Hello everyone. Hello. கேட்க முடியுதா? Hello students. Hello. பார்க்க முடியுதா? கேட்க முடியுதா? Am I live? Hello. Yes. Hello students. Yes, I can see. Hello, yes. Hello everyone. பார்க்க முடியுதா? கேட்க முடியுதா? So I hope clear ன்னு நினைக்கிறேன். Am I audible? Audible, visible. Video clear. Good evening da. Yes, okay. Hi Yoga. Hi Prithvi. Yes, Prithvi. Abhinay. Yes. Everything is right. Okay da. So then we can start the session la. So உங்களோட ரிக்வெஸ்ட் படி நீங்க கேட்ட சாப்டர் தான் இன்னைக்கு என்ன டீச் பண்ண போறது. சோ நீங்க என்ன கேட்டிருக்கு? ஆல்கஹால், phenol and ethers. So alcohol, phenol and ether தான் நாம இன்னைக்கு பார்க்க போறது. ஓகே, ஐ திங்க் எல்லாரும் ரெடின்னு நினைக்கிறேன். சோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடினா ஸ்டார்ட் பண்ணலாம். சோ என்ன ஆல்கஹால்னா என்ன? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஆல்கஹால்னா மேம், ஆல்கஹால்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்மைல் இருக்கும்ல, ஆல்கஹால்னாலே ஸ்மைல். சோ எஸ், வாட் இஸ் ஆல்கஹால்? ஆல்கஹால்னா என்ன? ஆக்சுவலி அது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஓகே, OH குரூப். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் அந்த OH குரூப். ஓகே, அங்க என்ன குரூப் வந்தா? அங்க OH குரூப் வந்தா நார்மலி என்ன சொல்லலாம்? ஆல்கஹால்னு சொல்லலாம். ஓகே, ஆல்கஹால்னு OH குரூப் வந்தா சொல்லலாம். ஓகே, கிளியரா? சோ OH குரூப் தான் இங்க மெயினா இருக்கு. ஓகே, OH குரூப்பை டிபெண்ட் பண்ணிட்டு தான் ஆல்கஹால் இருக்கு. சோ ஆல்கஹாலுக்கு அதுக்கு ப்ரையாரிட்டி, ஓகே, ப்ரையாரிட்டி ஆர்டர் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாமே பார்க்கலாம். சோ எஸ், அதுக்கு முன்னாடி ஆல்கஹால்னா எப்படி? ஆல்கஹால் இஸ் a ஃபங்க்ஷனல் குரூப். எந்த ஃபங்க்ஷனல் குரூப்? OH ஓட ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் என்ன ஆல்கஹால் தான். OH ஓட ஃபங்க்ஷனல் குரூப் தான் ஆல்கஹால். They are monoalkyl derived of water. என்ன monoalkyl derived of water னா? சோ ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நமக்கு தெரியும் this is our water இல்ல, இதுதான் நம்மளோட வாட்டர். இது நமக்கு தெரியும், இதுதான் H2O தான் நம்மளோட வாட்டர். சோ இந்த H2O மேல, ஓகே, இந்த H2O மேல என்ன ரியாக்ட் பண்ண போறேன்? இங்க இருந்து ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணிட்டு ஒரு ஆல்கைல் குரூப் ஆட் பண்ண போறேன். எஸ், போக்கோ பேன்ஸா? என்னடா போக்கோ பேன்ஸ்? ஹலோ அத்வைத். எஸ், சோ இங்க இருந்து ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணிட்டு, இல்லைன்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அங்க யார ஆட் பண்ண போறேன்? ஒரு ஆல்கைல் குரூப்பை ஆட் பண்ண போறேன். சோ இங்க என்ன? ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணணும். சோ மைனஸ் ஹைட்ரஜன், ஒரு ஆல்கைல் குரூப். சோ ஐ எம் டேக்கிங் ஆர், ஏதாச்சும் ஒரு ஆல்கைல் குரூப். ஓகே, சோ அப்ப இங்க என்ன நடக்கும்? அங்க ஹைட்ரஜன், இங்க இருந்து 1 ஹைட்ரஜன் போய் அங்க ஒரு ஆல்கைல் குரூப் வரும், தட் இஸ் ஆர். சோ இதுதான் என்னடா நம்மளோட ஆல்கஹால். Okay, this is our alcohol. Clear? So this is our alcohol. So என்ன? இங்கேயும் lone pair இருக்கு. Okay, இங்கேயும் lone pair இருக்கு. So lone pair என்ன நடக்குது? So waterல இருந்து 1 ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணிட்டு அங்க யாரு வருது? 1 ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணிட்டு அங்க ஒரு R குரூப் வருது. What is R group? R groupனா என்ன குரூப்? ஆல்கைல் குரூப். ஓகே, ஏதாச்சும் ஆல்கைல் குரூப். We can consider ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். So I'm taking minus H and here
CH3 group னு நினைச்சுக்கோங்க. Okay, CH3 group. Okay, இல்லனா we can take CH4. Okay, CH4. அப்ப இங்க என்ன நடக்கும்? இங்க ஹைட்ரஜனை one ஹைட்ரஜனை eliminate பண்ணிட்டு அப்போ யாரு வரும்? இங்க CH4 வரும். சோ இங்க இருக்கிற CH4 இல்ல CH3. ஓகே, சோ இங்க இருக்கிற one ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜனும் என்ன H2 ஆ மாறும். ஓகே, சோ இங்க இருக்கிற one ஹைட்ரஜனும் இங்க இருந்து one ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிட்டு ஹைட்ரஜன் கேஸ் அங்க இருந்து ரிலீஸ் ஆகும்டா. சோ இங்க என்ன கிடைக்குது? இங்க நார்மல் என்ன. சோ இதுதான் என்ன? இதுதான் ஆல்கஹால். கிளியர் ஆயிடுச்சா ஆல்கஹால் என்னன்னு? சோ ஆல்கஹால் என்ன? It is a monoalkyl derivative of water. Monoalkyl derivative of water, that is alcohol. Clear? So I hope it's clear. Then இதோட bond angle பார்க்கலாம். Okay, bond angle பார்க்கலாம். Normally நமக்கு என்ன water ஓட bond angle என்ன? Water ஓட bond angle 104.28. Okay, 104.28 டிகிரியா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, 104.28. சோ இங்க என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஒரு CH3. ஓகே, CH3 ஆட் ஆகுது. சோ இங்க என்ன? இதுல CH3 வருது. ஓகே, ஹைட்ரஜன் இதோட பாண்ட் ஆங்கிள் தான் 104.28. ஓகே, சோ இதோட பாண்ட் ஆங்கிள் என்னடா? இதோட பாண்ட் ஆங்கிள் 108.28. ஓகே, 28 104.28. ஓகே, சோ கிளியர். சோ சப்போஸ் இங்க என்ன நடக்குது? ஒரு ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆகுது. ஓகே, கிளியரா? ஒரு ஆல்கைல் இங்க ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு யார் வருது? ஒரு ஆல்கைல் குரூப் வருது. ஒரு ஆல்கைல் குரூப் வருது மீன்ஸ் ஆல்கைல் குரூப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன? இட்ஸ் a bulky group. ஓகே, இதோட பாண்ட் ஆங்கிள் 104.28. ஓகே, 104.28 வாட்டரோடது. ஓகே, சோ அங்க ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு யாரு வருது? சோ ஒன் ஆல்கைல் குரூப். சோ இந்த ஆல்கைல் குரூப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த ஆல்கைல் குரூப் என்ன? ஒரு பல்கி குரூப். ஓகே, பல்கி குரூப் வந்தா அங்க என்ன நடக்கும்? ரிப்பல்ஷன் நடக்கும். obviously ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ what will happen? The bond angle will increases. ஓகே, அப்ப என்ன நடக்கும்? ஒரு பல்கி குரூப் வந்தா obviously what will happen? Repulsion will happen. So இந்த டாபிக்ல இருந்து previous year question வந்திருக்கு. ஓகே, சோ இந்த டாபிக்ல இருந்து PYQ இருக்கு. ஓகே, சோ previous year question இந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு. So it is a important topic. ஓகே, சோ என்னடா ஒரு பல்கி குரூப் வந்திருக்கு. பல்கி குரூப் வந்திருக்கு மீன்ஸ் obviously bond angle என்ன ஆகும்? bond angle increase ஆகும். கிளியரா? bond angle என்ன ஆகும்? bond angle increase ஆகும். கிளியர்? இது வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். சோ நான் இங்க again ஓகே, இங்க 4.8 டிகிரி. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்? ஒரு CH3 ஆட் பண்ணிட்டேன் -H. சோ CH3 ஆட் பண்ணும்போது இங்க CH3 வந்திருக்கு, இங்க ஹைட்ரஜனும் வந்திருக்கு. சோ ஒரு பல்கி குரூப் வந்திருக்கு. சோ obviously bond angle will increases. Now the bond angle is 108. Okay, 108. Almost 9 degree. Okay, 108.9 degree வருது. Clear? So because என்ன alkyl group என்ன alkyl group ஓட speciality என்ன? It is a bulky group. Then what will happen? Repulsion will increases. Okay, then what is the next step? Next step ல என்ன நடக்கும்டா? Next step ல என்ன நடக்கும்? Next step symbol தான். Next step symbol தான். So I'm adding. Okay, நான் again இங்க என்ன add பண்ண போறேன்? ஒரு highly bulky group add பண்ண போறேன். So இப்படி ஒரு bulky group. Okay, இங்கேயும் CH3. Then what is the bond angle of O? In the bond angle என்ன ஆகும்? What is the bond angle right now? Bond angle decrease ஆகுமா? Increase ஆகுமா? Hi Jenny.
So bond angle increase ஆகுமா decrease ஆகுமா இங்க? So increase ஆகுமா decrease ஆகுமா இங்க? So bond angle obviously என்ன CH3 3 times இருக்கு. Obviously alkyl group என்ன bond angle increase ஆகும். Bulky group. Okay. Alkyl group என்ன ஒரு bulky group தான். Obviously bond angle will increases. So now the bond angle is 110.9 degree. 110.9 degree தான் இப்போ இருக்கிற bond angle. Clear ஆயிடுச்சா? So இந்த bond angle actually ரொம்ப important. Clear ஆ? Clear ஆடா? Increases. Very good. Increases. Bond angle increases. So in the bond angle, clear ஆ பாத்துக்கோங்க. Bond angle is very important. Okay. Bond angle is very important. So next we are moving to, I will give you a question. Before that, I will give you a question. Question எங்க போச்சு? Yes. So பாத்துக்கோங்க. Question. The COH bond single in alcohol is, okay, single in alcohol is option A, slightly greater than 109 degree Celsius. Sorry, increase aguma. So the COH bond, okay, COH bond enna? COH bond. O central CH. Single. Okay, so single group na CH3 தான் இங்க வரும். So இந்த bond என்ன எப்படி இருக்கும்? Come on. என்னடா குயிக்கா சொல்லுங்க. ஈஸி தானா question? So நீங்க தான் correct answer சொல்லணும். நீங்க தான் correct answer சொல்லணும். Great King is saying okay. Any other options? Any other options? Yoga is also saying B. Yes. Prudvi is also saying Prudvi Chandra. Am I right? Correct pronounce பண்றேன்ல. So BB. Everyone is saying correct answer is B only. Slightly less than 109 degree 28 minutes. Correct answer. Okay. Then we are moving to classification. Okay. So first classification is on the basis of number of OH group. Okay. எவ்வளோ OH ஒரு ஆல்கஹால்ல எவ்வளோ OH எவ்வளோ நம்பர் ஆஃப் OH குரூப் இருக்கு அதை டிபெண்ட் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 OH மட்டும் தான் இருந்தா எப்படி சொல்லலாம்? மோனோ, we can say it as monohydric alcohol. Okay, monohydric alcohol means only 1 OH group is present. If 2 OH group is present means dihydric. Okay, so 2 OH group means obviously it is dihydric. Okay, dihydric alcohol. Okay, clear? Then 3 means obviously it is trihydric alcohol. Clear? Yes, 11th students. Okay, preparation appove stop ஆயிடுச்சா? Great King. Yes, Mukul. Yes, Dr. Guy. Yes. So monohydric இருக்கு, dihydric இருக்கு and trihydric இருக்கு. அது மாதிரி என்ன polyhydricக்கும் இருக்கு. Polyhydric. So polyhydric means more than 3 here or more than 3 இல்லனா more than 2 இருந்தாலே polyhydric னு சொல்ல முடியும். ஓகே, ட்ரைன்னு ஸ்பெசிஃபிக்கா சொன்னா 3 இருக்கு. So more than 2 னா சொன்னாலே we can say that polyhydric னு சொல்லலாம். Clear? What first classification clear? Yes, I am good. No, nothing. ஒரு question just bond angle பத்தி தான் சொல்லிருக்கு. So அதுவும் important தான், previous questionல வந்திருக்கு. Okay, so yes, then next classification is based on hybridization da. So hybridization தெரியும்ல, sp2. So hybridization base பண்ணிட்டு தான் next classification இருக்கு. Okay,
So next classification la first one is vinylic alcohol. So guys in the chapter ரொம்ப ரொம்ப important. Okay, ரொம்ப ரொம்ப important da. Okay, definitely I will do more chapters. Okay, so vinylic alcohol na என்னடா? So இங்க OH group இருக்குல்ல, so அந்த OH group is directly attached to sp2. Okay, sp2 carbon of aliphatic chain. Okay, aromatic chainல இல்ல aliphatic chainல தான் சொல்லி இருக்கு. So அப்ப எப்படி சொல்லலாம்? OH இருக்கிற கார்பன், OH attach பண்ணி இருக்கிற இந்த கார்பன் டைரக்டா எங்க இருக்கு? டபுள் பாண்ட் மேல attach பண்ணி இருக்கு. கிளியரா? So அதுதான் என்னடா? vinylic. Vinylic means OH directly attach பண்ணி இருக்கிற கார்பன் டைரக்டா sp2 கார்பன் மேல இல்லனா sp2 கார்பன் மேல attach ஆயிருக்கு. So that is vinylic carbon. So then what is allylic carbon? Second classification தான் allylic carbon. என்னடா allylic carbon னா? allylic carbon னா இங்க OH attach பண்ணி இருக்கிறது டைரக்ட் என்ன? sp3 hybridized carbon மேல. Okay, இங்க OH எப்படி இருக்கு? sp3 carbon மேல தான் attach பண்ணி இருக்கிறது. ஆனா which is further attached to again என்ன? அது sp2 மேல attach பண்ணி இருக்கு. Okay, எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க OH attach பண்ணி இருக்கிற கார்பன் இதுதான் அந்த கார்பன். சோ அந்த கார்பன் எங்க அட்டாச் பண்ணி இருக்குது? அந்த கார்பன் directly attached to sp2 மேல. Okay, sp3. Okay, so sp3 கார்பன் தான் இந்த கார்பன். இந்த கார்பன் attach பண்ணி இருக்கிறது ஒரு டபுள் பாண்ட் மேல. Okay, கிளியரா பாருங்க. OH attach பண்ணி இருக்கிற கார்பன் என்ன? டபுள் பாண்டட் கார்பன் மேல attach பண்ணி இருக்கு. கிளியரா? OH attach பண்ணி இருக்கிற கார்பன் எடா sp2 hybridized னா என்னடா? So I will tell அது first. sp2 hybridized means அது எப்படி இருக்கணும்? அது டபுள் பாண்ட் இருக்கணும். sp3 means sp3 னா single bond இருக்கணும். Okay, sp3 means single bond இருக்கணும். And sp means அது triple bond. இது உங்களுக்கு தெரியாதா? sp, sp2, sp3. Okay, so பாருங்க, sp2 means double bond. Okay, double bond இருக்கணும். sp means sp3 means பிரச்சனை இல்ல. Okay, இது ரொம்ப சிம்பிள் தான். sp means and sp2 means sp3 means அது single bond. sp means triple bond. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குல்ல? இப்போ கிளியர் ஆயிடுச்சோடா டாக்டர் கைஸ்? எஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். sp2, sp3, sp3. ஓகே, சோ இது ஈஸியா. ஓகே, சோ இங்க வினைலிக்னா allylicனா என்ன? OH attach பண்ணி இருக்கிற கார்பன் என்ன? ஒரு டபுள் பாண்டட் sp2 கார்பன் மேல attach பண்ணி இருக்குது. ஓகே, கிளியரா இருக்கா? கிளியர்? எஸ் ஹெப்சி டாக்டர் ஐ கிளியரா? தென் benzylic alcohol. benzylic alcohol na என்னடா? clear, easy. So if OH is attached to a sp3, okay, sp3 carbon which is further attached to sp2 carbon of benzene. simple சொல்ற, இதுதான் நம்மளோட benzene. பென்சீன் மேல வேற ஒரு கார்பன் வருது, அந்த கார்பன் மேல தான் OH குரூப் இருக்கு, பார்க்க முடியுதுல? சோ பென்சீன் மேல வேற, தட் மீன்ஸ் OH என்ன? ஒரு கார்பன் மேல அட்டாச் பண்ணி இருக்குது. அந்த கார்பன் எங்க இருக்கு? பென்சீன் மேல அட்டாச் ஆயிருக்கு. கிளியர்? கிளியர்? சோ இது பேலன்ஸ் பண்ணனும். சோ CH2. கிளியர்? directly attached with benzene ring ல. okay, directly attached with benzene ring ல. so directly attached with benzene ring னா என்ன? அது phenol-ஆ மாறிடும். okay, டைரக்ட்டா என்ன? benzene ring மேல OH attach ஆயிடுச்சுன்னா அதுதான் phenol தான். so இங்க என்ன இருக்கு? OH attach ஆயிருக்கிற இந்த கார்பன் benzene ring மேல attach ஆயிருக்கு. clear? classification clear-ஆ? classification clear-ஆ?
Any doubt? Then we can move to next classification. இது வரைக்கும் clear னு நினைக்கிறேன். Then we are moving to next classification, that is primary, secondary and tertiary alcohol. என்னடா primary, secondary and tertiary alcohol னா? Primary, secondary, tertiary alcohol னா என்ன? Come on guys. Primary alcohol means OH attach பண்ணி. Hello, இப்போ clear ஆகுதாடா? Doctor guys and yoga, Prithvi, Hepsi, clear ah? Ipo voice clear ada? Okay. Okay, then we can move to a topic. Okay, so inge na OH attach பண்ணி இருக்கிற இந்த carbon one carbon மேல மட்டும் தான் attach ஆயிருக்கு. So again இது வேற ஒரு carbon மேலனாலும் பரவாயில்லை, இதுவும் primary தான். இதென்ன primary illana we can call it as 1 degree alcohol. So primary alcohol is also called 1 degree alcohol. Clear aichada? Clear. So I'll explain again. So OH attach பண்ணி இருக்கிற இந்த carbon டைரக்டா ஒரு single carbon மேல attach ஆயிருக்கு. Okay, டைரக்டா ஒரு single carbon மேல attach ஆயிருக்கு. அப்ப secondary னா என்ன? OH attach பண்ணி இருக்கிற இந்த கார்பன் 2 கார்பன் மேல attach ஆயிருக்கு. CH3, I am considering CH3. இது CH. 1, 2, 3, 4. Yes. Valency correct. So, இங்க OH attach ஆயிருக்கிற இந்த கார்பன், okay, இந்த கார்பன் 2 கார்பன் மேல பாண்ட்ல இருக்கு. அதுதான் என்னடா செகண்டரி இல்லனா 2 degree alcohol னு சொல்லலாம். Clear? Then what is 3 degree alcohol? What is 3 degree alcohol or tertiary alcohol? Tertiary alcohol இல்லனா 3 degree alcohol means OH attach பண்ணி இருக்கிற இந்த கார்பன் என்ன 3 different carbon மேல பாண்ட்ல இருந்தா we can call it as tertiary alcohol or 3 degree alcohol. Clear? Attached with 3 different carbon. Very good. Shiva, you are right. Clear ada? And don't forget to smash the like button. Okay. So everyone hit the like button. So if it is clear, everyone hit the like button. Okay. So clear ஆயிடுச்சுல்லடா? என்னடா primary, secondary and tertiary alcohol ni clear இல்ல? So then we are moving to common and IUPAC name of alcohol. So நான் already சொல்லி இருக்கு alcohol என்ன ஒரு functional group தான். Okay, startingல அதுதான் start பண்ணது. Okay, OH னா என்ன? அது ஒரு functional group. Okay, உங்களுக்கு தெரியும் carboxylic acid. Okay, COOH அது ஒரு functional group. ketone ஒரு functional group. aldehyde ஒரு functional group. Okay, so different functional groups இருக்கு. So அது மாதிரி தான் alcoholம் ஒரு functional group தான். Clear ஆயிடுச்சாடா? alcoholம் என்ன? அதுவும் ஒரு functional group தான். So நமக்கு தெரியும் prefix and suffix இருக்கு. So இங்க நமக்கு தெரியும் என்ன ஒரு priority order இருக்கு. Functional groupக்கு ஒரு priority order இருக்கு. Suppose alcohol high priority orderல இருந்தா, high prior இருந்தா we can add suffix. Okay, என்ன suffixல add பண்ணலாம்? அது எப்படி add பண்ணலாம்? all. Okay, all னு add பண்ணலாம். Okay, so priority கொஞ்சம் கம்மியா இருந்தா என்ன add பண்ணலாம்? So priority less prior இருந்தா we can add hydroxy. Okay, hydroxy னு தான் add பண்ண முடியும். Okay, clear ah? So common என்ன? For cyclic compound cycloprefix is used. So suppose ஒரு cyclic alcohol இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. So prefixல என்ன வரும்? cyclo தான் வரும். உங்களுக்கு ஆல்ரெடி நேமிங் எல்லாம் தெரியும்ல. So prefixல என்ன வரும்? cyclone தான் வரும். Clear ah? Suffix high priority of alcohol groupக்கு high priority means we can say it as high priority means all. Yes, definitely I will give you examples. Okay, so prefix means all னு சொல்லலாம். இல்ல less priority means என்ன hydroxy னு சொல்லலாம். Clear ah? So this is the
priority order. So carboxylic acid இருக்கு பார்க்க முடியுதுல. So carboxylic acid, sulfonic acid, acid anhydride, esters க்கு அப்புறம் acid chloride and amide and nitrile, aldehyde, ketone, அதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஹீரோ ஆல்கஹால் வருது. ஓகே, அண்ட் அதுக்கு அப்புறம் அமீன்ஸ் இருக்கு. கிளியரா? சோ இங்க பாருங்க. சோ CH3, CH2, CH, CHO யும் OH ம் இருக்கு. சோ CHO னா அது என்ன குரூப்? CHO. ஓகே, CHO னா அது என்ன குரூப் வந்திருக்கீங்க? எந்த குரூப் வந்திருக்கு? எந்த குரூப்? சோ இங்க less priority தான் யாருக்கு இருக்கு? OH ஆல்கஹாலுக்கு less priority தான் இருக்கு. சோ அப்ப எப்படி எழுதலாம்? 1 first carbon, second carbon, second carbonல யார் வருது? OH group வருது. So less priority தான் இருக்கு. So we can write 2 hydroxy. So we can write 2 hydroxy. So 2 hydroxy meth, eth, prop, but. 4 carbons இருக்கு. butanol. Okay, butanol. Clear ah? butanol. Clear ah? Yes, aldehyde group க்கு நாம என்ன சொல்லும்? நால்னு தான் சொல்லும். நால், Al. Okay, butanol. Okay, clear ah? Doubt இருக்கா? Okay, then we can move to common names. Okay, common names. Okay, common names so important da. Maybe exam ku avanga common names tharum. Okay, exam ku enna common names tharum. So n na enna? Normal. Okay, oru straight chain ah irundha n butyl. Okay, so appdi podalam. So n na normal la meaning. Okay, normal. Okay, normal chain ah irundha n nu podalam. Iso na enna? Iso group na enna? One methyl group on second carbon. Okay, C2 carbon la என்ன இருக்கு? C2 carbon மேல ஒரு methyl CH3 group இருந்தா. Okay, one methyl group இருந்தா. Okay, second carbon மேல one methyl group இருந்தா we can say that iso. என்ன? iso நீங்க பாத்துருக்கீங்கல? iso. And next is neo. neo na என்ன? carbon 2 second carbon மேல 2 methyl group இருந்தா. Okay, second carbon மேல 2 methyl group இருந்தா we can say that it is neo. Okay, எப்படி சொல்லலாம்? neo னு சொல்லலாம். And next is sec. Okay, sec means secondary and tertiary க்கு tert னு சொல்லும். tert butyl alcohol. Okay, sec butyl alcohol. So அப்படி சொல்லலாம். meaning என்ன? secondary ஆ இருக்கணும். sec னா and tert na tertiary. Clear? Clear? ஏதாச்சும் doubt இருக்கா? I hope it's clear. Then we can consider கொஞ்சம் important compounds and அதோட common name and IUPAC name பார்க்கலாம். Clear ah? எல்லாரும் ready ah? Clear? Okay. Ready ah? Clear? Clear means no ah? Clear ah? இல்லனா doubt இல்லனா? சிவா clear ஆகல எனக்கு. No ma'am means clear ஆகல or it is clear. Okay, so yes, yes, okay, it's clear. Okay, compound. So CH3 மேல 1 OH வருது. Okay, CH3 மேல 1 OH, no doubts ma'am. Okay டா. So CH3 மேல OH வருது. That means நமக்கு தெரியும் CH4 இருக்கு. So இங்க இருந்து 1 hydrogen eliminate பண்ணிட்டு அங்க யாரு வருது? OH வருது. Okay, so CH3OH வருது. Okay, so இதோட common name என்ன? common nameல methyl alcohol னு சொல்லலாம். Okay, நமக்கு என்ன தெரியும்? இது methyl alcohol. methyl alcohol. இதோட IUPAC நேம் எப்படி சொல்ல முடியும்? IUPAC நேம் தானே இம்பார்ட்டன்ட். சோ IUPAC நேம் எப்படி சொல்ல முடியும்? சோ 1 கார்பன் தான் இருக்கு. இங்க 1 கார்பன் தான் இருக்கு. சோ 1 கார்பன் மீன்ஸ் அப்ப எப்படி சொல்லலாம்? மெத். 1 கார்பன் மீன்ஸ் மெத்.
So OH group வேற functional groups ஒண்ணுமே இல்ல. So methanol. Methanol. Okay, clear ஆயிடுச்சா? Methanol. Okay, எல்லாமே single bond. Yes, this is methanol. So next என்ன? CH3 CH. Okay, CH3 CH CH3. So இங்க என்ன இருக்கு? second carbon மேல ஒரு OH வருது. Okay, second carbon மேல OH வருது. So நீங்க பாருங்க. So one methyl group is present in C2 carbon. அப்போதான் iso வரும்ல. So நீங்க இங்க பாருங்க. So இங்க என்ன இருக்கு? So இங்க second carbon மேல CH3 வந்திருக்கு. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? Isopropyl. Okay, propylக்கு reason என்ன? Meth, eth, prop. Okay, so isopropyl alcohol னு சொல்லலாம். கிளியரா? So isopropyl alcohol ஓட IUPAC name என்ன? So meth, prop, but. So butanol தான். ஆனா second carbon. Okay, second carbonல தான் என்ன வருது? என்ன வருது? meth, eth, prop. propanol, butanol இல்ல. propanol தான். propanol தான். ஆனா செகண்ட் கார்பன் யார் வருது? OH குரூப் வருது. செகண்ட் கார்பன்ல OH குரூப் வருது மீன்ஸ் எப்படி சொல்லலாம்? propan. ஓகே, propan to propan to all. propan to all. clear ஆயிடுச்சா? propan to all. clear? propan to all, or we can write it as prop to anol. அப்படியும் எழுதலாம். prop to an. an means இங்க single bond தான் இருக்கு. so an ஓட an தான் இங்க. okay, an. so we can write propan to all. clear ஆயிடுச்சா? propan to all. so third one 1 2 3 4 எல்லாமே என்ன? நார்மல் செயின்ல தான் இருக்கு. ஓகே, எல்லாமே எப்படி இருக்கு? நார்மல் செயின். ஓகே, சோ நார்மல் செயின்ல தான் இருக்கு. சோ நார்மல் செயின் வந்தா என்ன பேர் கொடுக்கணும்? n. இல்லனா நார்மல். ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் வந்தா எப்படி பேர் கொடுக்கணும்? சோ நார்மல். ஓகே, நார்மல். அப்ப எப்படி எழுதலாம்? n. n meth, eth, prop, but. butyl alcohol. ஓகே, butyl alcohol காமன் நேம்ல சொல்லலாம். சோ IUPAC நேம் பார்க்கலாமா? சோ IUPAC நேம் என்ன? சோ meth, eth, prop, but. butanol. ஓகே, சோ சிம்பிளா சொல்ல முடியும். meth, eth, prop, butanol. சோ 4 கார்பன் தான் இருக்கு. சோ butanol. இல்லனா we can also write like butan 1 all. அப்படியே எழுதலாம். இதுவும் கரெக்ட் தான். butan 1 all because first carbonல தான் என்ன இருக்கு? OH இருக்கு. so first carbonல OH இருக்கிறதுனால நம்பர் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகே, நம்பர் மென்ஷன் பண்ண தேவையே இல்ல. ஓகே, so next என்ன? எஸ், ஒரு சைக்ளிக் ரிங் மேல. ஓகே, சைக்ளிக் ரிங் மேல யார் வருது? OH குரூப் வருது. ஓகே, சைக்ளிக் ரிங் மேல ஒரு OH குரூப் வருது. அந்த சைக்ளிக் ரிங் என்ன? ஹெக்ஸ் தான். ஹெக்ஸ் 6 கார்பன் இருக்குல்ல, 6 கார்பன் இருக்கிற என்ன ஒரு சைக்ளிக் ரிங், க்ளோஸ்ட் ரிங் தான். அப்போ 1 2 3 4. சோ எப்படி? அப்படி இல்ல. சோ 1 இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனும். சோ 1 2 3 4 5 6. கரெக்ட். சோ இதோட காமன் நேம் எப்படி சொல்ல முடியும்? cyclohexyl alcohol. cyclohexyl alcohol. இல்லனா அதோட IUPAC நேம் எப்படி சொல்ல முடியும்? cyclohexanol. ஓகே, cyclohexanol. சோ ஆல்கஹாலோட நேமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, கிளியர் ஆயிடுச்சாடா? எல்லாருக்குமே கிளியரா? சோ நேமிங் கிளியர் தானே? நேமிங் டவுட்டே இல்லல்ல? then we can move to preparation of alcohol. So the preparation of alcohol is the star topic. Okay, star topic the preparation of alcohol. So first preparation எப்படி நடக்குது?
So using Grignard reagent. Grignard reagent na enna? So நீங்க actually என்ன organic reaction start பண்ணாலே உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும்? Grignard reagent ஸ்டார்ட் ஆகும். RMGX தான் Grignard reagent. Clear-ஆ? Hello guys. Yes da. Hello. So tell me. So RMGX Grignard na enna? RMGX. Okay, so in the RMGX is highly reactive, romba reactive da. Okay, RMGX oda speciality enna? It is highly reactive. Highly reactive. So இது என்ன ரொம்ப reactive தான் இந்த RMGX. Okay, so இங்க RMGX எப்படி RMGX first என்ன ஃபார்ம் ஆகும் இல்லனா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்? சோ ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஆல்கைல் ஹாலைடு. ஓகே, ஆல்கைல் ஹாலைடு எடுத்திருக்கு. சோ அது என்ன மெக்னீசியம். ஓகே, மெக்னீசியம் வச்சு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு சிம்பிளா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர். ஓகே, இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தரோட பிரசன்ஸ்ல. ஓகே, ட்ரை ஈத்தரோட பிரசன்ஸ்ல தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ட்ரை ஈத்தரோட பிரசன்ஸ்ல ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? RMGX கிடைக்கும். சோ இந்த RMGX ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். ஓகே, ஹைலி ரியாக்டிவ். அப்போ இது வாட்டர் கிட்ட இல்லனா வாட்டர் பக்கத்துல என்ன வைக்க முடியாது. ஓகே, சோ it is always keep away from water. Okay, it always keep away from water. இல்லனா வாட்டரும் என்ன RMGXும் சடனா ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, சோ ஈஸியா ரியாக்ஷன் நடக்கும். சோ எப்படி பிரைமரி? ஓகே, பிரைமரி ஆல்கஹால் இந்த RMGX வச்சு பிரைமரி ஆல்கஹால். ஓகே, பிரைமரி ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், செகண்டரி ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், டெரிஷரி ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கிளியரா? பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் அண்ட் டெரிஷரி ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எது வச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? பிரைமரி அண்ட் செகண்டரி அண்ட் டெரிஷரி ஆல்கஹால் இந்த RMGX Grignard reagent வச்சு. கிளியரா? Grignard reagent வச்சு. சோ பிரைமரி ஆல்கஹால். ஓகே, பிரைமரி ஆல்கஹால்னா சோ RMGXும் என்ன ஆல்டிஹைடு. ஓகே, ஆல்டிஹைடு. ஓகே, RMGXும் ஆல்டிஹைடும் எடுத்திருக்கு. சோ RMGXும் அண்ட் இங்க எஸ் எப்படி வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்னு. சோ நமக்கு தெரியும் வாட்டர்னா என்ன? வாட்டர்ல OH இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எஸ் OH இருக்கு, OH மைனஸும் இருக்கு, H பிளஸும் இருக்கு. ஓகே, சோ இந்த RMGX னா என்ன ஆக்சுவலி? RMGX plus water. So RMGXும் வாட்டரும் எப்படி ரியாக்ட் ஆகும்னா வாட்டர்ல OH மைனஸும் இருக்கு, H பிளஸும் இருக்கு. RMGX எப்படி டிவைட் ஆகும்? சோ Rக்கு என்ன வரும்? மைனஸும் வரும், MGXக்கு பிளஸும் கிடைக்கும். ஓகே, சோ R என்ன? இது மைனஸ், இது மைனஸ், இது என்ன? பிளஸ் பார்ட். சோ இந்த மைனஸ் பார்ட் இந்த ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? RH. ஓகே, RH ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த OH பார்ட் எங்க ரியாக்ட் ஆகும்? OH பார்ட் MGXும் ரியாக்ட் ஆகும். ஓகே, OHும் MGXும் ரியாக்ட் ஆகும். OH MGXும் ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும்? MgOH X. ஓகே, MgOH X கிடைக்கும். கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்காடா? MgOX கிடைக்கும். ஓகே, OHX கிடைக்கும். So I hope it's clear. So next primary alcohol எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? So நமக்கு இது என்ன? இது நம்மளோட ஆல்டிஹைடு. ஓகே, ஆல்டிஹைடும் என்ன RMGXும் ரியாக்ட் ஆனா அங்கிருந்து எதோட பிரசன்ஸ்ல? H பிளஸ் ஓட பிரசன்ஸ்ல. ஓகே, H பிளஸ் ஓட பிரசன்ஸ்ல ரியாக்ட் ஆகும்போது அங்க இருந்து என்ன கிடைக்கும்?
பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். கிளியரா? பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். அதோட ரியாக்ஷன் தான். சோ R minus MgX. ஓகே, MgX னா என்ன? அது பிளஸும் தான். சோ என்ன இங்க ஆல்டிஹைட். ஆல்டிஹைடுனா இதுதான் ஆல்டிஹைடோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆல்டிஹைடோட ஓபன் ஸ்ட்ரக்சர் தான். கார்பன் இருக்கு. So which aldehyde? It's a formaldehyde. Okay, so என்ன formaldehyde தான் இது. Okay, formaldehyde தான் இங்க எடுத்திருக்கு. So இந்த bond, இந்த double bondல இருக்கிற one single bond என்ன one double bond break ஆகும். That means என்ன pi bond. Okay, pi bond break ஆகும். So pi bond இங்க break ஆயிடுச்சு. So அங்க யாரு வரும்? இங்க மைனஸ் ஆயிடுச்சு. So obviously இந்த plus partனா MgX இங்க வந்து attach ஆகும். MgX இங்க வந்து attach ஆகும் ஆக்சிஜன் கூட. So இங்க என்ன இருக்கு? இங்க பிளஸ் தான் இருக்கு. So இதுதான் நம்மளோட R மைனஸ் தான் நம்மளோட மைனஸ் பார்ட். இந்த மைனஸ் பார்ட் எங்க வந்து attach ஆகும்? கார்பன் மேல டைரக்டா attach ஆகும். So அதுதான் இங்க கிடைச்சிருக்கு. ஓகே, so இங்க ஆக்சிஜன் மேல MgX வந்து அட்டாச் ஆயிருக்கு. அண்ட் கார்பன் மேல என்ன வந்து அட்டாச் ஆயிருக்கு? R குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. சோ எகைன் என்ன இது? வாட்டர்ல ரியாக்ட் பண்ண போறேன். ஓகே, வாட்டர் வச்சு எகைன் நான் இது ரியாக்ட் பண்ண போறேன். சோ நமக்கு தெரியும் வாட்டர்ல என்ன இருக்கு? H பிளஸ் இருக்கு, OH மைனஸும் இருக்கு. கிளியரா? H பிளஸும் இருக்கு, OH மைனஸும் இருக்கு. இது வரைக்கும் ஓகே இல்ல? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும்? இந்த MgX கம்ப்ளீட்டா இங்க இருந்து போகும். சோ MgX வாட்டர்ல இருக்கிற MgX வாட்டர்ல இருக்கிற OH ரியாக்ட் ஆகும். ஓகே, வாட்டர்ல இருக்கிற OH மேல ரியாக்ட் பண்ணிட்டு அது போகும். இங்க யாரு வரும்? ஹைட்ரஜன் வரும். கிளியரா? இங்க யாரு வரும்? ஹைட்ரஜன் வரும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? மேல OH. ஓகே, அங்க கம்ப்ளீட்டா MgX அங்க இருந்து ரிமூவ் ஆயிருக்கு. சோ அதுக்கு பதிலா யாரு வந்திருக்கீங்க? ஹைட்ரஜன் வந்திருக்கு. அண்ட் இங்க R குரூப். கிளியர்? கிளியராடா? கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? சோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட் பிரைமரி ஆல்கஹால் எப்படி கிடைக்குதுன்னு கிளியர் இல்ல? பிரைமரி ஆல்கஹால் எப்படி கிடைக்குதுன்னு கிளியர் இல்ல? Then we are moving to secondary, preparation of secondary alcohol. So secondary alcohol ல same aldehyde ல இருந்து தான் prepare பண்ணும். primary alcohol ல primary alcohol எங்க இருந்து prepare பண்ணி இருக்கு? primary alcohol prepare பண்ணது primary alcohol prepare பண்ணது formaldehyde ல இருந்து தான். ஓகே, formaldehyde ல இருந்து தான். ஆனா secondary alcohol, okay, secondary alcohol other than formaldehyde. Okay, other than formaldehyde ல இருந்து தான் prepare பண்ண முடியும். and tertiary alcohol, okay, tertiary alcohol என்ன? ஏதாச்சும் ஒரு கீட்டோன்ல இருந்து, okay, any கீட்டோன்ல இருந்து நமக்கு என்ன prepare பண்ண முடியும்? tertiary alcohol. clear? பார்க்கலாமா டீடைலா? so yes, so RMgX இது என்ன? ஒரு ஆல்டிஹைடு தான், ஃபார்மால்டிஹைடு இல்ல. அதுக்கு பதிலா ஹைட்ரஜனுக்கு பதிலா இங்க CH3 தான் இருக்கு. ஓகே, CH3 தான் இருக்கு. சோ சிம்பிள் ரியாக்ஷன் தான். அண்ட் மெக்கானிசம் உங்களுக்கு தேவையே இல்ல. இங்க என்ன வரும்? இங்க சிங்கிள் பாண்ட் ஆகும், இங்க OH வரும், இங்க ஹைட் அந்த ஆல்கைல் குரூப்பும் வரும். ஓகே, கிளியர்? ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இங்க என்ன வரும்? இங்க OH வரும். ஓகே, சிங்கிள் பாண்ட் ஆகும், டபுள் பாண்ட் பிரேக் ஆகி இங்க சிங்கிள் பாண்ட் ஆகும். அண்ட் இங்க என்ன வரும்? R வரும். கிளியர்? கிளியரா? கிளியரா? ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன? டெர்ஷரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால் எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்? எனி கீட்டான்ல இருந்து, ஏதாச்சும் கீட்டான்ல இருந்து நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும்? டெர்ஷரி ஆல்கஹால். சோ இது ஒரு சிம்மெட்ரிக்கல் கீட்டான் தான். ஓகே, இங்கேயும் CH3, இங்கேயும் CH3 தான். சோ டெர்ஷரி ஆல்கஹால்னா இங்க என்ன வரும்? இங்க இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி சிங்கிள் பாண்ட் ஆகி இங்க OH வரும். அண்ட் இங்க
1 R group வரும். ஓகே, இங்க என்ன R யூஸ் பண்ணிருக்கோ அந்த R இங்க வரும். கிளியரா? கிளியராடா? I hope it's clear. கிளியரா? கிளியரா? ஓகே. Then எப்படி செகண்டரி ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் கிளியர் இல்ல? கிளியர் இல்ல? So then I will give you a question. So நீங்க ஆன்சர் எழுதிக்கோங்க. I will write here. CH3, CH2, C double bond O, CH3. So இதோட ப்ராடக்ட் என்ன? So இதோட ப்ராடக்ட் பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெரிஷரி ஆல்கஹாலா? சொல்லுங்க, இதோட ஆன்சர் என்ன? Come on guys. இதோட ஆன்சர் பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா இல்ல டெரிஷரி ஆல்கஹாலாடா? Yes, Hasini. Yani. Hasini is saying tertiary alcohol. Any other answer? Hasini is saying tertiary alcohol. Hasini is saying tertiary alcohol. Any other answer da? Where? Justina? Yoga, tertiary, second means secondary ada, second alcohol nada. Tertiary alcohol, secondary alcohol, yaro secondary solite. Yes, Edward is saying tertiary only. Yes. So yes, ingo obviously enna form agum? Obviously. Okay, 1 second. Okay. Yes. So இங்க என்ன நடக்கும்? சிம்பிளா சொல்லலாம். இந்த CH3 இதோட ப்ராடக்ட் CH3 CH2 C இங்க டபுள் பாண்ட் பிரேக் ஆகும், சிங்கிள் பாண்ட் வரும், OH வரும் and இங்க CH3 தான் வரும் and இந்த R group இங்க வரும். So இந்த R group இங்க வரும், அந்த R group actually என்ன? CH2 CH3. So obviously it is a tertiary alcohol. Tertiary alcohol தான் correct. So Hasini தான் first சொன்னது. Very good Hasini. I will write your name here. handwritten note I will give it. One minute. Thank you. So yes. Yes, da. Enachi? Yes. Tertiary alcohol. So tertiary alcohol வருது. So yes, இதுதான் நம்மளோட product. Okay, இதுதான் நம்மளோட product. It is a tertiary alcohol. இங்க என்ன யூஸ் பண்ணி இருக்கு? இங்க யூஸ் பண்ணது கீட்டோன் தான். கீட்டோன் யூஸ் பண்ணா obviously என்ன கிடைக்கும்? tertiary alcohol தான் கிடைக்கும். Clear? tertiary alcohol தான் கிடைக்கும். Then we are moving to next preparation method. So first preparation method clear illa? First preparation method super clear illa? So next method enna? Hydration of alkene. Alkene na enna da? Double bond varano. Okay, hydration of alkene. Alkene na CH3 CH double bond CH2. It is a alkene. Okay, method proper. It's a propene. இது மெத்தேத்து, இது எத்தீன். ஓகே, சோ இது எல்லாமே ஆல்கீனுக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகே, சோ ஆல்கீன் ஹைட்ரேட் பண்ணா, ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கீன் நடந்தா அங்க இருந்து என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் தான் கிடைக்கும். கிளியர் இல்ல? சோ அதுக்கு ஆக்சுவலி 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, 3 மெத்தட்ஸ் இருக்கு. சோ one is
ACH. Okay, ACH என்ன? Acid catalyzed hydrolysis. Okay, acid catalyzed hydrolysis. இதுல எது important method னு கேட்டா I will say acid catalyzed hydrolysis தான் important. It is hard word. Important. Okay, it's the important. Acid catalyzed hydrolysis இல்லனா hydration. அதுதான் ரொம்ப important method. Okay, so next என்ன? HBO. HBO என்ன? HBO channel இல்ல hydroboration oxidation. Okay, hydroboration oxidation. And next method oxymercuration demercuration. Okay, oxymercuration demercuration. So இதுல நீங்க என்ன படிக்கணும்? Acid catalyzed hydrolysis will follow Markovnikov's rule. You know what is Markovnikov's rule? Do you remember what is Markovnikov's rule? So Markovnikov's rule means hydrogen enga jastiya irukko anga hydrogen poi attach agum. Okay, hydrogen enga jastiya irukku anga hydrogen poi attach agum. Adudha hydrogen adu detail ah solren. So adudha enna Markovnikov's rule. And HBO na enna hydroboration oxidation la anti-Markovnikov's rule da follow agum. Okay, follow pannu. So what is anti-Markovnikov's rule means? Here enna hydrogen will add it to carbon that should contain less number of hydrogen. Okay, so enga hydrogen oda number kammiya irukko anga hydrogen add agum. Adha anti-Markovnikov's rule. Clear aidichada? Clear? Okay, clear. So carbanion illa carbocation. Okay, carbocation da form agunda. Okay, carbocation da form agum. Clear da carbanion illa carbocation. Very good. So enna oxymercuration demercuration layum enna follow pannum inda Markovnikov rules da follow agum. Okay, Markovnikov's rule da follow pannum. Okay, clear? அப்ப Markovnikov's rule யாரு follow பண்ணும்? Acid catalyzed hydration and oxymercuration and demercuration என்ன follow பண்ணும்? என்ன? Markovnikov's rule follow பண்ணும். Clear? So next என்ன? Carbocation form ஆகும். எங்க form ஆகும்? என்ன? Acid catalyzed hydration. நமக்கு தெரியும் carbocationல tertiary carbocation is more stable. Okay, stability order பார்த்தா tertiary carbocation is more stable. Tertiary carbocation, secondary carbocation and primary carbocation. So tertiary carbocation is more stable. Okay, ஆனா hydroboration oxidation la carbocation form ஆகாது. Okay, அங்க direct addition தான் நடக்கும், carbocation form ஆகாது. Okay, then oxymercuration and demercuration lo enna carbocation form agadu. Okay, carbocation form agadu. Next enna rearrangement, stability. Okay, inga stability depends on inga already enna solli irukku carbocation form agulla. So carbocation form agumbodhu and order la and same order la da stability depend pannum. That means tertiary, secondary, primary. Okay, first more stable is tertiary, then secondary, then primary. Clear? Inga because carbocation form agadu, so it is not applicable. It is not applicable. Okay, then rearrangement inga possible da. Okay, acid catalyzed hydration la rearrangement enna follow agum. Okay, rearrangement possible da. Hydroboration oxidation and oxymercuration demercuration la enna nadakadu? Rearrangement nadakadu. What is rearrangement? Rearrangement alla detail ah paakalam. So rearrangement na enna hydrogen oda rearrangement nadakkum illana complete methyl shift nadakkum. Okay, hydrogen shift nadakkum illana methyl shift nadakkum. Okay, so rearrangement time la. So next idu important illa stereochemistry and rearrangement used. Okay, sorry, reagent used. So inga endha reagent use agum? Very good, Prithvi. Yes, so inga endha reagent use pannum? So normally acid catalyzed na obviously we should use
acid la. So yes, here we will use H2SO4 and HNO3, acidic behavior. And hydroboration oxidation la BH3 illana peroxide, okay, hydrogen peroxide illana OH minus, okay, OH minus da use agum. Oxymercuration and demercuration la mercuric acetate, okay, mercuric acetate and water da use pannum, okay, mercuric acetate illana water da use agum, okay. So yes, idoda major ellathoda major product ana alcohol da major product, clear ah? Alcohol da major product. So ஒரு problem பார்க்கலாமா, question பார்க்கலாமா. So நீங்க questionக்கு ரெடின்னு நினைக்கிறேன். So question is here. So method propene தான் இருக்கீங்க, okay, propene தான் இருக்கு. So propene என்ன first H3O plus கூட react பண்ண போறேன். H3O plus கூட hello money. Yes, H3O plus கூட react பண்ண போறேன். H3O plus means அது எந்த reaction? Acid catalyzed, okay, acid catalyzed hydrolysis, okay. அப்போ இங்க என்ன நடக்கும்? Here it will follow. எந்த reaction follow ஆகும்? Which reaction? Obviously it follows என்ன? Markovnikov's rule, okay. இங்க என்ன follow பண்ணும்? Markovnikov's rule. So CH3 CH single bond, double bond break ஆயிடுச்சு, single bond வந்திருக்கு. CH CH2. So என்ன நடக்கும்? Normally என்ன? Water, in presence of water la H plus okay, H plus OH minus தான் இருக்கு, okay, H plus OH minus தான் இருக்கு. It follows Markovnikov's rule. What is Markovnikov's rule? So என்ன? more number of hydrogen இருக்கிற கார்பன்ல யாரு போய் அட்டாச் ஆகும்? ஹைட்ரஜன் அட்டாச் ஆகும். So more number of hydrogen. இங்க எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? இங்க 2 hydrogen இருக்கு, இங்க 1 hydrogen தான் இருக்கு. அப்ப இங்க போய் hydrogen attach ஆயிருக்கு, இங்க போய் OH attach ஆகும். Clear? That is Markovnikov's rule. Clear da? So next பார்க்கலாம். So BH3, H2O and OH minus ஓட presence ல அது எந்த reaction? Do you remember that reaction? HBO, hydroboration oxidation, okay, hydroboration oxidation will follow anti-Markovnikov's rule, okay, புரியுதா? Anti-Markovnikov's rule. So anti-Markovnikov's rule na இங்க first என்ன? double bond break ஆயிருக்கு. So wait, I will change the color. நல்லதா இல்ல. So எந்த கலர் யூஸ் பண்ணணும்டா? Yes, here I am using white. So என்ன? double bond break ஆயிடுச்சு, CH2 form ஆயிடுச்சு. anti-Markovnikov's rule என்னடா? simple டா. என்ன? Markovnikov's rule ஓட opposite தான் anti-Markovnikov's rule, okay. Markovnikov's rule என்ன நடக்குது? more number of என்ன? ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன்ல தான் ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆகுது. ஆனா anti-Markovnikov's rule what is happening here? less number of hydrogen இருக்கிற கார்பன்ல hydrogen will attach. Here also, here what will happen? OH will attach. Clear? Here it is following anti-Markovnikov's rule. So third one, oxymercuration, demercuration. Oxy and demercuration la enna nadakudada? First, it is just following Markovnikov's rule, okay. It just following Markovnikov's rule. So Markovnikov's rule na enna product varum? CH2. So inga da hydrogen, more number of carbon hydrogen irukku. So inga hydrogen varum. So inga OH varum. Clear? இதுதான் ப்ராடக்ட். கிளியரா இருக்கா? கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க, சாட் பாக்ஸ்ல கேளுங்க. டவுட் இருக்கா? இல்லனா கிளியரா? Then we can move to another example. If it is clear, we can move to another example. Clear-ஆ? இல்லனா ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. I will answer, okay?
So I hope it's clear. எல்லாரும் clearனு சொல்றேன். So I hope it's clear. Then we can move to, okay, we can move to another question. So here it is a tertiary alkene. Okay, tertiary alkene da. So tertiary alkene means double bond இருக்கிற carbon attach பண்ணி இருக்கிற அந்த carbon. Okay, so இது இங்க actually 3 இருக்கு. Okay, tertiary சொல்ல முடியாது. Double bond attach பண்ணி இருக்கிற இந்த carbon. Okay, so இங்க 3 இருக்கு. So இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்டா? இதோட ஆன்சர் என்ன? So இதோட ஆன்சர் என்ன? Come on. Clear. Hasni is saying clear. Okay டா. So இதோட ஆன்சர் என்னடா? Same நமக்கு தெரியும். First one என்ன எப்படி? Acid catalyzed hydrolysis. Acid catalyzed hydrolysisல என்ன நடக்குது? Acid catalyzed hydrolysisல என்ன நடக்குது? Acid catalyzed hydrolysisல நமக்கு தெரியும் Markovnikov's rule தான் ஃபாலோ ஆகுது. ஓகே, Markovnikov's rule தான் ஃபாலோ ஆகுது. ஆனா அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் தான். ஓகேடா, ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் தான். ஓகே, கிளியரா? ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் தான். ஆனா இங்க rearrangement possible இல்ல. So I will write here first answer. Okay, here in C இங்க CH3 இங்க CH3 இங்கேயும் CH3. So இந்த double bond break ஆகி anti-Markovnikov's rule. So இங்க anti-Markovnikov's rule னா என்ன? So less number of hydrogen இருக்கிற கார்பன்ல யாரு வரும்? ஹைட்ரஜன் வரும், இங்க OH வரும். சோ இங்க ஓகே, செகண்ட் இந்த ஆக்சிமர்குரேஷன் டீமர்குரேஷன்ல எப்படி நடக்குது? ஆக்சிமர்குரேஷன் டீமர்குரேஷன் just follows, okay, just follows Markovnikov's rule, but it doesn't follows any rearrangement. Okay, it doesn't follow any rearrangement. It just only follow Markovnikov's rule. Okay, so Markovnikov's rule na idu CH3 CH3 double bond தான் break ஆகும். CH3 CH இந்த double bond break ஆயிருக்கு, single bond ஆயிருக்கு CH2. So and Markovnikov's rule, more number of hydrogen இருக்கிற சைடுல யாரு வரும்? ஹைட்ரஜன் வந்திருக்கு, இங்க OH வந்திருக்கு, டபுள் பாண்ட் பிரேக் ஆயிருக்கு. கிளியர்? கிளியர்? சோ ஃபர்ஸ்ட் H3O plus பாருங்க. H3O plus பாருங்க. H3O plus ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? H3O plus ஓட ஸ்பெஷாலிட்டி, so acid catalyzed hydration, it follows Markovnikov's rule. Carbocation, okay, carbocation will form. Okay, இங்க என்ன நடக்குது? Carbocation form ஆகும். So carbocation stability எப்படி இருக்கும்? So more stable carbocation எங்க பார்க்க முடியும்டாக்கா? So more stable carbocation எங்க tertiary carbocation தான் more stable. So அப்போ என்ன நடக்கும்? இங்க rearrangement possible தான். Okay, rearrangement possible தான். Okay, then I will explain here. So இதோட ஆன்சர் எப்படி வரும்டா? Okay, இதோட ஆன்சர் எப்படி வரும்? CH3 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 CH single bond CH2 இப்படிதான் இருக்கு. So இங்க first என்ன? So first ஹைட்ரஜன் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அங்க வந்து ஹைட்ரஜன் அட்டாச் பண்ணி இருக்கு. ஓகே, ஆனா இங்க என்ன நடக்குது? இங்க பிளஸ் வந்திருக்கு. ஓகே, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, கார்போகேட்டையான் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, கிளியரா? கார்போகேட்டையான் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இந்த கம்ப்ளீட்டா இந்த மீத்தைல் ஷிஃப்ட் நடந்தா, ஓகே, கம்ப்ளீட் இந்த மீத்தைல் கம்ப்ளீட்டா இங்க ஷிஃப்ட் பண்ணியாச்சுன்னா, சோ இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ இந்த மீத்தைல் கம்ப்ளீட்டா இந்த கார்பன் கிட்ட போனா இங்க என்ன ஃபார்ம் ஆகும்?
carbocation. That carbocation is a tertiary carbocation. So tertiary carbocation means it is more stable. It is the most stable carbocation. Okay, clear aicha? So it is the most stable carbocation, tertiary carbocation na. Okay na? So tertiary carbocation form agum. Appo inga complete enna nadakudhu? Okay. இங்க யாரு வருது? CH3 வருது. இங்க carbocation form ஆகுது. Okay, so இப்போ இது clear. இங்க இருந்து carbocation போயிடுச்சு. So இந்த carbocation speciality என்ன? It is tertiary carbocation. So tertiary carbocation means it is more stable. So here it is more stable. So இப்போ இங்க என்ன வரும்? இப்போ OH இங்க வரும். Okay, OH எங்க வரும்? OH இங்க வரும். Rearrangement நடக்குது. Okay, என்ன? Rearrangement நடக்குது. எங்க rearrangement நடக்கும்? என்ன? Acid catalyzed hydration இல்லனா hydrolysis. Acid catalyzed hydrolysisல rearrangement, carbocation ஓட rearrangement நடக்கும். Clear-ஆ? Clear? I hope it's clear. Yes. Then next, mechanism of acid catalyzed hydration. So acid catalyzed hydration oda mechanism da. So first enna protonation of protonation. So na already solli irukku. So inga enna? So 3 hydration methods irukku. Okay, hydration first one is acid catalyzed hydration, hydroboration, oxidation and demercuration, oxymercuration, demercuration. So idhila most important is acid catalyzed hydration. Okay, acid catalyzed hydration da important. Okay, acid catalyzed hydration da important and அதோட மெக்கானிசமும் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஓகே, அதோட மெக்கானிசமும் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஓகே, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷனோட மெக்கானிசம் இருக்கு. சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு ஆல்கீன் இருக்கு. ஓகே, இங்க ஒரு ஆல்கீன் இருக்கு. சோ திஸ் ஆல்கீன் இஸ் ரியாக்டிங் வித் வாட்டர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது? Protonation of alkene. What is protonation means? Proton na proton na H plus. So protonation means H plus add agum. Okay, H plus add agum. Adha addition of H plus nu sollala. Okay, addition of H plus da protonation nadakudhu. So in the double bond break agi, I want to change the color. Yellow edukalamla. So இந்த double bond break ஆகி அங்க யார் வரும்? மார்கோனிகோவ்ஸ் ரூல் தான் ஃபாலோ பண்ணும். சோ இங்க போய் ஒரு ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன், சாரி இங்க என்ன ஆக்சுவலி CH2 தான். ஓகே, இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு, CH2. சோ இங்க என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஹைட்ரஜன் அட்டாச் ஆகும். சோ இங்க என்ன நடக்கும்? இங்க ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ அதுதான் இங்க இருக்கு. இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க ஹைட்ரஜன் வந்திருக்கு. கிளியர்? ஹைட்ரஜன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குது. ஓகே, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குது. கிளியரா? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குது. So addition of hydrogen நடக்குது. So next என்ன? attack of water. Okay, water என்ன? attack பண்ணும். Okay, waterனா நமக்கு தெரியும். waterல என்ன இருக்கு? OH minus இருக்கு and H plusம் இருக்கு. So இந்த water actually directா வந்து attack பண்ணும். Okay, waterனா என்ன? OH.
சோ இங்க டைரக்டா கார்போகேட்டையான் மேல யாரு வரும்? இந்த ஆக்சிஜன் வரும். ஓகே, ஆக்சிஜன் வந்து இந்த கார்போகேட்டையான் மேல டைரக்டா இருக்கும். அப்போ ஆக்சிஜனுக்கு எந்த சார்ஜ் வந்திருக்கு? ஆக்சிஜனுக்கு 1 2 3 பாண்ட் இருக்கு. அந்த ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன? பாசிட்டிவ் சார்ஜ். ஆக்சுவலி ஆக்சிஜன் என்ன? அதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ். இட் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ அதுக்கு என்ன? பாசிட்டிவ் சார்ஜ். அதுக்கு மேல வந்தா அதுக்கு அது என்ன? பிடிக்காது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன? பிடிக்காது. ஓகே, கிளியரா? பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. கிளியர்? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல டீப்ரோட்டோனேஷன் நடக்குது. புரோட்டோனேஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ டீப்ரோட்டோனேஷன்னா என்ன? CH. கிளியர்? டவுட் இருக்கா? இது ஓகே தானே? சோ மெக்கானிசம் ஆஃப் ஆசிட் கேட்டலைஸ் ஹைட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இந்த டாபிக் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ திஸ் டாபிக் இஸ் important. Okay, ஒரு ஸ்டார் டாபிக் தான். Okay, then we can move to next question. I think you all are ready for the next question. Guys, are you ready for the question? Guys, are you ready for the question? Questionக்கு ரெடினா சொல்லுங்க. So I hope you all are ready. Yes. Okay da. So the question is here. Write the main product in each of the following reaction. Main product எழுதணும். So first reaction and second reaction. Main product என்ன? இதோட 1 2 3. Okay. So எழுதிக்கோங்க. So என்ன main product? So come on guys. இதோட main product என்னடா? And it is 2024. Okay, 2024ல board exam question தான். Okay, 2024 board exam question தான் இது. Okay, CBSE கேட்ட question தான். Okay டா. Yoga, come on, answer. I'm waiting for your answers. Okay. B2H6 தான் யூஸ் பண்ணியிருக்கு. B2H6னா எதோட reagent? எங்க யூஸ் பண்ற reagent? இங்க எந்த reaction நடக்கும்? So I will give you options. Okay, இங்க எந்த reaction நடக்கும்? Option A acid catalyzed hydration, ACH. And B என்ன? HBO, hydroboration oxidation. And C என்ன? oxymercuration and demercuration. So எது correct answer? சொல்லுங்க. எந்த reaction இங்க நடக்கும்? A, B, C. HBO butanol கிடைக்கும் மேம். ஓகே, HBO reaction சொல்றேன், B ன்னு சொல்றேன். ஓகே, ஓகே. So very good, correct answer தான். என்ன கிடைக்குது? HBO தான் இங்க இருக்கிற reaction. ஓகே, HBO தான் reaction. இங்க நார்மலி உங்களுக்கு பார்த்தா உங்களோட ஆல்ரெடி அங்க கொடுத்த என்ன அந்த இமேஜ்ல reagent B. ஓகே, BH3 ன்னு தான் கொடுத்திருக்கும். ஓகே, BH3 2 times. ஓகே, 2 times தான் B2H6. ஓகே, BH3 2 times தான் B2H6. So இது என்ன? Hydroboration oxidation. So hydroboration oxidation means it follows Markovnikov's rule or anti-Markovnikov's rule. It follows Markovnikov's rule or anti-Markovnikov's rule. Markovnikov's rule or anti-Markovnikov's rule. So I am writing here Markovnikov's rule.
anti mark am. I'm writing am. Okay, Markov AMR. Okay, AMR irukku. Hello Hepsi. Yes, Hepsi is here. So என்ன மார்கோனிக்கோஸ் ரூலா ஆன்டி மார்கோனிக்கோஸ் ரூலா என்ன ஃபாலோ ஆகும்? ஆன்டி மார்கோனிக்கோஸ் ரூல். ஓகே, சோ ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ல என்ன ஆன்டி மார்கோனிக்கோஸ் ரூல் தான். ஓகே, ஆன்டி மார்கோனிக்கோஸ் ரூல். ACHல மார்கோனிக்கோஸ் ரூல் அண்ட் ஆக்சிமர்குரேஷன் டிமர்குரேஷன்ல மார்கோனிக்கோஸ் ரூல். ஓகே, சோ இதோட ப்ராடக்ட் எப்படி வரும்? சோ இதோட ப்ராடக்ட் எப்படி வரும்டா? சோ CH3 CH2 டபுள் பாண்ட் பிரேக் ஆயிருக்கு. CH சிங்கிள் பாண்ட் CH2. சோ ஹைட்ரஜன் கம்மியான இடத்துல ஹைட்ரஜன் வரும், இங்க OH வரும். This is the answer. Yes. Method to propagate butanol. So butanol. Yes, very good. Yoga, very good. You are right. Butanol is the correct answer. Yoga, give the correct answer first. So I am writing yoga. Okay, yoga. So yes, we can move to next. Okay, next method, that is from alkyl halide. So alkyl halide la irundhu we are preparing alcohol prepare panna poren. So here we are using different reagents. Okay, different reagents use பண்றாங்க. So first இங்க என்ன சிம்பிளா நடக்குது? இங்க இருந்து Br. Okay, Br eliminate ஆகுது, அதுக்கு பதிலா யாரு வருது? OH வருது. Okay, Br eliminate ஆகி அதுக்கு பதிலா OH வருது. இது actually SN2 reaction. Okay, SN2 reaction, single step reaction. Okay, single step reaction தான். So aqueous KOH use பண்ணிருக்கு. aqueous KOH என்ன? aqueous KOH எதுக்காக? aqueous KOH என்ன? ஒரு reagent. Okay, aqueous KOH ஒரு reagent. And moist Ag2O. Okay, moist Ag2O and KOH. Okay, KOH crystal and aqueous sodium hydroxide. Okay, aqueous sodium hydroxide, aqueous potassium hydroxide, moist Ag2O and crystal. Okay, KOH crystals. So same in a reactant product க்கு change இல்ல. Clear? என்ன நடக்குது? இங்க ஹாலஜன் இருக்கிற இடத்துல யாரு வருது? OH வருது. கிளியராடா? ஹாலஜன் இருக்கிற இடத்துல OH வருது. கிளியர்? ஹாய் ஜோ. எட்வர்ட். ஆக்சுவலி உன்னோட கரெக்ட் பேர் என்ன? ஜோவா எட்வர்டா? ஓகே. So yes, I hope it's clear. Then same இங்க என்ன? டெரிஷரி தான். ஓகே, Br அட்டாச் பண்ணி இருக்கிற இந்த கார்பன் இஸ் டெரிஷரி கார்பன்ல. ஓகே, சோ இங்க நடக்கிறது SN1 reaction. ஓகே, இங்க நடக்கிறது என்ன? SN1 reaction தான். ஓகே, SN1 reaction and இங்க reagent water D2O, aqueous NaOH and moist Ag2O. ஓகே, ஒரு சேஞ்சும் இல்ல, சேம் ஆல்கஹால் தான். இங்க D2O யூஸ் பண்ணிருக்கு, அதுக்கு பதிலா OH க்கு பதிலா OD வரும். ஓகே, டியூட்டீரியம். ஓகே, ஹைட்ரஜனோட ஐசோடோப் தான். ஓகேடா, ஹைட்ரஜனோட ஐசோடோப். சோ ஹைட்ரஜனோட ஐசோடோப். ஓகே, கிளியர்? Okay, then we are moving to next preparation method, that is reduction of aldehyde, ketone and carboxylic acid. So உங்களுக்கு actually aldehyde and ketone, okay, aldehyde and ketone reduction பண்ணா. Okay, reduction actually what is reduction? Tell me what is reduction. என்னடா reduction என்ன? Jenny ma'am name. Okay, Jenny. Tell me Jenny,
and tell me yoga, what is actually reduction? Reduction na enna? What is actually reduction? What is reduction? Reduction na ennada? Simple da, romba simple da. What is reduction da? Tell me da, சொல்லுடா. நீங்க சொன்னா மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் நடத்துவேன். So what is reduction? Reductionனா என்ன? Removal of hydrogen. Yes, removal of hydrogen. Removal of hydrogen ada. So oxidation na enna? Addition of oxygen. Okay, addition of oxygen, removal of hydrogen. Okay, oxidation. Appo oxidation na enna? Addition of oxygen. So adoda just opposite than reduction la varum. Okay, so anga addition of oxygen and removal of hydrogen da oxidation la. Appo reduction la eppadi irukum? Addition of hydrogen and removal of oxygen. Clear? Addition of hydrogen and removal of oxygen. Edukada sorry, ellarkum mistake da varum, enakum mistake varum. Okay, we all are humans. Adukku sorry no prachana. Okay, prachanaye illa. Okay, so prachana neenga padicha mattum podum. Okay, adhaan prachana. Neenga proper ah padicha I am happy. Okay, yes Vasant, definitely I will give you quizzes. Okay, so yes, reduction of aldehyde, ketone and carboxylic acid. So உங்களுக்கு aldehyde, okay, aldehyde reduce பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிளா ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, அதுலயும் formaldehyde, okay, formaldehyde reduce பண்ணா primary alcohol கிடைக்கும். Okay, primary alcohol கிடைக்கும். And next என்ன? ஏதாச்சும் aldehyde, okay, ketone, okay, next ketone reduce பண்ணா, okay, ketoneக்கு reduction நடந்தா அங்க என்ன கிடைக்கும்? secondary alcohol. And this is our carboxylic acid. So carboxylic acidக்கு reduction நடந்தா அங்க என்ன கிடைக்கும்? primary alcohol. Clear? So reduction நடக்கணும்னா ஒரு strong reducing agent வேணும். Okay, clear? reduction நடக்கணும்னா strong reducing agent வேணும். இந்த reducing agentக்கு self oxidation நடக்கும். நமக்கு தெரியும் reducing agentனா என்ன? self oxidation நடக்கிறவங்க reducing agent. So reduction நடக்கணும்னா அங்க என்ன reagent யூஸ் பண்ணணும்? strong reducing agent வேணும். கிளியரா? strong reducing agent வேணும். so இங்க strong reducing agent தான் என்ன? lithium aluminum hydride, sodium bromohydride. okay, so இது sodium bromohydride. okay, so இது எல்லாமே டேய் ஹைட்ரஜனுக்கு பதிலா அங்க போரோன் இருக்குடா. So sodium borohydride. okay, so இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். so ஹைட்ரஜனுக்கு பதிலா அவட அங்க போரோன் இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ இது எல்லாமே ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, அவ்வளவுதாடா, அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்லை, எல்லாமே ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தான். சோ என்ன இங்க ரெடக்ஷன் எப்படி நடக்கும்? சிம்பிளா என்ன? இந்த டபுள் பாண்ட், ஓகே, இந்த டபுள் பாண்ட் என்ன? பிரேக் ஆகும். ஓகே, இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். அங்க யாரு வரும்? அந்த டபுள் பாண்டுக்கு பதிலா அங்க OH வரும். கிளியரா? அங்க OH வரும். ஓகே, கிளியர்? அங்க OH வந்திருக்கு and இங்க H வரும். கிளியர்? சிம்பிள் தான், மெக்கானிசம் இல்ல. உங்களோட டெக்ஸ்ட்ல இதோட மெக்கானிசம் இல்ல. சோ அப்போ என்ன கிடைக்கும்? சிம்பிளா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். கிளியர்? கிளியர்? சோ நெக்ஸ்ட் இது என்ன? this is a ketone. so ketonல ரெண்டு சைடுலயுமே ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கும். சோ இங்கேயும் என்ன நடக்கும்? இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே, டபுள் பாண்ட், that means என்ன?
பை பாண்ட் பிரேக் ஆகும், சிக்மா பாண்ட் பிரேக் ஆகாது, பை பாண்ட் பிரேக் ஆயிட்டு அப்படி என்ன ஃபார்ம் ஆகும், OH ஃபார்ம் ஆகும். அண்ட் OH ஃபார்ம் ஆகும், அங்க கீழே யாரு வரும், ஹைட்ரஜன் வரும். கிளியர். நெக்ஸ்ட் என்ன, கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட்லயும் சேம் தான், இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் பிரேக் ஆகும். தட் மீன்ஸ் பை பாண்ட் தான் பிரேக் ஆகும், அங்க OH வரும், கீழே ஹைட்ரஜன் வரும். சோ நமக்கு ஃபார்மால்டிஹைட், ஓகே, ஃபார்மால்டிஹைட் இல்லனா என்ன, ஆல்டிஹைட்ல இருந்து ஏதாச்சும் ஆல்டிஹைட், ஓகே, ஆல்டிஹைட்ல இருந்து என்ன கிடைக்கும், பிரைமரி ஆல்கஹால். ஓகே, பிரைமரி ஆல்கஹால். கீட்டோன்ல இருந்து செகண்டரி ஆல்கஹால், ரெடியூஸ் பண்ணா செகண்டரி ஆல்கஹால். அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். கிளியரா? கிளியர். I hope it's clear. Then we can move to next question. Guys, are you ready for the question? Question க்கு ரெடியா? போர்ட் எக்ஸாம் question இருக்கு. So I hope நீங்க ரெடின்னு நினைக்கிறேன். So here is the question. So பார்க்க முடியுதுல? Yes. Show how are the following alcohol prepared by the reaction of suitable Grignard reagent on methanol. This is the first question. So இங்க நீங்க Grignard reagentல இருக்கிற alkyl group தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இதென்ன ப்ரீவியஸ் क्वेश्चन தான். So next question என்ன, write structure of the product in the following reaction. So என்ன next என்ன structure எழுதணும். So இங்க கொஞ்சம் reactions இருக்கு, so அதோட product எழுதணும். So okay, come on. So come on. இதோட ப்ராடக்ட் என்ன, come on ஃபயர் come on, ஆன்சர் தான் எனக்கு வேணும். I'm waiting for your answers. என்ன ஆன்சர் வரும்? Show how are the following alcohol prepared. Grignard reagent, methanol. Reagent on methanol. Okay. Clear. Question clear இல்ல? Questionல ஏதாச்சும் டவுட் இருக்கா? Question clear இல்ல? Questionல ஏதாச்சும் டவுட் இருக்கா? For first question, CH3. Okay, let me check. I also don't know. I want to check. So, நான் இங்க எழுதட்டுமா? இங்க எழுதுனா முடியுதுல, பார்க்க முடியுதுல. RMGX இருக்குடா, RMGX இருக்கு, RMGX and இங்க மெத்தனால் தான் இருக்கு. ஓகே, மெத்தனால் தான் இருக்கு. சோ மெத்தனால் தான் என்ன, that is என்ன HCHO. This is methanol. ஓகே, இதுதான் மெத்தனால். சோ மெத்தனால் தான் இருக்கு. சோ மெத்தனாலும் RMGXும் ரியாக்ட் ஆகுது. சோ நமக்கு என்ன கிடைக்குது, இதுதான் ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகே, இதுதான் ப்ராடக்ட் கிடைக்குது. சோ என்ன R, what is R, அதுதான் question. What is R? R என்ன? கிளியரா? R is cyclohexane. ஓகே, first R என்ன? இங்க R என்ன? மெத்தனால் நான் ஓபன் பண்ணி எழுதட்டுமா? ஓபன் பண்ணி எழுதுனா C double bond O H and H. So what is the correct answer? என்ன R என்ன? My question is what is R? Methyl group. So நீங்க இங்க பாருங்க 1 carbon தான் இருக்கு because it's methanol ல. So methanolல 1 carbon தான் இருக்கு. So இந்த group methanolல இருந்து alcohol form ஆகும். இதுதான் என்ன கிடைக்கும், இதுதான் நம்மளோட R group வரும். ஓகே, இதுதான் R group வரும். So R group I will draw here.
Our group is CH3, CH3. This is CH1, 2, 3, CH2. This is the R group. This is the R group. So MgX தான் இருக்கும். So MgX. Clear? பார்க்க முடியுதா? Because இங்க 1 இங்க என்ன இருக்கு? இங்க ஆல்ரெடி சொல்லி இருக்கு, அவங்க மெத்தனால்னு சொல்லி இருக்கு. சோ மெத்தனால்ல 1 கார்பன் மட்டும் தான் இருக்கும்டா. ஓகே, மெத்தனால்ல 1 கார்பன் தான் இருக்கும். சோ இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆயிட்டு தான் என்ன ஃபார்ம் ஆகுது? இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி இங்க OH ஃபார்ம் ஆகும். சோ 1 கார்பன் தான் இருக்கு. சோ 1 கார்பன் தான் இருக்கு மீன்ஸ் சோ இந்த பார்ட் எங்க இருந்து வருது? மெத்தனால்ல இருந்து வருது. ஓகே, இந்த பார்ட் மெத்தனால்ல இருந்து வருது. இந்த பார்ட் எங்க இருந்து வருது? ஆர்ல இருந்து வருது. ஆர் MgXல இருக்கிற ஆர்ல இருந்து வருது. கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட் இஸ் cyclohexane. செகண்ட் இஸ் cyclohexane. I also want to check. So இது கிளியர் இல்ல? செகண்ட் பார்க்கலாம். சோ செகண்ட்ல இந்த பார்ட், ஓகே, இந்த பார்ட் மெத்தனால்ல இருந்து வருது. சோ இங்க எப்படி இருக்கும்? செகண்ட் क्वेश्चनல ஆன்சர், செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் இஸ் MgX. This is the R part. This is the R part. Clear ஆயிடுச்சடா? Clear ஆயிடுச்சடா? This is the R part. Cyclohexane. Hexane da correct. You are right. Cyclohexane da varum. So adukku mele RMGX. R part cyclohexane da. Very good. Cyclohexane da correct da. Enna MgX podumbodhu apdi da varum. Cyclohexane is correct answer. Okay. R part is cyclohexane. So MgX podumbodhu ipdi varum. Clear? Very good. Clear. Then next question paakalam. Write structure of the product of the following. So inga reactants irukku and reagent irukku. First reaction oda reagent is H2O and H+. Acidic mediathula reaction nadakudhu. And next reaction sodium bromo illa borohydrate HB NaBH4. Okay, sodium borohydrate. Okay, இங்கேயும் sodium borohydrate தான் இருக்கு. Yes. Come on guys. So tell me, what is the correct answer? Propane 2-ol. So method proper. So I will write here the answer. So இதோட product என்ன? CH3 CH double bond இல்ல single bond ஆயிருக்கு. So CH3 இங்க OH வரும். So method proper 2-ol. Yes, very good. Proper 2-ol தான் வரும்டா. Proper 2-ol தான் வரும் because here we will follow Markovnikov's rule. Okay, first questionல we will follow Markovnikov's rule. H+ இருக்குல்ல, so H+ acid order, so H+ and H2O இருக்கு. So என்ன, we will follow Markovnikov's rule. Second reactionல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்க ஒரு கீட்டோன் பார்ட் இருக்கு. ஓகே, இங்க கீட்டோன் இருக்கு, இங்கேயும் O இருக்கு, டபுள் பாண்ட் O இருக்கு. சோ எங்க ஆல்கஹால், ஓகே, எங்க ஆல்கஹால் வரும்? And NaBH4 ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, it is a weak, okay, it is a weak reducing agent. Okay, it is a weak reducing agent. Okay, less power தான் இருக்கும். So less power இருந்தா என்ன, கீட்டோனை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, less power இருந்தா, ஓகே, less reducing power இருக்கிற என்ன ரெடியூசிங் ஏஜென்ட்க்கு, less reduce power இருக்கிற ரெடியூசிங் ஏஜென்ட்க்கு என்ன
கீட்டோனை ரெடியூஸ் பண்ண முடியாது guys, இம்பார்ட்டன்ட் தான். கீட்டோனை ரெடியூஸ் பண்ண முடியாது. சோ ஆல்கஹால் இங்க தான் வரும், OH குரூப் இங்க தான் வரும். சோ ப்ராடக்ட் என்ன, ப்ராடக்ட் இஸ் இங்க OH வரும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ ஐ வில் யூஸ் black, பார்க்க முடியுதுல. சோ இங்க OH வரும். சோ இங்க சேம் குரூப் தான், CH2 C double bond O and என்ன OCH3 clear. So இங்க வரும் OH. okay, clear. then next இதோட எஸ், இதோட ப்ராடக்ட் என்ன, இதோட ப்ராடக்ட் என்னடா, இதோட ப்ராடக்ட் என்ன, சோ இதோட ப்ராடக்ட் சொல்லுங்க. சோ இதோட ப்ராடக்ட், சோ தேர்ட் ஒன்னோட ப்ராடக்ட், தேர்ட் ஒன்னோட ப்ராடக்ட் என்னடா, தேர்ட் ஒன்னோட ப்ராடக்ட் என்னடா, தேர்ட் ஒன்னோட ப்ராடக்ட் என்ன, கம் ஆன் குயிக்லி. சோ தேர்ட் ஒன்னோட ப்ராடக்ட் சிம்பிள் தான், இங்க இருந்து என்ன OH ஆ மாறிடும். ஓகே, இங்க OH ஆ மாறிடும். சோ ஐ அம் ரைட்டிங் என்ன CH3 CH2 CH, இங்க CH3 ஃபார்ம் ஆகும், இங்க COH. சோ பேலன்ஸ் பண்ணனும். OH 1 2 CH2 OH. clear clear-ஆ? 2 methyl butanol. Yes, 2 methyl. Yes, very good, correct. 2 methyl butanol. Yes. meth eth proper but தானே, butanol தானே, butanol தான்டா, prop வராது, meth eth. so 1 meth eth proper but. so 4 தான் வருதுடா. so இங்கேயும் 1 2 3 4. yes, 4 தான் வருது. so இது branch தான், இது branch தான். so இங்க 2 methyl வரும். okay, clear. okay, then we can move to next topic, that is phenol. phenol தான் நம்மளோட next topic. clear-ஆ? இது வரைக்கும் clear இல்ல? clear. okay, so phenol start பண்ணலாமா? phenol. so next, yes, phenol. so phenol na, it is also called carbolic acid. okay, carboxylic acid illa, carbolic acid. okay, so crystal clear. okay da. so this phenol is also known as, yes, if you have any doubt, just tell me in the chat box. so carbolic acid, it is very important. okay, one mark question ah varala, carbolic acid. okay, so இது important தான், carbolic acid. so structure and bonding in phenolic groups. so structure and bonding, phenolic group ஓட structure and bonding தான் நம்ம first பார்க்க போறது. so like last previous questionல என்ன alcoholோட bond angle. hey, Gopika ma'am will take biology da, I am chemistry faculty. எப்படி எனக்கு biology எடுக்க முடியும்? Gopika ma'am is taking biology la, so she is taking nicely. yes, so phenol na, so இதோட bonding. okay, bonding and structure தான் நாம first பார்க்க போறது. so phenol இதுதான் நம்மளோட alcohol. okay, so alcoholல என்ன ஹைட்ரஜன், வாட்டருக்கு பதிலா அங்க CH3 குரூப் வந்தா, ஓகே, வாட்டருக்கு பதிலா அங்க CH3 குரூப் வந்தா, ஆல்கைல் குரூப்போட ஸ்பெஷாலிட்டி, ஆல்கைல் குரூப் இஸ் a bulky group. okay, bulky group வந்தா obviously repulsion வரும். so repulsion வந்தா bond angle increase ஆகும். clear? bond angle increase ஆகும். so the bond angle, okay, இங்க bond angle என்ன, 108.9 degree, 108.9 degree, 108.9 degree. so இதுதான் alcohol. clear டா? clear.
So yes, actually இது CBSE போர்டு எக்ஸாமுக்காக பண்ற சீரீஸ் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி வேணும்னா, இஃப் யூர் a new student, உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி வேணும்னா நீங்க எடுத்தா பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்தா பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ எஸ், இது என்ன நடக்குதுங்க, இங்க CH3, ஓகே, CH3 again react ஆகுது. ஸோ ஹைட்ரஜன் இங்க இருந்து எலிமினேட் ஆகுது. ஸோ இப்படிதான் வருது. ஓகே, ஆரோ எப்படி வருது, ஆப்போசிட் சைட்ல தான் வருது. வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகி அங்க யாரு வருது, CH3 குரூப் வருது. அதுதான் ஆல்கஹால். ஆல்ரெடி சொல்லியிருக்கு. ஸோ அதோட பாண்ட் ஆங்கிள் என்ன, பாண்ட் ஆங்கிள் இஸ் 108.2. ஓகே, 108.9 டிகிரி, 2ல 9 டிகிரி, 108.9 டிகிரி தான் ஆல்கஹால். அங்க எது வருது, சோ மெத்தனாலோடது. ஓகே, மெத்தனாலோட பாண்ட் ஆங்கிள். ஓகேடா, மெத்தனாலோட பாண்ட் ஆங்கிள். பிகாஸ் பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது, பிகாஸ் ஆல்கைல் குரூப் வருது. ஆல்கைல் குரூப் வரும்போது என்ன, ரிப்பல்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். So it's a bulky group, so obviously bond angle will increases. Yes, so phenol எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், so இதுதான் நம்மளோட என்ன, வாட்டர். so வாட்டர்ல இருந்து என்ன, ஹைட்ரஜன் போகி அங்க என்ன வரும், ஒரு பினாலிக் குரூப் வரும். ஓகே, ஒரு பினாலிக் குரூப் வரும். சோ பினாலிக் குரூப் வரும்போது என்ன கிடைக்குது, பினால். இதுதான் பினால். சோ பினால்ல இங்க பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி. ஓகே, பினால்ல இருக்கிற இந்த OH, ஓகே, OH அண்ட் இங்க பென்சீன் ரிங் மேல அட்டாச் ஆயிருக்கிற இந்த பாண்ட் ஆங்கிள் இஸ் 109 டிகிரி. அண்ட் இங்க ஆக்சுவலி இதுவும் ஒரு பல்கி குரூப் தான். ஓகே, இதுவும் என்னடா, ஒரு பல்கி குரூப் தான். பென்சீன் ரிங் வருதுல்ல, so obviously it is a bulky group. So obviously what will happen, the bond angle will increases. Clear? The bond angle will increases. Clear? Do you have any doubt? Clear? Okay. So yes, next என்ன, எஸ், இது ஆல்கஹால். இதோட கிளாசிபிகேஷன் தான். ஓகே, ரெசனன்ஸ் இது நமக்கு தெரியும், இது நம்மளோட ஆல்கஹால். அண்ட் இது என்ன, இது பீனால். ஓகே, பீனால். சோ பீனால்ல என்ன நடக்குது, இங்க இருக்கிற இந்த பாண்ட், ஓகே, இந்த கார்பனோட ஸ்பெஷாலிட்டி என்ன, தட் இஸ் sp2 கார்பன். ஓகேடா, வை, பிகாஸ் இங்க என்ன இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, டபுள் பாண்ட் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் டபுள் அண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கு. சோ இட் இஸ் sp2 கார்பன். சோ ஆனா நம்மளோட ஆல்கஹால்ல இங்க மெத்தனால் தான் எடுத்திருக்கு. சோ மெத்தனால்ல என்ன, CH2OH தான் இருக்கு. சோ இட் இஸ் கம்ப்ளீட்லி சிங்கிள் பாண்ட் தான். அப்போ அது என்ன, தட் இஸ் sp3 hybridized. Okay, sp3 hybridized carbon. So இங்க என்ன, no resonance. இங்க ஆல்கஹால்ல ரெசனன்ஸ் இல்ல, ஆனா பீனால்ல ரெசனன்ஸ் இருக்கு. சோ ரெசனன்ஸ் இருக்கு. சோ பீனால்ல ரெசனன்ஸ் இருக்கு, OH இருக்கு. சோ இந்த பாண்ட் இங்க என்ன, டபுள் பாண்ட் வரும்போது இங்க இருக்கிறது இங்க மைனஸ் வரும், அண்ட் இங்க இருக்கிறது இங்க மைனஸ் வரும், அண்ட் இங்க இருக்கிற டபுள் பாண்ட்ல இருந்து இங்க மைனஸ் வரும். சோ we can say that, so இங்க இருந்தா ortho para directing, மெட்டால சார்ஜ் இல்ல. So we can say that phenol is ortho para directing. Okay, ortho para directing தான். Resonating question இங்க actually resonating question இல்ல. If you want, I will share some PDF and ஒரு கிளாஸ்ல வேணும்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நான் actually I didn't take any resonance because இந்த சாப்டர்ல ரெசோனன்ஸ் இல்ல. ஓகே, இந்த சாப்டர்ல ரெசோனன்ஸ் இல்ல, அதனால நான் ரெசோனன்ஸ் questions எடுக்கல. ஓகே, so we can discuss also. Okay, so yes, bond length is small. so இங்க என்ன இருக்கு, எல்லாமே sp2 கார்பன் தான். sp2 கார்பனோட ஸ்பெஷாலிட்டி என்ன, டபுள் பாண்ட் இருக்கும். so டபுள் பாண்ட் இருக்கும்போது bond length கம்மி ஆகும். ஓகே, டபுள் பாண்ட்னா attraction is more. so bond length என்ன, bond length will decreases or less bond length. okay, bond length is small. பட் என்ன, இங்க டபுள் பாண்ட் ஒன்னும் இல்ல, டபுள் பாண்ட் இல்ல. so obviously what will happen,
bond length is large. Okay, only single bond. So bond length is large. And yes. So yes, phenol is also ortho-para directing and nucleophilic attack. Okay, clear? So எதனால ortho-para directing னு தெரிஞ்சது இல்ல. So இங்க double bond ஆகும்போது, இங்க double bond form ஆகும்போது இங்க negative. Ortho and para sideல என்ன வரும்? Negative charge வரும். Okay. Arrangement based question. Arrangement எப்படி like நீங்க சொல்றது resonance arrangement ஆடா, resonance arrangement ஆ. So next என்ன? preparation of phenol. So preparation of phenol, first one is from benzene disonium chloride, BDC. Okay, benzene disonium chloride ல இருந்து first. So இது என்ன? aniline தான். So benzene மேல NH3 group வந்தா அது என்னடா? aniline. Okay, so aniline எது வச்சு ட்ரீட் பண்ண போற? So NaNO2 and HCl. NaNO2 and HCl. So NaNO2 and HCl வச்சு ட்ரீட் பண்ணும்போது NaNO2 ல என்ன இருக்கு? Na இருக்கு. HCl ல யார் இருக்கு? Cl இருக்கு. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணிட்டு என்ன? NaCl ஃபார்ம் ஆகும். பாக்கி யார் இருக்கு? NO2 and hydrogen. Okay, NO2 and hydrogen இருக்கு. So இந்த reaction என்ன? almost 0 degree Celsius to 5 degree Celsius ல தான் நடக்கும். Okay, how to explain that ortho-para? Okay, I will explain. எதனால ortho-para directing. Okay guys, this is phenol. இதுதான் நம்மளோட phenol தான். கிளியரா? So phenolல ஆக்சிஜன் மேல lone pairs இருக்கும். ஓகே, ஆக்சிஜன் மேல lone pairs இருக்கும், உங்களுக்கு தெரியும். So இந்த lone pair எங்க வரும்? இந்த lone pair இங்க வரும், இந்த bond மேல வரும். So that bond will form. அப்ப என்ன? ரெசனன்ஸ்னா கான்ஜுகேஷன் வரணும். ஓகே, எப்போ ரெசனன்ஸ் பார்க்க முடியும்? கான்ஜுகேஷன் இருக்கும் போது பார்க்க முடியும். சோ கான்ஜுகேஷன் எப்போ இருக்கும்? கான்ஜுகேஷன் இருக்கணும் எப்போ? lone pair single double. lone pair single double இருந்தா அங்க கான்ஜுகேஷன் இருக்கும். இல்லனா positive single double இருந்தா அங்க கான்ஜுகேஷன் இருக்கும். negative single double bond இருந்தா அங்க கான்ஜுகேஷன் இருக்கும். and negative alternate double single double இல்லனா we can say that vacant. Okay, vacant orbital and lone pairs இருந்தா. Okay, vacant orbital, that is back bonding இருந்தாலும் சொல்லலாம். So இந்த மாதிரி கேஸ்ல மட்டும்தான் என்ன இருக்கும்? ரெசனன்ஸ் இருக்கும். ஓகே, so என்ன? lone pair single double, positive single double, negative, this is negative charge. Okay, negative charge and positive charge. So positive single double. So இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் lone pair இருக்கு. Okay, lone pair இருக்கு. So you can see here lone pair is present here. Okay, lone pair is present here. So in the lone pair இங்க single இங்க double. Okay, lone pair single double formula இருக்கு. clear-ஆ? Okay, clear-ஆ? So இந்த lone pair எங்க வரும்? இங்க வரும். So then what will form? So it will form. So OH. So இங்க double bond ஆயிருக்கு. So இங்க double bond ஆகும்போது இங்க இருந்து இந்த double bond break ஆகி negative charge ஆகி இங்க வரும். H இங்க double bond ஆயிருக்கு. இங்க என்ன? negative charge இருக்கு. Because இங்க double bond என்ன? break ஆகி negative charge ஆயிருக்கு. Next structureல எப்படி வரும்? Next resonance structureல the same OH double bond. So next structureல இங்க இருக்கிற negative charge இங்க போகும். Okay, இங்க இருக்கிற negative charge nearest single bondல போகும். ஆனா இங்க என்ன இருக்கு? double bond இருக்கு.
சோ இது இங்க நெகட்டிவ் சார்ஜா மாறும். சோ இங்க நெகட்டிவ் சார்ஜா மாறும். சோ இது அப்படியே இருக்கும். சோ இங்க இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் எங்க வரும்? இங்க டபுள் பாண்டா மாறும். ஓகே, இங்க இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இங்க டபுள் பாண்டா மாறும். நெக்ஸ்ட் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? நெக்ஸ்ட் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? சோ இங்க O, இங்க ஒரு H, O இங்க ஒரு H இருக்கு. சோ இது டபுள் பாண்ட் தான். அண்ட் இங்க 1, இங்க நெக்ஸ்ட்ல இங்க இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இங்க வரும். அண்ட் எஸ், இங்க இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இங்க வரும். கரெக்ட் தானே? ஓகே, இங்க இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இங்க வரும். அண்ட் இங்க இருக்கிற டபுள் பாண்ட் என்ன? திருப்பி லான் பேரா மாறிடும். சோ டபுள் பாண்ட் என்ன? திருப்பி லான் பேரா மாறிடும் இங்க. சோ இங்க லான் பேரா ஹைட்ரஜன் அண்ட் இங்க டபுள் பாண்ட் இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற டபுள் பாண்ட் இங்க சிங்கிள் பாண்ட் ஆயிருக்கு. இங்க லான் பேரா மாறி இருக்கு. கிளியர்? சோ நீங்க பாருங்க, எங்க நெகட்டிவ் சார்ஜஸ் வருது? இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சோ ortho and para sideல மட்டும்தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. That is the reason we are saying phenol is a ortho para directing. Okay, clear ஆயிடுச்சா? யாரு கேட்டது how to explain? Yes, this is the reason. Clear ஆயிடுச்சா Jenny? Clear-ஆ? Okay, so yes, I hope it's clear. Then we are moving to preparation method. So preparation method start பண்றதுக்கு முன்னாடி can I give you few minutes break? break முடிஞ்சு ஷார்ப்பா என்ன 7:15க்கு வரணும். 10 minutes please. 10 minutes போதுமா? சோ நான் ஒரு டீ எல்லாம் குடிச்சு வர்றேன். ஓகேடா. ஓகேடா. சோ கரெக்ட் 7:15க்கு நான் இங்க இருக்கும். சோ நீங்களும் இங்க இருக்கணும். ஓகே,
ஐயோ மேம் தேங்க்ஸ் லீவ் ஆன் மேம். ஓகே டெய்லி கிளாஸஸ் உங்களுக்கு இருக்குல்ல, பட் பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும், ஓகே பாட்னி ஜுவாலஜி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போகுது? எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போகுது நீங்க சொல்லுங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் சூப்பரா போகுதா? மேம் கிளாஸ் boarding. I know it's out of topic, but I really videos. Okay, thank you. It's sad. You take only Neet. Oh, you choose J. Okay, that's so nice. That's so nice. And guys, smash the like button. Okay, hit the like button. So if you like the class, okay. Going in negative. Hey, அது என்னாச்சு? ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணலையா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி நடக்குதுடா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ கொஞ்சம் டேஸ் தான் இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் 20th தானே உங்களுக்கு பிசிக்ஸ் எக்ஸாம், 20th தானே. கெமிஸ்ட்ரி வருது 28th போர்டு எக்ஸாம். ஸோ ஆல்ரெடி எஸ், ஓகே. Tip for board exam. Okay, definitely I will give you tips. Okay, a special video. Okay, Harry Potter சொன்னதுனால, so I will give you a special video. Okay, so board exam காக நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்றேன். ஓகே, டிப்ஸ் மேம், what to do, very low marks in chemistry மேம், what to do. லைக் ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளோ டேஸ் இருக்கு? இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு டேட் என்ன? லைக் 9. So 28th தான் எக்ஸாம். ஆல்மோஸ்ட் யூ ஹாவ் 19 days. ஓகே, or we can say 18 days உங்களோட கையில இருக்கு. ஸோ நீங்க ப்ராப்பரா, yes, obviously I will take marathon for both students. Okay, definitely I will take. Okay, I will respect your request. So definitely I will take your marathon for both session. Okay, so நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா நீங்க படிக்கணும். பிகாஸ் கொஞ்சம் டைம் தான் இருக்கு கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான். நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின், உங்களுக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஸோ எஸ்பெஷலி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில எல்லாம் சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் தான் வருது. ஓகே, சேம் டாபிக்ல இருந்து தான் ரிப்பீட்டட் கொஸ்டின் சேமா வரல. ஓகே, டிட்டோ கொஸ்டின்ஸ் ஒன்றும் இல்லை, பட் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின், ஒரே டைப் கொஸ்டின் தான் வருது. ஸோ நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ எந்த கொஸ்டின் சேம் லைக் ஒரே கண்டென்ட்ல இருந்து வருது, ஸோ அந்த கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணா எஸ், நீங்க ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணா 95+ வாங்கலாம். ஓகே, ப்ராப்பரா இல்லைன்னா ஐயோ அந்த டாபிக் ஓகே, அந்த டாபிக் வேண்டாம், இந்த டாபிக் படிக்கலாம், அப்படி பண்ண முடியாது. ஸோ நீங்க ப்ராப்பரா எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி கண்டென்ட், இம்பார்ட்டன்ட் கண்டென்ட், ஸோ உங்களால முடியும்னா ஒரு 10 years. ஓகே, நான் ஆல்ரெடி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட 10 years கொஸ்டின் பேப்பர் PYQ லாஸ்ட் பண்ணிருக்கு. 10 years PYQ இருந்தது. லைன் பை லைனா நீங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 15 days தான் இருக்கு. நீங்க NCERT லைன் பை லைனா அந்த 2 பார்ட்ஸும் படிக்க முடியுமா? பாசிபிளா இருக்கிறது நீங்க லைக் என்ன பண்ணணும், லைக் லைன் பை லைனா படிக்கிறது 15 daysல முடியாது. ஆப்வியஸ்லி அது முடியாது இல்ல. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சாப்டர் எடுங்க. ஓகே, ஒரு டைம் டேபிள் ப்ராப்பரா போடுங்க, உங்களுக்கு தான் தெரியும். அண்ட் சீட்டிங், ஓகே, நோ சீட்டிங். இந்த 15 daysலயும் ஒரு சீட்டிங்கும் இல்லை. ஓகே, லைக் உங்களுக்கு பயாலஜி நெக்ஸ்ட் மந்த் தான் எக்ஸாம் வருதுல்ல, நெக்ஸ்ட் மந்த் 20க்கு அப்புறம் தான் வருது எக்ஸாம். ஸோ இந்த மந்த்ல நீங்க ப்ராப்பரா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிங்க. ஓகே, ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் வைங்க. ஓகே, இன்னைக்கு 9th தான். ஸோ 9thல இருந்து எப்படி லைக் எல்லா சாப்டரும், பிசிக்ஸோட எல்லா சாப்டரும் கவர் பண்ண முடியும்? எஸ், ஐ வில் கிவ் யூ a timetable also. ஓகே, உங்களுக்கு வேணும்னா ஐ வில் கிவ் யூ a timetable also. ஓகே, நான் ஐ வாண்ட் டு நோட், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோட். டைம் டேபிள் வேணும், வேற என்ன வேணும்னு சொல்லியிருக்கு. மேரத்தான் வேணும். ஓகே, மேரத்தானும் டைம் டேபிளும் வேணும். ஸ்ட்ராட்டஜி வேணும், எப்படி படிக்கணும்ல.
Okay, I will note everything. Let me just a second. நான் நோட் பண்ணிட்டோம். உங்களுக்கு என்ன வேணும்னா அது மாதிரி எனக்கு I will give you classes. உங்களுக்கு road map plan. Okay, road map plan வேணும். March monthல biology தானே, so road map வேணும். டைம் டேபிள், உங்களுக்கு டைம் டேபிள் வேணும், ரோட் மேப் வேணும், வேற என்ன வேணும், மேரத்தான் வேணும்ல. ஸோ மேரத்தான் வேணும். பின்ன என்ன வேணும் என்சிஆர்டி in biology. Ma'am, will you take board marathon? Yes, definitely I will take. Any other request? Ma'am, for Neet chemistry. Yeah, Neet chemistry காக. So yes, இது like morningல உங்களுக்கு backlog series போகுது. So board exam க்கு அப்புறம் proper complete full and full Neet தான். Okay, I am students useful. Definitely if you are in 12 students, TN board. Okay, TN Tamil Nadu board. Yes, this chapter. Okay, actually உங்களுக்கு almost தமிழ்நாடு போர்டுனாலும் CBSE விட content more தான் இருக்கு தமிழ்நாடு போர்டுல. Okay, so content கம்மி ஒன்றும் இல்லை தமிழ்நாடு போர்டுல. So more content தான் இருக்கு. So don't worry. If you are TN board student also, you can watch this. Okay. Okay. If you are TN board student also, you can watch this. No worries. Okay. So உங்களுக்கு road map வேணும், time table வேணும், marathon வேணும். வேற ஏதாச்சும் வேணுமா? So strategy video I will put tomorrow. எப்படி படிக்கணும்? Okay. எப்படி படிக்கணும்? ஓகே, வேற ஏதாச்சும் வேணுமா? இது போதுமா? ஓகே, ஐ ஹோப் இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகேடா. ஸோ எஸ், ஸோ உங்களுக்கு ரோட் மேப் வேணும், டைம் டேபிள் வேணும், மேரத்தான் வேணும், எப்படி படிக்கணும்னு சொல்லி தரணும். ஓகே, ஸோ எஸ், ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, நோ வரிஸ். ஸோ 28 வரைக்கும் இருக்கிற எல்லாமே இது இனஃப் தானே? இனஃப் மேம். ஓகே, டெஃபினெட்லி நான் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கே உங்களுக்கு லைக் டைம் டேபிள் கொடுக்குறேன் அண்ட் ரோட் மேப். ஓகே, எப்படி ரோட் மேப்? ஓகே, ரோட் மேப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் டைம் டேபிள் பிளஸ் 95. ஓகே ஓகே ஓகே. ஸோ என்ன மேம்? ஸ்ட்ராட்டஜி பிளஸ் டைம் டேபிள் பிளஸ் scoring tips 95 plus mark scoring tip. Scoring tips. வேற ஏதாச்சும் வேணுமா? Please upload. Okay, tomorrow. Okay. Conversion reaction. Okay, I will definitely conversion reaction. I will put one conversion reaction video. Conversion reaction video. Okay, where என்ன வேணும்? Why I get a teacher? Didn't get a teacher. நான் இருக்குல்ல, அப்போ என்ன பிரச்சனை? Conversion எப்படி? Okay, conversion. Okay, I will put one conversion video and strategy and timetable video. நாளைக்கு strategy timetable video போடுறேன். Okay, problem sort தானே? Okay, clear. பிரச்சனை clear தானே? பிரச்சனை முடிஞ்சிச்சுல? ஹாப்பி? ஓகேடா. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணியிருக்கு. ஸோ எஸ், ஸோ நாளைக்கு இதெல்லாமே பண்றேன். ஓகே, ஸோ sorted மேம். ஓகேடா, ஸோ நாளைக்கே போடுறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, வி கேன் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ டோன்ட் வரி, நீங்க பேனிக் ஆக வேண்டாம். பிகாஸ் பேனிக் ஆனா உங்களுக்கு ஆக்சுவலி படிக்க முடியாது. ஓகே, ஸோ ஒப்வியஸ்லி ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நீங்க, எனக்கு தெரியும், எஸ் ஒப்வியஸ்லி நானும் ஆக்சுவலி என்கிட்டயும் நான் 12th ஆன போது எல்லாரும் இப்படிதான் சொன்னது, டென்ஷன் ஆகாத, பேனிக் ஆகாத. பிகாஸ் நான் கொஞ்சம் சீக்கிரமா பேனிக் ஆயிடும். ஓகே, ஸோ எல்லாரும் அப்படிதான், பேனிக் ஆகாத, ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணி படி. ஸோ அதுதான் நானும் சொல்றேன். ஸோ நீங்க ஓகே, உங்களால முடியும். அந்த என்ன கான்பிடன்ஸ் இருந்தா உங்களால முடியும்டா. டெஃபினெட்லி உங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் வேணும், என்னால முடியும். நான் 100% இல்லைன்னா நான் 200% போடுறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ வாட் வில் ஹேப்பன்? இந்த யூனிவர்ஸும் என்ன உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஓகே,
ஸோ யூனிவர்ஸும் உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். உங்களோட டீச்சர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெடியா இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நீங்க என்ன கமெண்ட் செஷனோட கமெண்ட் செஷன்ல போடுங்க. ஸோ தென் எனக்கு தெரியும், லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். ஸோ எப்படி இதுக்கு என்ன பண்ண முடியும், என்னால என்ன பண்ண முடியும்னு எனக்கு லைக் ப்ராப்பரா தெரியும். ஸோ நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டென்ஷன் வந்தாலோ எது வந்தாலும் நீங்க சொல்லுங்க செஷன்ல வந்து, இல்லைன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ அது மாதிரி அதுக்கு என்ன தேவைன்னா ஐ வில் டூ. ஓகே, ஸோ ஏன் கிட்ட இருந்து ஓகே ஐ வில் டூ மை 200%. ஆர் நீங்க எனக்கு குழந்தைங்க மாதிரி தான். ஸோ உங்களுக்கு என்ன தேவைனாலும் டெஃபினெட்லி ஐ வில் டூ மை பெஸ்ட். ஓகே, ஸோ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எது வந்தாலும் ஐ வில் கிவ் யூ மை 200%. ஸோ டோன்ட் வெரி கைஸ். ஸோ நீங்க ஹாப்பியா இருங்க. உங்களோட 100%, 200% போட்டு ப்ராப்பரா படிங்க. ஓகே, பாக்கி எல்லாமே டென்ஷன் எல்லாமே சைட்ல வச்சுக்கோங்க. நீங்க இப்போ உங்களால முடியறது படிக்கணும். ஓகே, ப்ராப்பரா படிங்க. ஓகே, ஓகேடா. ஓகே, ஸோ எஸ் பிரேக் முடிஞ்சாச்சு. ஸோ டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மி தானே டென்ஷன் எல்லாம்? டென்ஷன் கம்மி ஆயிடுச்சுல? ஓகே, எஸ் டெஃபினெட்லி. ஸோ உங்களால முடியும்டா, டெஃபினட்டா எல்லாராலையும் முடியும். ஓகே, பட் வி ஷுட் புட் யோர் லைக் எஃபர்ட். ஓகே, எஃபர்ட் இல்லாம ஒன்னும் கிடைக்க முடியாது. ஓகே, ஸோ எஃபர்ட் நான் எல்லாமே ரொம்ப எஃபர்ட் பண்ணிட்டு தான் இங்க இருக்கு. ஓகே, ஒரு பொசிஷன்ல இருக்கணும்னா நீங்க எஃபர்ட் போட்டே ஆகணும். ரொம்ப ஈஸியா ஒன்னும் கிடைக்காது. ஓகே, ஒன்னும் ரொம்ப ஈஸியா கிடைக்காது. நீங்க 200% இல்லைன்னா உங்களுக்கு தூக்கத்திலையும் என்ன வரணும், எஸ் என்னோட எய்ம் இதுதான், நான் இதுக்கு ரெடியா இருக்கு, என்ன பண்ண வேணாலும் என்ன பண்ணணும்னாலும் நான் ரெடியா இருக்கு, அந்த ஃபீல்ல இருந்தா போதும். ஓகே, அந்த ஃபீல் மட்டும் இல்ல, நீங்க அதுக்கு 100% 100% போட ரெடியா இருந்தா போதும். எல்லாரும் இந்த யூனிவர்ஸே உங்களுக்காக இருக்கும். ஓகே, so yes we can start. Yes, evil gaming. Yes, so start பண்ணலாமா? Yes, first preparation method தான் phenol preparation method from benzene disonium chloride, BDC. so இங்க BDC ல அனிலின்ல இருந்து தான். ஓகே, அனிலின்னா என்ன, பென்சீன் ரிங் மேல ஒரு NH3 வந்தா, சோ பென்சீன் மேல ஒரு NH3 வந்தா அதுதான் என்னடா, பென்சீன் மேல ஒரு NH3 வந்தா அதுதான் அனிலின். சோ அனிலின எது வச்சு ரியாக்ட் பண்ண போற, எது இங்க ரியேஜென்ட்? சோ இங்க ரியேஜென்ட் NaNO3 and HCl, NaNO3 and HCl, NaNO2 and H2SO4, acidic medium. ஓகே, acidic மீடியத்துல தான் ட்ரீட் பண்றது. சோ என்ன கிடைக்குது இங்க N. ஓகே, நைட்ரஜன் வருது, நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட். நைட்ரஜனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? நைட்ரஜன் N2 னா இட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, N2 னா இது ரொம்ப ஸ்டேபிள் தான். அப்போ இங்க நைட்ரஜன் பாசிட்டிவா இருக்கு. சோ நைட்ரஜனுக்கு என்ன N2 ஃபார்ம்ல வரணும். ஓகே, நைட்ரஜனுக்கு என்ன N2 ஃபார்ம்ல வரணும், பிகாஸ் N2 னா இட்ஸ் வெரி ஸ்டேபிள். நைட்ரஜனோட ஸ்டேபிள் ஃபார்ம் தான் N2. சோ எல்லாருக்குமே எப்பவுமே ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்டேபிள் ஸ்டேட்ல ரீச் பண்ணணும்னா, ப்ராப்பர் ஒரு டெம்பரரி ஸ்டேபிள் ஸ்டேட்ல ப்ராப்பர் ஸ்டேபிள் ஸ்டேட்ல ரீச் பண்ணணும்னா ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஓகே, இன் பிட்வீன்ல ரொம்ப டிஃபிகல்ட் இருக்கும். ஓகே, எஸ் ஐ அம் a ஹாரி பாட்டர் ஃபேன். எஸ், சோ ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஓகே, அந்த ஸ்டேபிள் ஸ்டேட் இல்லைன்னா உங்களோட மெடிக்கல் சீட் ஈஸி ஸ்டேட்டா, அது ஆக்சுவலி ஸ்டேபிள் ஸ்டேட் தான். அந்த ஜாப் கிடைச்சா எஸ் நீங்க ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கும். பட் அந்த பாத் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, பாத் என்ன ரொம்ப டிஃபிகல்ட் தான், நோ டவுட். ஓகே, அந்த மெடிக்கல் சீட்ல ரீச் பண்ணணும்னா அந்த பாத் இருக்கும்ல, தட் பாத் இஸ் வெரி டிஃபிகல்ட். அது மாதிரி 12th போர்டுல 95% பிளஸ் இருந்தா என்ன ஹை ஸ்டேபிள் ஸ்டேட். ஓகே, நல்ல காலேஜ்ல கிடைக்கும், எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகே, ஒரு குட் மார்க் கிடைச்சா. ஸோ
பட் அந்த path is difficult only. Okay, so அந்த difficulty overcome பண்ணணும். Okay, so difficulty overcome பண்ணணும். so இங்க நைட்ரஜனுக்கு என்ன N2 ஃபார்முலா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, நைட்ரஜனுக்கு என்ன N2 இருந்தா ஹை ஹாப்பி. so N2 ஃபார்முலா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ இங்க என்ன இந்த பாண்ட் பிரேக் ஆகும். ஓகேடா, இந்த பாண்ட் பிரேக் ஆகும். என்ன வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது அங்க யாரு வரும்? OH வரும். கிளியரா? சோ நைட்ரஜனோட இந்த பாண்ட், ஓகே, இந்த பாண்ட் பிரேக் ஆகும். அண்ட் என்ன வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது பிகாஸ் நைட்ரஜன் N2 gas is more stable. N2னா அது ரொம்ப ஸ்டேபிள் தான். சோ என்ன ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு நைட்ரஜனுக்கு பிடிக்கும். சோ இங்க இந்த பாண்ட் பிரேக் ஆகும். இங்க இருந்து நைட்ரஜன் போகும். அண்ட் என்ன வாட்டரோட பிரசன்ஸ்ல ட்ரீட் பண்ணும்போது யார் வரும்? OH வரும். கிளியரா? எஸ். நெக்ஸ்ட், இங்க ஆர்த்தோ பேரா டைரக்ஷன்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆர்த்தோ பேரா டைரக்ஷன்ல என்ன இருக்கு? NH2 இருக்கு. சேம் ரியாக்ஷன். ஓகே, அண்ட் இங்க ஒரு இங்க வாட்டர்னா எப்படி? பாயில்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கு. ஓகே, வாட்டர் என்ன டெம்பரேச்சர்? ஓகே, டெம்பரேச்சர் கொடுத்துதான் இங்க வாட்டர் யூஸ் பண்ணிருக்கு. அதனால பீனால் கிடைச்சிருக்கு. சோ இங்க இருக்கிற டெம்பரேச்சர் 0 to 5 degree Celsius. ஆனா இங்க இருக்கிற டெம்பரேச்சர் இங்க யூஸ் பண்றது பாயில்டு வாட்டர். ஓகேடா? சோ எஸ். சோடா இங்க H2 சேம் ரியேஜென்ட். ஓகே, H2 என்ன 0 to 5 degree Celsiusல ரியாக்ஷன் நடக்குது. சேம் தான். எங்க NH2 இருந்ததோ அங்க எல்லாமே யாரு வந்திருக்கு? OH வந்திருக்கு. கிளியரா? எங்க NH2 இருந்ததோ அங்க எல்லாமே யாரு வந்திருக்கு? அங்க எல்லாமே OH வந்திருக்கு. Because it is ortho-para directing. Clear? Ortho-para directing. Then next, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ப்ரோசஸ். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ப்ரோசஸ். சோ ஸ்டார் டாபிக் தான். சோ தட் இஸ் டாஸ் ப்ரோசஸ். ஓகே, டாஸ் ப்ரோசஸ்னா என்ன? இட் இஸ் த இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலோட industrial preparation the DOS process. Okay, it is an industrial preparation process. So it is used in normally phenol large scale la produce பண்ணனும். Okay, large scale la produce பண்ணனும் phenol. So இந்த phenol large scale la produce பண்றதுக்காக என்ன எடுத்திருக்கு? எந்த ப்ராசஸ் பண்ணனும்? DOS process பண்ணனும் large scale la. And இங்க ஆக்சுவலி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை பிரஷர் கொடுத்து தான் இந்த ரியாக்ஷன், இந்த ப்ரோசஸ் நடக்குது. ஓகே, ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை பிரஷர் அப்ளை பண்ணணும். ஓகே, சோ இங்க இருக்கிற என்ன reagent, it is NaOH. Okay, இங்க இருக்கிற reagent is NaOH and இங்க இருக்கிற temperature is 623 Kelvin and 300 atm pressure. 623 Kelvin and high pressure, that is almost 300 atm pressure. So அப்ப என்ன கிடைக்கும்? நமக்கு phenol கிடைக்கும். So இதோட என்ன தேவை? மெக்கானிசம். ஓகே, ப்ரோசஸ். ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மெத்தட் தான். சோ ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதோட மெக்கானிசம் இல்ல. ஓகே, மெக்கானிசம் இல்ல, இதுதான் டெக்ஸ்ட்ல இருக்கு. ஓகே, சோ டோஸ் ப்ரோசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரோசஸ். மேபி தே வில் ஆஸ்க் டோஸ் ப்ரோசஸ், இல்லனா இண்டஸ்ட்ரியல் ப்ரோசஸ் கேட்கலாம், ஹை டெம்பரேச்சர் பிரஷர் மெத்தட் கேட்கலாம். சோ different names இருக்கு. ஓகே, high temperature pressure method and large scale production. So இது எல்லாமே important points தான். So next preparation method is from benzene sulfonic acid. So benzene sulfonic acid ல இருந்து தான் prepare பண்ண போறேன். என்ன இல்லடா, bar and ATM different தான். 1 bar ATM means atmospheric pressure. Okay, bar means 1 bar na adu oru standard ah vera vechirukku. Okay, so bar and ATM, so like I will tell you gram and like gram kilogram potu, like Kelvin and Kelvin irukku, Kelvin
எஸ் டிகிரி செல்சியஸ். கெல்வினும் டிகிரி செல்சியஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் யூனிட் தானே. ஸோ யூனிட் மாதிரி தான். ஸோ ரெண்டுமே பார்னாலும் என்ன, பார்னாலும் ஏடிஎம்னாலும் எஸ் ஏடிஎம்னாலும் யூனிட் தான். அட்மாஸ்பியரிக் pressure and barna different. Okay, different, not ரெண்டுமே pressure தான், but different unit. Okay, அவ்வளவுதான். So yes, benzene sulfonic acid. What is benzene sulfonic acid? Benzene sulfonic acid na, this is benzene sulfonic acid, SO3H. This is benzene sulfonic acid. ஒரு benzene மேல SO3H வந்தா, that we can call benzene sulfonic acid. So நீங்க first என்ன தெரியணும், எப்படி benzene sulfonic acid produce பண்ணும், அதுவும் important. Production of benzene sulfonic acid is also important. So benzene எடுத்து benzene and oleum react பண்ணும்போது, what is oleum? H2S2O7, that is oleum. Okay, oleum. So oleum என்ன, benzene and oleum react பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், benzene sulfonic acid. Okay, so first stepல நாம என்ன பண்ண போறேன், benzene and oleum H2S2O7. oleum na H2S2O7. so H2S2O7 oleum react பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, benzene sulfonic acid. This is benzene sulfonic acid. clear? Okay, so again என்ன, sodium hydroxide வச்சு ஹீட் பண்ணும்போது இந்த benzene sulfonic acid என்ன, sodium hydroxide வச்சு ட்ரீட் பண்ணும்போது இங்க இருக்கிற SO3H மாதிரி அங்க யாரு வரும், ONA வரும். Okay, ONA வரும். So next stepல again என்ன, Na2SO3 and SO2. Okay, Na2SO3 and SO2 form ஆகும். SO2 gas தான் இங்க இருந்து evolve ஆகி போகும். Okay, evolve ஆகி போகும். And next stepல இது again என்ன, water வச்சு ட்ரீட் பண்ணும்போது, okay, water வச்சு ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, phenol கிடைக்குது. clear? Yes, P in 10th. So clear ஆயிடுச்சுல்ல. So next process தான் decarboxylation of sodium salicylate and derivatives. So என்ன decarboxylation சொன்னா என்ன, decarboxylation. So decarboxylation means removal of CO2. carbon dioxide ஓட removal. Okay, remove பண்ற process தான் என்ன, removal of carbon dioxide is decarboxylation. Okay, from of sodium salicylate and its derivative. So இதுதான் என்ன, sodium salicylate. Okay, sodium salicylate. So இது என்ன பண்ண போறேன், normally NaOH and CaO வச்சு ட்ரீட் பண்ண போறேன். NaO and COH வச்சு ட்ரீட் பண்ண போறேன். So நான் இங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், removal of CO2. CO2 இருக்கலாம் in the form of Na2CO3. இங்க என்ன, டைரக்ட் CO2 ஓட கார்பன் டை ஆக்சைடோட எலிமினேஷன் இல்ல, என்ன ஃபார்முலா எலிமினேட் ஆகும், Na2CO3 ஃபார்முலா தான் இங்க இருந்து என்ன, கார்பன் அண்ட் ஆக்சிஜன் எலிமினேட் ஆகும். ஓகே, என்ன Na2CO3 ஃபார்முலா. சோ இங்க என்ன, COONA இருக்கு. ஓகே, COONAயும் இங்க NaOயும் இருக்கு. ஓகே, NaOHல NaOயும் இருக்கு. சோ இது என்ன, இங்க இருந்து எலிமினேட் ஆகும். ஓகே, இங்க இருந்து எலிமினேட் ஆகும். இங்க என்ன, ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, சோ அந்த ஹைட்ரஜன் இங்க வந்து அட்டாச் ஆகும். கிளியரா? சோ என்ன கிடைக்குது, ONA and hydrogen. ONA and hydrogen கிடைச்சா உங்களுக்கு லாஸ்ட் ONA கிடைச்சா we will treat with Na2SO3. so Na2SO3 இங்க Na2CO3 வச்சு ட்ரீட் பண்ணும். ஓகே, Na2CO3 வச்சு ட்ரீட் பண்ணும். அப்போ இங்க இருந்து என்ன போகும், இங்க இருந்து Na என்ன ரிமூவ் ஆகும். ஓகே, Na இங்க இருந்து போகும், அதுக்கு பதிலா R வரும், ஹைட்ரஜன் வரும். ஓகே, சோ இன் பிரசன்ஸ் ஆஃப் H+ ஓட பிரசன்ஸ்ல தான் ரியாக்ஷன் நடக்குது. ஹைட்ரஜன் ஆட் ஆகும், அங்க இருந்து Na எலிமினேட் ஆகும். ஓகே,
கிளியரா? டவுட் இருக்கா? கிளியரா? இந்த மெத்தட் கிளியரா? கிளியர்? சோ ஆர்கானிக் தான் எனக்கு தெரியும், கொஞ்சம் கஷ்டம் தான், பட் வேற ஆப்ஷனே இல்ல, நீங்க படிச்சே ஆகணும். ஓகே, நீங்க படிச்சே ஆகணும். ஓகே, ஓகேடா. எஸ், ஃப்ரம் cumin. Cumin actually isopropyl benzene தான் cumin. Okay, isopropyl benzene is cumin. So is oxidized in presence of air. So presence of oxygen ஓட presenceல அது என்ன oxidation நடந்து அது என்ன ஃபார்ம் ஆகும்? cumin hydroperoxide. Cumin hydroperoxide form ஆகும். So it is again converted, or we can say that this cumin hydroperoxide we can convert it into phenol and acetone, okay, by treating with dilute acid. Okay, dilute acid ஓட presenceல என்ன நம்மளோட cumin hydroperoxide, so cumin hydroperoxide acid ஓட presenceல treat பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? phenolம் கிடைக்கும், acetoneம் கிடைக்கும். clear? அதுதான் என்ன from cuminல இருந்து phenol prepare பண்ற மெத்தட். சோ என்ன cumin மெத்தட்னு பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த மெத்தட் இஸ் ஆல்சோ a star topic. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். சோ இது பென்சீன். சோ ஃபர்ஸ்ட் என்ன cumin prepare பண்ணனும். ஓகே, cuminல இருந்து தான் நமக்கு என்ன தேவை, என்ன கிடைக்கும்? phenol கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன prepare பண்ணனும்? cumin prepare பண்ணனும். ஓகே, சோ cumin எப்படி prepare பண்ணனும்? சோ benzene and propene. So benzene propeneம் react ஆகும்போது we know that இங்க double bond break ஆகும். ஓகே, double bond break ஆகும். என்ன ஹைட்ரஜனோட பிரசன்ஸ்ல தான் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, ஹைட்ரஜனோட பிரசன்ஸ்ல தான் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ இங்க என்ன ஹைட்ரஜன் CH3 ஃபார்ம் ஆகும், இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ இட் இஸ் a secondary carbocation. இங்க carbocation என்ன? secondary carbocation தான். சோ இந்த secondary carbocation benzene ring மேல attach ஆகும். ஓகே, benzene ring மேல attach ஆகும். clear? அதுதான் first. இதுதான் actually என்ன cumin. ஓகே, சோ first stepல என்ன நடக்குது? first stepல double bond break ஆகும். சோ double bondல இருக்கிற pi bond, okay, pi bond break ஆகும். pi bond break ஆகி இங்க ரியாக்ஷன் என்ன ஹைட்ரஜனோட பிரசன்ஸ்ல தான் நடக்குது. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்கும். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இங்க தான் நடக்கும். அப்போ என்ன இது CH3 ஆ மாறும். இது என்ன கார்போகேட்டையான், செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். கிளியர்? செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். சோ இந்த கார்போகேட்டையான் டைரக்டா எங்க போய் அட்டாச் ஆகும்? பென்சீன் ரிங் மேல போய் அட்டாச் ஆகும். கிளியர்? அதுதான் cumin. சோ நெக்ஸ்ட் என்ன? பெராக்சைடு அண்ட் ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல. ஓகே, பெராக்சைடு, ஆக்சிஜன், வாட்டரோட பிரசன்ஸ்ல இந்த cumin ட்ரீட் பண்ணும்போது அங்க இருந்து என்ன phenolum acetone கிடைக்கும். ஓகே, phenol and acetone கிடைக்கும். this is phenol and acetone கிடைக்கும். phenol and acetone கிடைக்குது. clear? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் கிளியர் இல்ல? ஐ ஹோப் இது வரைக்கும் கிளியர். புக்ல டிஃபரெண்டா? இதுதான் வரும்டா, இதுதான் வரும். நோ டவுட், புக்ல டிஃபரெண்ட் ஆகுறதுக்கு சான்ஸே இல்ல. நோடா, இதுதான் மெத்தட். லைக் ஃபர்ஸ்ட் ஓகே, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல ஆல்ரெடி cumin கொடுத்திருக்கும். ஓகே, மேபி உங்களோட டெக்ஸ்ட் புக்ல cumin கொடுத்திருக்கும். cuminல இருந்து phenol ப்ரிப்பேர் பண்றோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன cumin ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், cuminல இருந்து phenol ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, கிளியராடா? சோ நெக்ஸ்ட் we are moving to இதோட டீடைல் ஸ்டெப் தான். ஓகே, சோ நாம ஆல்ரெடி ஒரு என்ன அவுட்டர் லேயர் தான் சொன்னது. இதோட மெக்கானிசம் தான் நாம பார்க்க போறது. ஓகே, மெக்கானிசம் டெக்ஸ்ட்ல கொடுத்திருக்கும் மேபி. சோ நமக்கு தெரியும் என்ன phenol. ஓகே, phenol பென்சீன் தெரியும். இது என்ன
ortho para directing. Okay, suppose இங்க OH இருந்தா, so இது என்ன ஒரு நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணும். ஓகே, பென்சீன் என்ன ஒரு நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணும். கிளியராடா? பென்சீன் எப்படி இருக்கும்? நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணும். சோ கியூமின்ல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். சோ இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் போது it will act as a electrophile. Okay, electrophile na enna? Electron loving. Okay, electrophile na enna? Electron loving. So inga enna plus charge irukku, idukku enna stable aanuna electron kadaikanumla. So enna, it is a electrophile. Electrophile nu sollalam. So it is a electrophile. Clear ah? So in board exam may they will ask. Okay, may they will ask enna கியூமின் மெத்தட்ல யாரு எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் பண்றாங்க? ஓகே, சோ mechanism of preparation of OMG. Okay, so they may ask என்ன from cumin மெத்தட்ல யாரு எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் பண்ற? they may ask. Okay, so யாரு எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் பண்றது? இதுதான் எலக்ட்ரோ, பிகாஸ் என்ன பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. this is electrophile, this is nucleophile. clear? so next stepல என்ன நடக்கும்? next stepல so இங்க என்ன இருக்கு? கார்போகேட்டையான் இருக்குல்ல, சோ கார்போகேட்டையான் இருக்குல்ல, சோ இந்த கார்போகேட்டையான் டைரக்டா எங்க போய் அட்டாச் ஆகும்? பென்சீன் ரிங் மேல போய் அட்டாச் ஆகும். கார்பன் ஹைட்ரஜன் CH3 கார்பன் ஹைட்ரஜன் CH3. கிளியர்? இது டைரக்டா எங்க போய் அட்டாச் ஆயிருக்கு? பென்சீன் ரிங் மேல. சோ இங்க பார்த்தா இதுல மோஸ்ட் வீக் பாண்ட். ஓகே, வீக் பாண்ட் எது? சோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் இந்த ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன ஹியர் என்ன ஃபார்ம் ஆகும்? tertiary carbocation. Okay, tertiary carbocation will form. Okay, tertiary carbocation. So tertiary carbocation means it's more stable. Okay, so it is the most stable carbocation. Tertiary carbocation means. Okay, so இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகேடா? சோ இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் சப்போஸ் அந்த பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா. சோ எகைன் இங்க என்ன நடக்கும்? பிரேக் ஆகல. ஓகே, பிரேக் ஆகல. ஐ அம் சேயிங் தட். சோ இங்க என்ன நடக்குது? ஆக்சிஜன் அண்ட் பிளாட்டினம் பெராக்சைடோட, பிளாட்டினம் பெராக்சைடு இல்ல, ஆக்சிஜன் பிளாட்டினம் அண்ட் பெராக்சைடோட பிரசன்ஸ்ல இந்த கியூமின், ஓகே, கியூமின் ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? அங்க OH. ஓகே, சோ வாட்டர்னா என்ன? H2O OH H இருக்கு. ஓகே, சோ இங்க ஆல்ரெடி ஹைட்ரஜன் இருந்தது, இங்க யாரு வருது? OO. ஓகே, OH and O, ஆக்சிஜன் and OH. ஹைட்ரஜன் தான் இருந்தது, ஹைட்ரஜன் மாதிரி இங்க யாரு வருது? OOH வருது. கிளியர்? OOH வருது. சோ கிளியர்? சோ நெக்ஸ்ட் இதுதான் ஆக்சுவலி என்ன? கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு. சோ நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? கியூமின்ல இருந்து கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு ஃபார்ம் ஆகும். கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு ஃபார்ம் ஆகும். It's converted into phenol and acetone. So in the cumin hydro peroxide தான் என்ன? phenol-ஆ மாறும். Okay, so என்ன ஹைட்ரஜனோட பிரசன்ஸ்ல ட்ரீட் பண்ணும்போது இங்க என்ன இது ஆல்ரெடி என்ன H2O இருக்கு, வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது H2O இங்க இருந்து எலிமினேட் ஆகும். H2O இங்க இருந்து எலிமினேட் ஆகும். and CH3 இருக்கு. ஓகே, CH3 இருக்கு. சோ இது என்ன அசெட்டானா மாறிடும் and phenolம் கிடைக்கும். வாட்டர் இங்க இருந்து எலிமினேட் ஆகும். அசெட்டானும் கிடைக்கும், phenolம் கிடைக்கும். கிளியர்? நந்தகுமார், நீயே ரிக்வெஸ்ட் பண்ணதுனால தான் நான் என்ன ஒரு ஆர்கானிக் சாப்டர் எடுத்து வந்திருக்கு. சோ நீ உன்னை பார்க்கவே முடியல, நீ இல்ல இங்க.
Na2CO3 தேவையே இல்லடா. ஆக்சுவலி ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் Na2CO3. ஓகே, பெராக்சைடு தான், பெராக்சைடு ஃபார்முலா தான் இருக்கு. ஓகே, went to temple. ஓகே, எக்ஸாம் வருது, டெம்பிள் போனோம்ல. ஐயோ, எக்ஸாம் வருது, ப்ராப்பரா ப்ரேயர் பண்ணணும், அப்பதான் கண்டிப்பா. அதுதானே ட்ரிக்கு. ஓகே, கிளியர். So next we are moving to physical properties. இது வரைக்கும் clear இல்ல? இது வரைக்கும் clear? So guys, smash the like button. I will share this to my friends also. Just share this video to your friends also. Okay. Okay, எல்லாரும் இங்க இருக்கு. Okay, யாரையும் பார்க்க முடியல, like யாரும் சாட்டும் பண்ணல. Thank you டா. Okay, so next is physical properties. Physical properties னா என்ன? Solubility, boiling point, melting point, அதுதான் physical propertiesல இருக்கு. கரெக்ட் மணிவேல். நான் படிச்சா கடவுள் ஹெல்ப் பண்ணும், நான் படிக்கலன்னா கடவுளும் ஹெல்ப் பண்ணாது. கரெக்ட், கரெக்ட் பாயிண்ட். ஓகே, ஐ வில் அக்ரி வித் யூ. So physical properties. So physical properties na boiling point, melting point, solubility, அதுதான் இருக்கு. Okay, so yes, boiling and melting point தான் நம்ம first பார்க்க போறது. So இங்க ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. ஓகே, ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஓகே, சோ இங்க ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் பார்க்கும்போது அங்க ஜெனரலி என்ன இருக்கு? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. சோ ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால சோ ஹை பாயிலிங் பாயிண்ட் அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். கிளியரா? Definitely without GOC you can understand this session, no worries. GOC தேவையே இல்ல. GOC actually basic the organic ஓட டெப்த்ல சொல்லி இருக்கு. சோ உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது GOC is secondary. ஓகே, நீங்க சாப்டர் வைஸ் போனா போதும். ஓகே, no worries. ஓகே, சோ நீங்க நீட்டுக்கு ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணும்போது GOC பாத்துக்கலாம். ஓகே, சோ நீங்க ஸ்டேட் லைக் ஐ மீன் CBSE போர்டு அண்ட் ஸ்டேட் போர்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க சாப்டர் வைஸே போகலாம். ஓகே, GOC அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. Oh, so ma'am is asking the concept is clear, just to verify whether yes we are in here class only. Yes, okay, due to presence of hydrogen bond. Hydrogen bond இருக்கிறதுனால என்னடா? hydrogen bond இருக்கிறதுனால obviously boiling and melting point will increases. Okay, hydrogen bonding இருக்கிறதுனால என்ன? boiling and melting point will increases. Okay, so hydrogen bonding என்னன்னு சொல்றேன். Okay, so இங்க ஒரு இதுவே ஓகே புரியுதுல? சோ இது என்ன? ஒரு ஆல்கஹால் மாலிக்யூல். ஓகே கைஸ், லிசன் ப்ராப்பர்லி. ஓகே, என்ன ஹைட்ரஜன் பாண்டிங்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ஒரு ஆல்கஹால் மாலிக்யூல். சோ CH3OCH இருக்கு. இது வேற ஒரு ஆல்கஹால். guys listen, இது ஒரு ஆல்கஹால் மாலிக்யூல், இது வேற ஒரு ஆல்கஹால் மாலிக்யூல். ஓகே, two different alcohol molecules இருக்கு guys, two different alcohol molecules இருக்கு. so இங்க ஆக்சிஜன் தான் நமக்கு தெரியும். ஆக்சிஜன் is partially negative தான். ஆக்சிஜன் is partially negative. so ஹைட்ரஜனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஹைட்ரஜன் is partially positive தான். ஓகே, ஹைட்ரஜன் is partially positive. so அப்போ obviously என்ன நடக்கும்? ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஓகே, சோ எலக்ட்ரான் என்ன? எலக்ட்ரான் ஆக்சுவலி டொனேட் பண்ணவும் முடியும், இங்க டொனேட் பண்ணவும் இல்ல, அக்செப்ட் பண்ணவும் இல்ல. ஆனா இங்க என்ன இருக்கு? பொலாரிட்டி இருக்கு, ஒரு சார்ஜ் செப்பரேஷன் இருக்கு. சோ சார்ஜ் செப்பரேஷன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனுக்கு பிட்வீன்ல ஒரு சார்ஜ் செப்பரேஷன் இருக்கு. Oxygen is partially negative, hydrogen is partially positive. Yes, obviously you can see attraction. Yes, very good. Attraction. So this is actually hydrogen bonding. Okay da, this is actually hydrogen bonding. Okay, clear? Okay, clear ah? so inga two different என்ன phenol இருக்கு. okay, two different phenol இருக்கு.
So இங்கேயும் hydrogen oxygen attraction. Okay, attraction இருக்கு. So this is also what? Hydrogen bond. So due to hydrogen bonding, the boiling and melting point will increases. Due to hydrogen bonding, boiling and melting point will increases. So hydrogen bonding between யாருக்கு betweenல பார்க்க முடியும். So partial negative and partial positive தான். Fluorine and hydrogen betweenல என்ன பார்க்க முடியும்? Hydrogen bond. Oxygen and hydrogen betweenல hydrogen bond பார்க்க முடியும். Okay, and nitrogen and hydrogen betweenல hydrogen bond பார்க்க முடியும். Okay, so இது Phon. Okay, I will give you Phon, a trick to remember. Okay, doubt கேளுங்க. So Phon எல்லாமே இங்க எல்லாமே ஹைட்ரஜன் தான். ஓகே, சோ பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே ஹைட்ரஜன், நெகட்டிவ் சார்ஜ் Phon, fluorine, oxygen, nitrogen. Clear? Okay, clear? So hydrogen இருக்கிறதுனால high boiling and melting point. So hydrogen இருக்கிறதுனால means so இங்க என்ன attraction, already attraction இருக்கு and என்ன extra attraction, hydrogen bonding இருக்கிறதுனால extra attraction வருது. அதனால தான் என்ன boiling and melting point increase ஆகுது. Then we can move to next point, that is solubility. Okay, so next is boiling point only. So boiling point of alcohol, phenol, increases with increase in the number of carbon atom. So number of ஒரு carbon atomோட number increase ஆயிருக்குன்னா what will happen? Obviously boiling point increases. Okay, number of carbon atom increases, that means in boiling point also increases. Okay, because அங்க என்ன நடக்குது? van der Waals force form ஆகுது. Okay, van der Waals force form ஆகுது, attraction. Okay, இந்த ட்ரிக் தான் Phon. Okay, Phon hydrogen bond. Okay, hydrogen bond எங்க இருக்கும்? Phonல இருக்கும். So எல்லாமே hydrogen தான் Phon. F for fluorine, O for oxygen, N for nitrogen. Okay, that trick. Okay, so next in alcohols the boiling point decreases with increasing branching. So branching increase ஆகும்போது alcoholல ரொம்ப branchings இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. So branchings இருக்கு. So OH. So branchings இருந்தா what will happen? Boiling point decreases. Clear? Boiling point decrease ஆகும், branching increase ஆயிருக்குன்னா. Okay, so carbon chain, because இங்க van der Waals force என்ன கம்மியாகும், van der Waals attraction கம்மியாகும். van der Waals attraction கம்மியாகுது means obviously boiling point decreases. Clear ada? Clear? I hope it's clear. Then solubility in water. So solubility in water. So solubility directly proportional to branching. So solubility increase ஆகும்போது என்ன branching increase ஆகும்போது solubility increase ஆகும். Okay, so இது வரைக்கும் சொன்னது melting and boiling point. நாம next பார்க்க போறது solubility தான். Okay, so solubility directly proportional to branching. Okay, so branching increase ஆகும்போது solubility increase ஆகும். branching increase ஆகும்போது boiling point decrease ஆகும். clear? Concept clear? Boiling point and branching inversely proportional, solubility and branching directly proportional. கொஞ்சம் டவுட்டா இருக்கும், but clear. Okay, so ரொம்ப சின்ன like concept தான். Okay, so solubility directly proportional to branching. So அதுக்கு reason என்னன்னா solubility of alcohol and phenol in due to water, ability to form hydrogen bond with the water molecule. So இங்க என்ன நடக்கும்? நாம ஆல்கஹால் இல்லனா என்ன phenol வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது என்ன நடக்கும்? அங்க வாட்டர்லயும் ஹைட்ரோஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, அண்ட் இங்க என்ன phenol, and அது மாதிரி ஆல்கஹாலும் என்ன அங்க
attraction hydrogen bond இருக்கும். ஓகே, van der Waals force-னா இதுவும் என்ன ஹைட்ரஜன் பாண்டிங் மாதிரி தான், அட்ராக்ஷன் தான். ஓகேடா, சோ லேயர் அட்ராக்ஷன் இருக்கும்ல, சோ அதுதான் van der Waals force. ஓகே, சோ அதுவும் என்ன நம்ம ஹைட்ரஜன் பாண்ட் மாதிரி தான். சோ ஹைட்ரஜன் பாண்ட்ல எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா கொடுக்கல, யாரும் எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா வாங்கல, எலக்ட்ரான் இல்ல. ஓகே, அங்க எலக்ட்ரானே இல்ல. van der Waals அட்ராக்ஷன்னா மாலிக்யூல்ஸ்க்கு பிட்வீனா என்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அதுதான் லேயரா அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, சோ அவ்வளவுதான். Okay, just attraction. So more the branch, lesser, okay, lesser reactive volume. So in a branch increase ஆகும்போது என்ன volume lesser ஆகும். Okay, so more the branch means lesser the volume. Okay, surface area இல்ல, volume கம்மி ஆகும் branch increase ஆகும்போது. So hydrophobic part. So hydrophobic part na என்னடா, so assume பண்ணிக்கோங்க CH3 CH2 CH2 OH. okay, so இந்த CH3 CH2 CH2 part இருக்குல்ல, so அதுதான் hydrophobic part. hydrophobic part. okay, hydrophobic part na என்னடா, so hydrophobic பார்ட்டுக்கு வாட்டர்ல டிசால்வ் பண்ண பிடிக்காது. ஹைட்ரோபோபிக்கு வாட்டர்ல பிடிக்காது. ஓகே, so ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங் பார்ட், ஹைட்ரோபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங் பார்ட். so இங்க இருக்கிற OH இல்லாம இங்க இருக்கிற alkyl group இல்ல, that is actually hydrophobic part. okay, so hydrophobic part இருக்கிறதுனால so branching lesser. அப்போ branch obviously branch increase ஆகும்போது hydrophobic part கம்மி ஆகும். clear? yes. then solubility oh, it's already mentioned, this is non-polar. yes, so next is a question, solubility order எழுதணும். so solubility order என்ன, இதோட solubility order ABC. solubility யாருக்கு ஜாஸ்தி, solubility யாருக்கு கம்மி. so answer chat boxல போடுங்க. ஐயோ, come on quickly. CBA. okay, any other answer? C is high. so CBA. any other answer? A is low. C is more. okay, CBA. Jenny give the answer. yes, very good Jenny, you are right. Jenny, yes, very good. so yes, CBA. C kida more because branching directly proportional to solubility. so inga நிறைய branches இருக்கு, இங்க கம்மி branches, one branch இருக்கு. okay, correct answer, very good. yes, Nandakumar. C க்கு ஜாஸ்தியா இருக்கு. so I asked order. okay, order na இப்படி எழுதணும். okay, then chemical properties of alcohol. so chemical reaction start பண்ணலாமா? thank you ma'am. okay, amazing. so chemical partல actually two part தான் இருக்கு, cleavage of OC bond and cleavage of OH bond. OH bond ஓட cleavage OC bond ஓட cleavage தான் சொல்லணும். ஓகே, சோ படிக்கிறதுக்கு இருக்கு. சோ நெக்ஸ்ட் என்னன்னா, சோ CO bond in weaker in case of tertiary alcohol. சோ நீங்க tertiary alcohol consider பண்ணிக்கோங்க, இதுதான் tertiary alcohol. ஓகே, சோ tertiary alcohol consider பண்ணும்போது இங்க என்ன CO bond இருக்குல்ல, CO bond ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? சோ CO bond ஓட ஸ்பெஷாலிட்டி tertiaryல CO bond என்ன எப்படி இருக்கும்? weaker bond இருக்கும். CO bond is weaker bond. ரீசன் என்ன?
இங்க tertiary alcoholல இது எல்லாமே CH3 okay R group. R group ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? R group will donate electron okay donate electron என்ன பண்ணும்? electron donate பண்ணும். so oxygenக்கு already என்ன negative okay so already negative charge தான் இருக்கு okay negative chargeனா already அது வாங்கி இருக்கு. so R னா R ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? R க்கு plus I effect தான் இருக்கு. plus I effect na it will donate, it is ready to donate electron okay so இவங்க என்ன electrons donate பண்ணதுக்கு ரெடியா இருக்கு. so oxygenக்கு already என்ன C minus தான் okay so அப்போ இந்த bond என்ன ஈஸியா break பண்ண முடியும். கிளியரா? இந்த bond என்ன ஈஸியா break பண்ண முடியும். ரீசன் என்ன? R group இருக்கு. R group na normally plus I effect தான் அங்க என்ன electron donate பண்ணதுக்கு ரெடியா இருக்கு. so இந்த bond tertiary alcoholல CO bond is weaker. why? because இங்க என்ன இருக்கு? alkyl groups இருக்கு. so alkyl groups means the character of alkyl group is plus I effect. so here CO bond is weaker. if you have any doubt just ask me in the comment section okay so next step OH bond is weaker in primary alcohol. so when you consider primary alcohol இங்க எப்படி இருக்கும்? OH bond weaker ஆ இருக்கும். OH bond is weaker in primary alcohol as the electron density increases between OH. so OH க்கு between electron density increase ஆகும். so electron density increase ஆகும்போது what will happen? this bond will break okay easily in primary alcohol. so yes we can see the order of reactivity with the OH bond. OH bond oda cleavage oda reactivity enna? so primary secondary tertiary okay primary secondary tertiary. so order of reactivity da. so the order of reactivity with the OH CO cleavage okay CO cleavage la eppadi nadakum? primary tertiary secondary and primary. clear ah? doubt irka idula? இங்க எங்கேயாச்சு டவுட் இருக்கா? so during OH cleavage நடக்கும்போது proton is given out showing that alcohol is acidic in nature. normally இங்க என்ன OH bond break ஆகும்போது H plus form ஆகும்ல. so H plus form ஆகும்போது என்ன சொல்ல முடியும்? ஆல்கஹாலுக்கு என்ன கேரக்டர் இருக்கு? acidic nature இருக்கு. okay as என்ன acidic nature இருக்கு. யாருக்கு acidic nature இருக்கு? ஆல்கஹாலுக்கு. ரீசன் புரியுதுல்ல? why? because it's releasing OH plus ions okay so next reaction involving cleavage of OH bond. clear ஆடா? இது வரைக்கும் clear so reaction involving the cleavage of OH bond. so first one reaction with the active metals. so active metals na enna sodium enna potassium calcium magnesium adu madri highly reactive metals da active metals okay so alcohol react with active metals like so potassium sodium I'm saying okay so potassium sodium calcium magnesium aluminum etc okay they are highly reactive metals okay so liberate hydrogen to form alkoxide. so simple எப்படி சொல்லலாம்? ஆல்கஹாலும் மெட்டலும் ரியாக்ட் பண்ணும்போது அங்க இருந்து யாரு ரிலீஸ் ஆகும்? ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும் and form alkoxide form ஆகும். so பார்க்கலாமா அது எப்படின்னு? so இது ஒரு ஆல்கஹால். so alcohol என்ன? sodium is highly reactive metal. sodium and alcohol react ஆகுது. அப்போ இங்க இருந்து என்ன கிடைக்குது? obviously இந்த ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். H plus இங்க இருந்து போகும். அப்போ என்ன கிடைக்கும்? alkoxide கிடைக்கும். ஓகே என்ன கிடைக்குது? alkoxide கிடைக்குது. ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுது. clear so இது வேற ஒரு எக்ஸாம்பிள், டெர்ஷரியோட எக்ஸாம்பிள். so டெர்ஷரியில OH bond break ஆகுது. so டெர்ஷரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? டெர்ஷரியோட ஸ்பெஷாலிட்டி so டெர்ஷரினா so டெர்ஷரியில OH bond okay OH bond is weaker so
இங்க OH bond break ஆகும். ஓகே, இங்க தான் break ஆகும். ஓகே, tertiaryல. So tertiaryல this bond is weaker. So இங்க break ஆகி இங்க யார் வரும்? Al வரும். So this is the answer. Okay, clear? Clear? metamerism. So இந்த சாப்டர்ல இல்லடா, லாஸ்ட் இருக்கு. சோ இப்போ இல்ல. ஓகே, அப்போ வரும்போது சொல்லலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் monocarboxylic acid or esterification. So monocarboxylic acid or esterification. So இது என்ன? ஆல்கஹால் இருக்கு. So ஆல்கஹாலும் என்ன? கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, COOH. ஓகே, CH3COH ரியாக்ட் பண்ணும்போது இங்க என்ன நடக்குது? சிம்பிளா H2O எலிமினேட் ஆகும். சோ அதுக்கப்புறம் பாக்கி என்ன இருக்கு? CH3 இருக்கு. இங்க CH3 and அதுக்கப்புறம் C double bond O CH3. Clear? Reaction with monocarboxylic acid. Okay, thank you டா. சோ இது கிளியர் இல்ல? சோ நீங்க இங்க இப்படி சொல்லும்போது எனக்கும் ஹாப்பியா இருக்கு. ஓகே, உங்களுக்கு கிளியர்னு. ஓகே, சோ இது கிளியர் இல்ல? ரியாக்ஷன் வித் monocarboxylic acid. சோ monocarboxylic acid, இது monocarboxylic acid தான். சோ ஆல்கஹால்ல இருந்து OH and carboxylic acidல இருந்து H என்ன? வாட்டரா எலிமினேட் ஆகும். in presence of H2SO4. H2SO4 ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? H2SO4 ஓட ஸ்பெஷாலிட்டி என்னடா? H2SO4 ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? டீஹைட்ரேஷன். வெரி குட். H2SO4 என்ன? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். So it's a dehydrating agent. Clear இல்லடா? So dehydration தான் இங்க நடக்குது. Dehydration water eliminate ஆகுற process தான் dehydration. Clear? Then we are moving to next reaction. Reaction involving cleavage of COH bond. Okay, so COH bond means இங்க தான் cleavage நடக்குது. Okay, இங்க தான் cleavage நடக்குது. So let's see. So reaction with the hydrogen halide. Hydrogen halide mean HX. Okay, so HX reaction நடக்கும்போது சேம் இங்க இருந்தும் என்ன யாரு போகுது? வாட்டர் எலிமினேட் ஆகி போகுது. யாரு போகுது? வாட்டர் எலிமினேட் ஆகி போகுது. ஏன்னா ஆல்கஹால்ல OH இருக்கு அண்ட் ஹைட்ரஜன் ஹாலைட்ல இருந்து ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணி வாட்டரா வெளியே போகுது. சோ என்ன கிடைக்குது? ஒரு ஆல்கைல் ஹாலைட் கிடைக்குது. ஓகே, ஆல்கைல் ஹாலைட் கிடைக்குது. So this reaction is a nucleophilic substitution reaction. So this reaction is a nucleophilic substitution reaction. Okay, nucleophilic substitution reaction தான். மெக்கானிசம்ல இந்த ரியாக்ஷன் படிச்சா போதும். ஓகே, வாட்டர் எலிமினேஷன். எஸ், வாட்டர் எலிமினேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் PX3. ஓகே, PCl3 இருக்கலாம். ஓகே, சோ PX3. சோ இங்க என்ன நடக்குது? சோ இங்க இதுவும் கம்பைன் பண்ணிட்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல ஆக்சுவலி 3R தான் இருக்கு. ஓகே, 3R வரும்போது என்ன? 3 ஹைட்ரஜன் வரும். சோ அப்போ என்ன? H3PO3 இங்க இருந்து என்ன எலிமினேட் ஆகுது? H3PO3 எலிமினேட் ஆகுது. and what is forming here? RX. Okay, RX ஃபார்ம் ஆகுது. Okay, clear? Kind of question while creating that timetable, please include
Maths subject. Okay, I will include maths subject also. So maths exam உங்களுக்கு எப்போ? Maths exam எப்போ? Table. Maths subject எப்போ? Maths include. Okay. Maths exam oda date என்னடா? Maths exam oda date. Can you please tell me? Maths exam oda date. Maths exam oda date. Come on. So உங்களுக்கு இப்போ கிளாஸே இல்லைல்ல, கம்ப்ளீட் ஃப்ரீ இல்லை, மார்னிங் டு ஈவினிங், வேற கமிட்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லைல்ல, லைக் லேப் எக்ஸாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. லேப் எக்ஸாம் டெம்பிளில் போகணும், இல்லை ஃபிலிம் பார்க்குறதுக்கு போகணும் அப்படி இல்லை. ஸோ ஸ்கூலில் போய் ஏதாச்சும் சப்மிஷன் March 9th. ஓகே, March 9th. ஓகே, March 9th. நெக்ஸ்ட் சாப்டர் ஆல்ரெடி டீச் பண்ணுங்க மேம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் டீச் பண்ணுறேன் மேம். ஐ ஆஸ்ட் ஒன்லி ஃபார் கெமிஸ்ட்ரி 94. ஓகே, டெஃபினெட்லி ஐ வில் கிவ் யூ 95+ எப்படி கெமிஸ்ட்ரியில் எடுக்கலாம்னு. ஓகே, பட் ஸ்கூலுக்கு போகணும். எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? ஆல்ரெடி ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சதில்ல, கண்டென்ட் எல்லாம் லைக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? நோ எக்ஸாமா? டைம் டேபிள் போடும்போது ஆக்சுவலி நீங்க ஃப்ரீயான்னு தெரியணும்ல. ஸோ ஸ்கூல்ல எதுக்கு போகணும்? எஸ் மேம், சச் ஸ்கூலுக்கு போகணும். வை ஸ்கூலுக்கு எதுக்கு போகணும்? ஸ்கூலுக்கு எதுக்கு போகணும்டா? ஸ்கூலுக்கு எதுக்கு போகணும்டா? வீடியோ ஆல்ரெடி கிவன். இல்லடா, இன்க்ளூட் பண்ணிட்டு தரணும்ல. ஸோ டைம் டேபிள் வீடியோ நான் போடவே இல்லை. ஸோ டைம் டேபிள் வீடியோ வேணும்னா so I will give you tomorrow. Okay, tomorrow நான் டைம் டேபிள் வீடியோ கொடுக்குறேன். லீவ் தானே ப்ரீ போர்டுக்கு? ப்ரீ போர்டு முடிஞ்சதில்ல, ப்ரீ போர்டு போகுது. ப்ரீ போர்டு முடியலையா? ஸ்கூல் இருக்கு மேம். உங்களுக்கு some student who wish can go to school. That's why schools. So எதுக்காக ஸ்கூல்ல போகணும்டா? நெக்ஸ்ட் மேம், நீ ப்ராப்பரா ஆல்கஹால் ஃபீனால்கே வரல, ஆல்டிஹைட் கார்பாக்சிலிக் ஆசிட் வேணுமா உனக்கு? மேம், all important named reaction video. Okay, so I will write here. Okay, named reaction video. Named reaction video. Okay, named reaction video already same school completed. Pre-board and given leave ma'am. Okay, some school la pre-board எல்லாம் முடிஞ்சிருக்கு. Okay, for pre-board வைக்கிறாங்க. அப்படியா? இப்போ pre-board இருக்காடா? I thought pre-board முடிஞ்சிட்டானே. ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்? லைக் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் டைம் டேபிள் வீடியோ வேணும், அண்ட் 95+ மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணணும்னு கெமிஸ்ட்ரியில் அண்ட் கன்வர்ஷன் வீடியோஸ் வேணும், ரியாக்ஷனோட கன்வர்ஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு, அண்ட் ஃபுல் நேம்டு ரியாக்ஷன் வீடியோஸ் வேணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வேணும்? நெக்ஸ்ட் எப்படி லைக் 95% எடுக்கணும். ரோட் மேப், டைம் டேபிள், மேக்ஸ், டைம் டேபிளில் மேக்ஸும் இன்க்ளூட் பண்ணணும், பின்ன மேரத்தான் வேணும். எனி அதர் கன்சர்ன்? லைக் மேம் ஸ்கூலில் போய் சும்மா படிக்கணும், பட் கம்பல்சரியா ஸ்கூலில் போகணும், அது எனக்கு தெரியாதுல்ல. ஓகே, எனிவே ஆல்ரெடி மேம் ஃபேவரேட் கோச்சிங் கிளாஸ் May for coaching classes. Okay, coaching classes, marathon for chemistry. Yes, chemistry marathon, definitely I will give you, no worries. Okay, so உங்களோட கிளாஸ்க்கு முன்னாடி, ஓகே எக்ஸாமுக்கு முன்னாடி 3-4 days லைக் நான் கம்ப்ளீட்டா மேரத்தான் தர்றேன், no worries. Not repeated topic questions, all chapters பண்ணுங்க மேம். ஓகே எல்லா most repeated topic. Okay, most repeated topic. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கணும், பார்க்கலன்னா அவ்வளோதான்.
continue ma'am. Okay, இது வரைக்கும் clear இல்ல? Most expected questions. Okay, most expected question. So இதெல்லாமே எனக்கு plan பண்ணணும். Expected question. Okay, okay. ஒரு 2-3 daysல எல்லாமே தர்றேன். Okay, marathon last. Okay, most repeated PYQs எல்லாம். Okay, PYQs எல்லா சாப்டரோட ஒரு 5 years PYQs complete பண்ணுவேன். Okay, like ஒரு marathon போலாம். Okay, we will definitely see ma'am. Promise. Okay, you should definitely. Okay, yes. Reaction with the PX3. Reaction with PX3 ல இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? H3PO3 ஃபார்ம் ஆகுது. Okay, அது எலிமினேட் ஆகி இங்க இருந்து போகுது மேம். ஷோ கமெண்ட் in those videos ma'am. Okay, I will check. Okay, comment பார்க்கலனா அவ்வளவுதான். So reaction with the thionyl chloride. Okay, reaction with thionyl chloride. Reaction with thionyl chloride is very effective method. Very effective method தான். So என்ன RCl prepare பண்றதுக்கு ரொம்ப effective method தான். Okay, okay, I will check. இப்போ யாரெல்லாம் சொல்லி இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. So யோகா, ஸ்மிருதின், ஸ்ரீமிருத்துன், yes, ஜெனி and முகுல் எல்லாரோட பேரும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த செஷனுக்கு கீழே அந்த பர்டிகுலர் வீடியோக்கு கீழே உங்களோட கண்டிப்பா என்ன மெசேஜ் இருக்கணும். ஓகே, கமெண்ட் இருக்கணும். ஓகே, எஸ் எஸ். ரியாக்ஷன் வித் thionyl chloride. Thionyl chloride is a good method to prepare RCl. ஓகே, alkyl chloride prepare பண்றதுக்கான ரொம்ப effective method தான். ஸோ எதுக்காக இந்த மெத்தட் இஃபெக்டிவ்னு சொல்லியிருக்கு? அதோட ரீசன் என்னன்னா, இதுல பை ப்ராடக்ட். ஓகே, பை ப்ராடக்ட் என்ன? SO2 கேஸ் அண்ட் HCl கேஸ் தான். இது ரெண்டுமே இங்க இருந்து இவால்வ் ஆகி போயிடும். ஓகே, சோ இங்க ரெண்டு கேஸும் இங்க இருந்து இவால்வ் ஆகி போயிடும். லாஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? RCl மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் என்ன கிடைக்கும்? RCl மட்டும்தான் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் என்ன? பிரிடினோட பிரசன்ஸ்ல தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, பிரிடினோட பிரசன்ஸ்ல தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. சோ இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? Rனா CH3. ஓகே, CH3 CH2Cl. ஓகே, CH3 CH2Cl plus SO2 இருக்கும், plus HCl இருக்கும். ஆனா SO2 and HCl இங்க இருந்து sure ma'am we will. Okay, I will check. Okay, so இங்க என்ன? SO2 and HCl இங்க இருந்து eliminate ஆகி போயிடும். ஓகேடா, SO2 and HCl இங்க இருந்து eliminate ஆகி போயிடும். நமக்கு சிம்பிளா RCl கிடைக்கும். ஓகே, so சிம்பிளா RCl கிடைக்கும். So this method is very useful. Okay, very effective. So என்ன? டைரக்டா ப்ராடக்ட் கிடைக்கும், வேற பை ப்ராடக்ட் அங்க இருக்காது. ஓகே, ப்ராடக்ட் மட்டும் கிடைக்கும், பை ப்ராடக்ட் இருக்காது. ஓகே, then next we are moving to dehydration. Dehydration னா என்ன? Dehydration னா சிம்பிள். Dehydration னா என்னடா? Dehydration உள்ள போய் சும்மா படிக்கணும் மேம், பட் கம்பல்சரி. ஓகே, சோ என்னடா டீஹைட்ரேஷன்? எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் தான் டீஹைட்ரேஷன். வாட்டர் அங்க இருந்து எலிமினேட் பண்ணணும், அதுதான் டீஹைட்ரேஷன் மெத்தட். ஓகே, சோ எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த காம்பவுண்ட் இஸ் known as dehydration method. So yes, the removal of water, அதுதான் removal of H2O. So dehydration method. Okay, so இங்க நார்மலி டீஹைட்ரேஷன் நடக்கும்போது இங்க நார்மலி என்ன நடக்கும்? பீட்டா எலிமினேஷன் ஆஃப் ஆல்கஹால் தான் நடக்கும். ஓகே, பீட்டா எலிமினேஷன் ஆஃப் ஆல்கஹால் தான் நடக்கும். சோ எலிமினேஷன் பண்றதுக்கு லைக் ஈஸியா டெரிஷரியில இருந்து எலிமினேஷன் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி எலிமினேஷன். சோ ஈஸியா டெரிஷரி எலிமினேஷன் பண்ணலாம். ஓகே, டெரிஷரியில இருந்து எலிமினேட் பண்ணலாம். சோ டீஹைட்ரேஷன் கேன் பி டன் பை concentrated H2SO4 இல்லனா H3PO4 of 473 Kelvin. 473 Kelvin ல concentrated H2SO4. okay, concentrated H2SO4 இல்லனா 473 Kelvin ல என்ன நடக்கணும்? இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் எல்லாம் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஸோ அண்ட்
473 கெல்வின்ல H3PO4 ஓகே H3PO4 வச்சு ட்ரீட் பண்ணும்போது டீஹைட்ரேஷன் நடக்கணும்னா அங்க இருந்து வாட்டரை எலிமினேட் பண்ணணும்னா எபிலிட்டி இருக்கிற ஒரு ஆள் வேணும்ல, ஒரு ரியேஜன் வேணும்ல, ஒரு எபிலிட்டி இருக்கிற ரியேஜன் வேணும். சோ எபிலிட்டி இருக்கிற ரியேஜன் தான் H2SO4 and H3PO4. And dehydrating agent like ZnCl2 and temperature, that means heat, okay, KHSO4 heat. So இது எல்லாமே dehydrating agent use பண்ணலாம், okay, ZnCl2. But most important dehydrating agent is H2SO4 and H3PO4, okay, H3PO4. So vapor alumina, okay, vapor alumina wo என்ன இதுவும் important தான். vapor alumina that is Al2O3, almost 623 Kelvin to 673 Kelvin வரைக்கும் ஹீட் பண்ணா அதுவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப மெஸ்ஸா இருக்கு. சோ okay, change பண்ணட்டும். So இதுல important concentrated H2SO4 and H3PO4 and vapor alumina, that is alumina 623 to 673 Kelvin வரைக்கும். Okay, clear? So இதுதான் dehydrating agents. Okay டா. So then I will give you a question. So question oda answer எழுதிக்கோங்க. CH3CH2OH என்ன H2SO4 வச்சு ட்ரீட் பண்ண போறேன். CH3CH2CH2OH H2SO4 concentrated H2SO4 வச்சு ட்ரீட் பண்ண போறேன். CH3CH2 இங்க OH இருக்கு and CH3 alumina வச்சு ட்ரீட் பண்ண போறேன். So tell me what is the product? என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்டா? என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? So tell me what is the product here? Jenny is saying CH3. Yes, very good. This is correct. Jenny give the answer. So I am waiting for next answers. First one, ma'am. Yes. Ethene. Ethene. Yes, ethene is first answer. Second answer, mechanism. சரி, மெக்கானிசம் இருக்கு. ஜஸ்ட் क्वेश्चन தான். இதுக்கு அப்புறம் மெக்கானிசம் இருக்கு. டோன்ட் வரி. நான்தா. சோ செகண்ட் ஆன்சர் என்ன? செகண்ட் ஆன்சர் mechanism இருக்கு. mechanism I will teach you, okay, after this. Propene, Jenny. method propene, very good Jenny. Product Jenny மாதிரி எழுதி வச்சிருக்கு. ethene இல்லடா, propene தான். propene சொன்னது யாரு ஃபர்ஸ்ட்? propene சொன்னது யோகா. Jenny இல்ல, யோகா. next product, next method propene. So இங்க நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கு என்ன, பீட்டா எலிமினேஷன் தான் நடக்கும். ஓகே, பீட்டா எலிமினேஷன் தான் நடக்கும். சோ இங்க பார்த்தா இங்கேயும் பீட்டா இருக்கு, இங்கேயும் பீட்டா இருக்கு. சோ இங்கேயும் பீட்டா இருந்தா எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ, ஓகே, ஹைட்ரஜன் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எங்க இருக்கோ, ஓகே, லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எங்க இருக்கோ அங்க டபுள் பாண்ட் போடணும். ஓகே, சோ மெத்தட் ப்ரோபோபியூட். சோ 1 2 பியூட்டடூயின் வரும். இதோட ஆன்சர் இஸ் பியூட்டடூயின் இஸ் தி ஆன்சர். கிளியரா? மெத்தட் ப்ரோபோபியூட் செகண்ட் கார்பன் மோல்ல மேல டபுள் பாண்ட். சோ பட் பியூட்டடூயின் ஓலா நோடா. கிளியர்? ரீசன் என்ன? இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் ரூல் வச்சுட்டு தான் கம்மி ஹைட்ரஜன் எங்க இருக்கோ அங்கதான் டபுள் பாண்ட் வரணும். ஓகே,
Then we are moving to mechanism of dehydration. Dehydration oda mechanism Nandakumar ready-யா? Nandakumar தான். Mechanism இங்க நான் கேட்டுட்டே இருக்கு. Okay. So first actually 3 step தான் இருக்கு. First step என்ன? Protonation. Protonation means addition of hydrogen. Second step என்ன? Formation of carbocation. Carbocation oda formation na second step. Third step is deprotonation. Deprotonation na addition of hydrogen. Deprotonation means இது புரியலன்னு நினைக்கிறேன். Okay, got it. Okay. So இங்க பார்த்தா இதுதான் OH இங்க இருக்கு. Okay, OH இந்த கார்பன் மேல தான் இருக்கு. Okay. So இந்த கார்பன்ல இங்கேயும் ஆல்பா இருக்கு. சாரி, ஆல்பா இல்ல பீட்டா. So இங்கேயும் பீட்டா இருக்கு. இது ஆல்பா கார்பன். Okay, OH அட்டாச் பண்ணி இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். So இங்கேயும் பீட்டா இருக்கு. Okay, இங்கேயும் பீட்டா இருக்கு. Okay, OH அட்டாச் பண்ணி இருக்கிற கார்பன் ஆல்பா. So இங்கேயும் இருக்கு பீட்டா. So டபுள் பாண்ட் தான் வரணும். இங்க வரணுமா டபுள் பாண்ட். Okay, டபுள் பாண்ட் எங்க வரணும்? சோ இங்க வரணுமா டபுள் பாண்ட் இல்லனா இங்க வரணுமா டபுள் பாண்ட்? அதுதான் டவுட். சோ ஸ்டேட்ஸ் ஆஃப் ரூல் வச்சு ஹைட்ரஜன் எங்க கம்மியா இருக்கோ அங்க டபுள் பாண்ட் வரும். ஹைட்ரஜன் எங்க கம்மியா இருக்கோ அங்க டபுள் பாண்ட் வரணும். சோ இங்க பார்த்தா 3 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க பார்த்தா 2 ஹைட்ரஜன் இருக்கு. சோ ஹைட்ரஜன் இங்க தான் கம்மி. சோ டபுள் பாண்ட் இங்க தான் வரணும். சோ இதோட பேர் இது எப்படி வரும்? இதோட ப்ராடக்ட் CH3 CH டபுள் பாண்ட். சோ CH டபுள் பாண்ட் CH3. சோ 1 2 3 4 1 2 3 4. ஓகே, கிளியர். இதோட பேர் என்ன? 1 2 மெத்தட் ப்ரோபோபியூட்டல். பியூட் செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. பியூட்டல் 2 ஈன். கிளியர் ஆயிடுச்சா? கிளியரா? 10th மேம், 10th. ஓகே, 10th Feb we have exam. கிளியர் ஆடா ஜெனி? கிளியரா? ஓகே. பிளஸ் ப்ளீஸ் மேம் 10th. ஸோ 10th ஆல்ரெடி கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேடா உங்களுக்கு. 10th கிளாஸ். அண்ட் டோன்ட் forget to smash the like button. Okay, hit the like button everyone. So hit the like button everyone. So hit the like button everyone. Yes. So we are moving to what about OH ma'am? எடா OH eliminate ஆகும்ல. எடா என்னடா OH elimination நடக்குது, water eliminate ஆகும்லடா. So இங்க இருக்கிற OH, okay, இங்க இருக்கிற OH-உம் and இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிட்டு வாட்டர் ஃபார்ம் ஆகும். வாட்டர் டீஹைட்ரேஷன் நடக்குதுங்க. டீஹைட்ரேஷன்னா என்ன? வாட்டர் ரிமூவ் ஆகணும்ல. எஸ், 3 Queens, Neet, தமிழ்நாடு. எஸ். சோ கிளியரா? சோ வாட்டர் எலிமினேட் ஆகும். வாட்டர் எலிமினேஷன் என்ன படிச்சுட்டு இருக்கு? டீஹைட்ரேஷன் தான் படிச்சுட்டு இருக்கு. வாட் இஸ் டீஹைட்ரேஷன்? எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். One video for 10th. Clear. I hope it's clear. எதனால OH எங்க போயிருக்கு? Clear இல்ல நந்தகுமார்? So he is asking for 10th class. 10th class. Oh. 10th class, let me ask. Okay. So team கூட discuss பண்ணிட்டு சொல்றேன். ஓகேடா தன்வி? Okay. So yes, mechanism of என்ன? Dehydration. Okay, dehydration oda mechanism is important. Okay, it is also a star topic. Okay, so first step protonation, second step formation of carbocation, third step deprotonation.
Protonation means addition of hydrogen. Deprotonation means removal of hydrogen. Clear? Nandri. Okay, I will ask. Okay, நாங்க discuss பண்ணிட்டு சொல்றேன். Okay டா. Oh, definitely neat class உங்களுக்கு கிடைக்கும். மார்னிங்ல neat class இருக்குடா. மார்னிங்ல neat class வருது. Okay. So protonation na addition of hydrogen தான். So இங்க பாருங்க, இது என்ன ஒரு ஆல்கஹால் தான். So addition of hydrogen na என்ன நடக்குது? Addition of hydrogen na சிம்பிளா ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. Okay, addition of hydrogen na இங்க ஆக்சிஜன் மேல என்ன ஆட் ஆகுது? ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. சோ ஆக்சிஜன் மேல ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது கைஸ், ஆக்சிஜன் மேல ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது ஆக்சிஜன் மேல ஆக்சுவலி என்ன சார்ஜ் வருது? பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஆக்சிஜன் மேல என்ன? பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் பிடிக்குமா? ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் பிடிக்காது. ஓகே, ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் பிடிக்காது. சோ அப்போ என்ன நடக்கும்? இங்க இந்த பாண்ட் பிரேக் ஆகும். ஓகே, இந்த பாண்ட் பிரேக் ஆகும் போது என்ன? இங்க இருந்து வாட்டர் எலிமினேட் ஆகும். ஓகே, வாட்டர் எலிமினேட் ஆகும். இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகே, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். What bro? Very wrong bro. So என்ன கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் எப்படி நடக்குது? கிளியர்? வாட்டர் இங்க இருந்து எலிமினேட் ஆகுது, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன? டீப்ரோட்டோனேஷன். வாட் இஸ் டீப்ரோட்டோனேஷன் மீன்ஸ்? டீப்ரோட்டோனேஷன்னா என்னடா? ஆல்ரெடி சொல்லி இருக்கு, protonation means addition of hydrogen. So deprotonation means removal of என்ன? hydrogen. So இங்க இருந்து hydrogen remove ஆகும். Okay, only one hydrogen. Okay, so one hydrogen இங்க இருந்து remove ஆகும். So one hydrogen இங்க வரும்ல. So one hydrogen இங்க இருந்து remove ஆகும். What will happen? Double bond will form. Okay, double bond will form. Clear? Removal of hydrogen. Clear? First step is protonation. Second step is formation of carbocation. Third step is deprotonation. Removal. Clear? I hope it's clear. Then we can move to a question. Explain why propanol has higher boiling point that of hydrocarbon butane. Okay, the hydrocarbon butane. Okay, so explain why propanol has higher boiling point. Propanol ku higher boiling point than that of hydrocarbon butane. Butane oda hydrocarbon vida propanol ku higher boiling point. So ரொம்ப easy question. யாராச்சும் தப்பா சொன்னா can we use same chemistry for JES? Yeah, sure. Content எல்லாமே சேம் தாடா. Question தான் level change ஆகுது, அவ்வளவுதான். Content same. Hydrogen bonding. Yes, very good. Yes, hydrogen bonding. Very good. Hydrogen bonding. Okay. Correct தான். இங்க என்ன இருக்கு? propanolல hydrogen bonding இருக்கு. Okay, so propanolல hydrogen bonding இருக்கு. So propanol எங்க போச்சு? propanolல hydrogen bonding இருக்கு. Hydrogen bonding இருக்கு. So it is more high boiling point, high BP. So reason is yes, very good. Who gave the answer first? I think Mukul. Yes, Mukul. Correct. Mukul. Yes, correct. Then we are moving to next question. So next question is here. Write the mechanism of acid dehydration of ethanol to yield ethane. So இது ரொம்ப ஈஸி தானே. So உங்களுக்கு இது ஹோம்வொர்க்கா கொடுக்குறேன். So நீங்க ஹோம்வொர்க்கா பண்ணுங்க. இது ஆக்சுவலி நாம ஆல்ரெடி பண்ணிட்டேன். சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? ஆக்சிடேஷன். ஓகே, really Tanvi? Okay, thank you Tanvi. Okay, so oxidation na என்னடா? oxidation na என்ன? Tanvi, you have exam இல்ல? So what is oxidation? Tell me what is oxidation?
Oxidation na ennada? Oxidation na ennada? Come on guys. What is oxidation? What is oxidation? What is oxidation? Adding oxygen. Very good. So oxidation means addition of oxygen removal of hydrogen. Addition of oxygen and removal of hydrogen da enna oxidation. Okay, very good. Removal of hydrogen. Yes. So guys, don't forget to like the session. Okay, so everyone please like the session. Okay. Loss of electron. Yes, oxidation is losing of electron and reduction is gaining of electron, or we can say that oxidation number will increase. Okay, oxidation number will increase. That is also oxidation. So here we can use addition of oxygen and removal of hydrogen. So for primary alcohol consider பண்ணும்போது, okay, primary alcohol consider பண்ணும்போது அத oxidize பண்ண, okay, primary alcohol என்ன oxidize பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? aldehyde கிடைக்கும். Okay, so primary alcohol oxidation பண்ணா aldehyde கிடைக்கும். further oxidation பண்ணா என்ன கிடைக்கும்? carboxylic acid. Okay, so primary alcohol oxidize பண்ணா aldehyde கிடைக்கும், and again oxidize பண்ணா என்ன கிடைக்கும்? carboxylic acid. Okay, so already smashed ma'am. Okay da. So நமக்கு இப்படி, okay, இப்படி பண்ணா actually two type of oxidation நடக்கணும்னா oxidizing agent தேவை. Okay, oxidizing agent தேவை. There is two type of oxidizing agent. Okay, ரெண்டு type oxidizing agent இருக்கு. strong oxidizing agent and weak oxidizing agent. Okay, strong oxidizing agent இருக்கு, weak oxidizing agent இருக்கு. So alcohol இருந்து, okay, alcohol இருந்து aldehyde prepare பண்ணனும். Okay, first stepல aldehyde prepare பண்ணனும். So we can use weak oxidizing agent. So alcohol இருந்து என்ன prepare பண்ணனும்? carboxylic acid direct prepare பண்ணனும். ஸ்பீட்ல ப்ரிப்பேர் பண்ணனும். அப்ப என்ன பண்ணனும்? சிம்பிளா வீக்ல ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணனும். ஓகே, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணனும். ஓகே, கிளியரா? கிளியர்? Yes, you can watch. Okay, clear? So நம்ம எந்த மாதிரி என்ன reagents யூஸ் பண்ணனும்? ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் strong oxidizing agent இருக்கு, weak oxidizing agent இருக்கு. So John's reagent இருக்கு. John's reagent na CrO3 in H2SO4 and aluminium tert butoxide இருக்கு. So aluminium tert butoxide in acetone and NBS இருக்கு. NBS means N bromo succinimide. Okay, so and PCC. So இதுல important, அவ்வளோ important இல்லை, எல்லாம் important இல்லை. PCC and okay, clear. So PCC and PDC ரொம்ப important ஆன oxidizing agents தான். Okay, oxidizing ரொம்ப important ஆன oxidizing agent தான் என்ன? PCC and PDC. pyridinium chlorochromate and pyridinium chromate. So ரெண்டுமே okay, chlorochromate chromate. Okay, so ரெண்டுமே important தான், PCC and PDC. and next important ஆனது தான் என்ன? acidic K2Cr2O7 and acidic KMNO4. so ரெண்டுமே என்ன? oxidizing, strong oxidizing agents தான். and next
என்ன MnO2 in acetone. So இது என்ன normally allylic and benzylicல யூஸ் பண்ண முடியும். Okay, allylic இல்லனா benzylic யூஸ் பண்ணா we can use MnO2 in acetone. எப்போ யூஸ் பண்ணலாம்? allylic or benzylic. Okay, allylic or benzylic compound வந்தா அப்ப நமக்கு என்ன யூஸ் பண்ண முடியும்? MnO2 in acetone. Clear? This is for board exam. Okay, board exam வர போகுது. Chemistry board exam தான். So board exam காக தான்டா. Get it. Clear? So then I will give you a question. Question தரட்டுமா? So இங்க எந்த மாதிரி reagent யூஸ் பண்ணணும்? எந்த மாதிரி reagents யூஸ் பண்ணணும்? எந்த மாதிரி reagents யூஸ் பண்ணணும்? Oxidation நடக்கும்போது எந்த மாதிரி reagent யூஸ் பண்ணணும்? Come on, board exam. So எந்த மாதிரி reagents யூஸ் பண்ணணும்? Come on, எல்லாரும் chatல ஆன்சர் போடுங்க. முகுல், நந்தகுமார், CRO3. You can revision. You can answer revision. Nandakumar, come on, sir, tell me the answer. Okay, Girit, if you're watching, tell me the answer. Okay. Girit, this is actually for board exam students. Okay, because board exam வர போகுது. Almost chemistry ஓட exam 28th தான் chemistry ஓட exam வர போகுது. So actually இது ஒரு neat channel தான். But students ஓட request படி நாம actually teachers எல்லாருமே plan பண்ணியிருக்கு. So இங்க என்ன நடக்குது? இப்போ ஈவினிங் டைம்ல என்ன board examக்காக session நடக்குது. ஓகேடா? Clear தானே? So yes. So students, tell me the answer. I told you this is for Neet. This is for board exam. PCC, ma'am. First one is PCC. So I will tell you. Okay. First one என்ன? இது என்ன? allylic compound தான். allylic compound. Okay, allylic compoundனா என்ன? OH attach பண்ணி இருக்கிற கார்பன் என்ன வேற ஒரு sp, okay, sp2 கார்பன் மேல attach பண்ணி இருக்கு. Okay, OH2 attach பண்ணி இருக்கிற இந்த கார்பன் வேற ஒரு sp2 கார்பன் மேல attach பண்ணி இருக்கு. So we can say that we can use இந்த MnO2 in acetone. Allylic or benzylic carbon na we can use Mn2 in acetone. So here it is Mn2 acetone. Illana PCC illana PDC use pannalum okay da. Okay. So next oxygen alcohol da, and it is a secondary alcohol. So secondary alcohol na we can use a strong in a oxidizing agent, that is K2Cr2O7 use பண்ணலாம் இல்லனா KMnO4 use பண்ணலாம். Okay, so இங்க பார்த்தா என்ன இது ஒரு secondary, okay, secondary alcohol, and here you can see primary alcohol. Okay, primary alcohol இருக்கு, secondary alcohol இருக்கு. So இங்க we can use PCC and PDC. Okay, PCC and PDC. So reason என்னன்னா we can't. Okay, இது என்ன? இது double bond change பண்ணிட்டேன், and here also CHO. Next என்ன? Next acidic KMnO4. So say okay, clear? Yes, for secondary alcohol. Okay, for already primary alcohol பார்த்துட்டேன். For secondary alcohol, so when oxidized with acidified KMnO4. So acidified KMnO4. So primary alcohol oxidize பண்ணும்போது aldehyde கிடைக்குது. Secondary alcohol oxidize பண்ணும்போது என்ன கிடைக்குது? ketone கிடைக்கும். Okay, ketone. Okay, so ketone again என்ன oxidize பண்ணதுக்கு difficult. Okay, so என்ன again என்ன
ketone again oxidize பண்ணி carboxylic acid பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே, so but oxidize further but in drastic conditionல, okay, drastic condition, high temperature, high pressure, அப்படி drastic conditionல oxidize பண்ணலாம். ஓகே ஓகே, next. So next என்ன, இதோட எக்ஸாம்பிள் தான். It is a secondary alcohol. Secondary alcohol என்ன, secondary alcohol oxidize பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ketone கிடைக்குது. So ketone again oxidize பண்ணும்போது like drastic conditionல oxidize பண்ணும்போது என்ன கிடைக்கும், carboxylic acid கிடைக்கும். Okay, clear? Okay, clear. Then we are moving to tertiary alcohol. So tertiary alcohol means having no oxidizable hydrogen. அங்க என்ன oxidizable hydrogen இல்ல tertiary alcohol. Okay, tertiary alcohol oxidizable hydrogen இல்ல, but under drastic condition ல, okay, drastic condition means high temperature, high pressure எல்லாம் கொடுக்கும்போது of oxidation of carbon chain is ruptured. அங்க என்ன நடக்கும், கார்பன் செயின்ல பிரேக் வரும். ஓகே, கார்பன் செயின்ல தான் பிரேக் வரும். பிரைமரியில ஆல்டிஹைட் கிடைக்கும், அந்த ஆல்டிஹைடை எகெயின் ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்கும். எகெயின் என்ன, டிராஸ்டிக் கண்டிஷன்ல ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஆனா டெரிஷரி ஆல்கஹால்ல இங்க என்ன, ஆக்சிடைசபிள் ஹைட்ரஜனே இல்ல. சோ அப்போ என்ன, டிராஸ்டிக் கண்டிஷன்ல பண்ணும்போதும் இந்த கார்பன் செயின் என்ன பிரேக் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, கார்பன் செயின் என்ன பிரேக் ஆகும். ஓகே, சோ நேம் த ரியேஜென்ட் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். சோ டெல் மீ, எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணிருக்கு இந்த ரியாக்ஷன்ல? So oxidation of primary alcohol to carboxylic acid, oxidation of primary alcohol to aldehyde, and B is bromination of phenol. இது இப்போ வேண்டாம், இப்போ இது லாஸ்ட் பார்க்கலாம், இந்த டாபிக் முடியல. benzyl alcohol to benzoic acid, dehydration of propane to all to propene. So tell me. So I need answer. Okay, so answer 1, 2, 3 ஓடது வேண்டாம், 3 ஓடது இனியும் டாபிக் இருக்கு. Oxidation of primary alcohol to carboxylic acid. Very good. We can use K2Cr2O7. Very good. Mukul. Yeah. Next, oxidation of primary alcohol to aldehyde. So primary alcohol to aldehyde means we can use a weak, okay, we can use weak PCC. Very good. PCC, very good. Second PCC, very good. I can see CrO3. Okay, PCC. And fourth one, what is the correct answer of fourth one? PCC or PDC. So yes, this is the answer. We can use here acidified K2Cr2O7 and KMNO4 and இங்க என்ன ஒரு mild oxidizing agent யூஸ் பண்ணலாம், PCC or PDC already சொல்லிருக்கு. and இங்க எப்படி யூஸ் பண்ணலாம், இங்க benzyl alcohol and benzoic acid தான். so benzyl alcohol and benzoic acidக்கு already இங்க சொல்லி இருக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்னு. so benzyl benzyl யூஸ் பண்ணா yes MnO2 தான் யூஸ் பண்ணணும். MnO2 in acetone யூஸ் பண்ணணும் if it is benzylic. okay, benzylic now we can use yes. next an dehydration of propane to propane, that is H2SO4. என்ன dehydration நாலே H2SO4 தான் தேவைடா. okay, so then we can move to next physical properties of phenol. phenol ஓட physical property தான் நாம பார்க்க போறது. guys, are you ready? so phenol ஓட physical property. phenol na என்ன, it is a crystalline solid. okay, phenol na crystalline solid மாதிரி இருக்கும். okay, next என்ன, it is colorless, color இல்ல, and
hygroscopic. Okay. And next then a melting point and இதோட boiling point. It shows corrosive action. இதுக்கு actually என்ன இருக்கு? Corrosive action இருக்கு. I will tell you reason. Okay. Corrosive action இருக்கு. And next, present with hydrogen bonding in liquid state. இது என்ன? Waterல dissolve பண்ண hydrogen bonding. It will show hydrogen bonding. Okay. Next என்ன? Less soluble in water. Waterல கம்மி solubility தான் இருக்கு. But aromatic compoundல. Okay. Aromatic compound. Aromatic ring. But highly soluble in organic compound. Organic compoundல highly soluble இருக்கும். Waterல கம்மி soluble. After this 5-minute break, please. 5-minute break வேணுமாடா? இப்போ time என்ன ஆயிடுச்சு? Okay, 5-minute break I will give you. Okay. So இது வரைக்கும் clear இல்ல physical property. So next நம்ம chemical property நான் start பண்ண போறேன். இது வரைக்கும் okay. Okay, then I will give you 5 minutes break. So 5 minutes break கடைசியா ப்ராப்பரா ஜாயின் பண்ணணும். ஓகே, ப்ராப்பரா ஜாயின் பண்ணணும். What is time now? 8:57. Okay, then I will give you 9:10 க்கு ஜாயின் பண்ணலாம். ஓகே, break. ஒரு 10 minutes break போதுமா? 9:10. Okay, so yoga 9 ஒரு 10 minutes break. Okay, ஒரு 10 minutes break இருக்கு. So 10 minutes break means you should join at 9:10. Okay, 9:10 க்கு ஜாயின் பண்ணணும். Okay, clear-ஆ? Okay. ஓகேடா, கொஞ்சம் போய் தண்ணி எல்லாம் குடிச்சு
plain hygroscopic. Okay. எல்லாரும் திருப்பி வந்துட்டீங்களா? யோகா ஜானி கரெக்ட் 9-10 வரும்னு சொல்லிட்டு ஜானியை பார்க்கவே முடியல. ஒரு ஜானி ஹாய் ஜானி. ஓகே, சோ ஒரு क्वेश्चन எங்க ஹைக்ரோஸ்கோபிக் மீன்ஸ் ஹைக்ரோஸ்கோபிக்னா இருக்குல்ல, ஹைக்ரோஸ்கோபிக்னா மாய்ஸ்சர் அப்சார்பன்ட். மாய்ஸ்சர் மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணும்ல, வாட்டர் எல்லாம் அப்சார்ப் பண்ணும்ல, அதுதான் மாய்ஸ்சர். லைக் ஹைக்ரோஸ்கோபிக் மீன்ஸ் வாட்டர் அப்சார்ப் பண்ணும்ல, ஸோ அப்சார்பன்ட் தான். கிளாஸ் முடியும் மேம். டீமன் கிளாஸ் ஒரு 1 hour கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1 hour. ஆல்கஹால் ஃபினிஷ் பண்ணணும்ல, ஆல்கஹால் ஃபினால் ஈதர்ஸ். எஸ் கைஸ், ரெடினா எல்லாரும் ஒரு ஃபயர் போடுங்க. ரெடினா ஒரு ஃபயர் போடுங்க கைஸ். ஓகே மேம். ஜெனி மட்டும் தான் அங்க இருக்கு, வேற யாரையும் பார்க்கல. எல்லாரும் போயாச்சா? அப்படியே போயாச்சே. பிரேக் விட்டதும் அப்படியே போயிடும் எல்லாரும். பிரேக் கொடுத்தா அப்படியே போயிடும் எல்லாரும். ஜெனி மட்டும்தான் இருக்கு. ஜெனியோட ஃபயர் மட்டும்தான் எனக்கு பார்க்க முடியுது. எல்லாரும் எங்க போச்சு? Yes, yoga is also there. Hi yoga. Yoga and Jenny. எல்லாரும் போச்சுன்னு நினைக்கிறேன். Yeah, very good. Yes, Hari. Good evening, Hari. Good evening. Night ஆயிடுச்சு. Okay. Hari gaming. Okay, Hari. Yes. So start பண்ணலாமாடா? So acidity of phenol. நான் இங்க ஆல்ரெடி சொல்லி இருக்கு. இங்க என்ன சொல்லி இருக்கு? corrosive action இருக்கு. corrosive nature. phenolக்கு ஒரு corrosive nature இருக்குன்னு சொல்லி இருக்குல்ல. So என்ன corrosive nature? எதனால corrosive nature வருது? So நம்மளோட phenol வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது அங்க இருந்து ஹைட்ரஜன், ஓகே, ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். ஓகே, சோ ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். வாட்டர்ல என்ன இருக்கு? H2O இருக்கு. சோ H2Oயும் இந்த ஹைட்ரஜனும் கம்பைன் பண்ணிட்டு என்ன ஃபார்ம் ஆகும்? H3O பிளஸ் ஃபார்ம் ஆகும். சோ இந்த H3O+ இருக்கிறதுனால தான் என்ன சொல்ல முடியும்? என்ன? திஸ் இஸ் phenol. ஓகே, சோ என்ன? இதனால தான் we are saying என்ன corrosive nature இருக்குன்னு. ஓகே, சோ corrosive நேச்சருக்கு இதுதான் H3PO4. சோ கேஸ் இதுல ஆக்சுவலி 2 cases இருக்கு. ஓகே, சோ phenoxide ion. ஓகே, சோ phenoxide ion ஃபார்ம் ஆகும்போது என்ன ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அட்டாச் ஆகுது. ஓகே, சோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா என்னடா? எலக்ட்ரான். எஸ், முகுல் பிரசன்ட். ஓகே, yes, so electron withdrawing group na enna? electron எப்பதான் கிளாஸ் முடியும் மேம்? என்னடா நான் 5 o'clock ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. 5, 6, 7, 8. ஓகே, 9, 4 hours ஆயிருக்கு. ஓகே, 6, 7, 8, 9, 4 hours ஆயிருக்கு. ஓகே, சோ நான் இங்க இருந்து கிளாஸ் எடுக்கிறேன். நீ கிளாஸ் பார்த்துட்டனா என்ன இருக்கு?
ஓகே, நான் கண்டினியூஸ்லி டாக் பண்ணிட்டே இருக்கு, டீச் பண்ணிட்டே இருக்கு, ரைட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ கண்டினியூஸ்லி ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ நீ அங்க இருந்து உன்னோட லேப்ல இல்ல உன்னோட போன்ல கிளாஸ் பாக்குது இல்ல, ஸோ நீ நோட் எழுதுதா? ஸோ நோட் கூட எழுதல, நான் இவ்வளோ ரிஸ்க் உங்களுக்காக எடுக்கிறேன்ல. ஸோ இவ்வளோ ரிஸ்க், ஓகே ஒண்ணுமே பார்க்கல, எனக்கு கால் வலி இருந்தாலும் பேக் பெயின் இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை, உங்களோட எக்ஸாம் வருது, உங்களோட சிலபஸ் பினிஷ் பண்ணணும், அதுதான் எனக்கு பிரச்சனை. ஓகே, ஸோ உங்களுக்கு கிளாஸ் எப்ப தீரும் மேம், கிளாஸ் எப்ப முடியும் மேம், கிளாஸ் எப்ப முடியும் மேம்? ஸோ அதுதான் உங்களோட டவுட் இல்ல. Yes, I am from Kerala. Thank you. Yes. So case 1 என்ன? Electron withdrawing group. Electron withdrawing group. What is the electron withdrawing group? Electron withdrawing group means ready to give electron. Okay. So take my electron, take my electron. அதுதான் electron withdrawing group. Okay டா. So என்ன? எலக்ட்ரான் டொனேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. சோ அதுதான் எலக்ட்ரான் வித்ட்ரோயிங் குரூப். சோ இங்க இருந்து என்ன ஹைட்ரஜன் போனாலும் என்ன ஆக்சிஜன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. ஓகே, ஆக்சிஜன் மேல என்ன இருக்கு? ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. சோ ஆக்சிஜன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, சோ ஆக்சிஜன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சோ என்ன இந்த NO2. ஓகே, so withdrawing group means accepting group tha. Okay, confusion. Okay, continue ma'am. Okay, withdrawing group means accepting group. Okay, yes, definitely I will do conversion reaction, no worries. So accepting group. Okay, என்ன electron pull பண்ணும். Okay, electron pull பண்ணும். So already என்ன O ஓட மேல மண்ட மேல ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஓகே, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சோ என்ன ஸ்டெபிலைஸ் பண்ணணும், அந்த சார்ஜ் ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா யாராச்சும் எடுத்து போகணும். ஓகே, கொஞ்சம் சார்ஜ் யாராச்சும் எடுக்கணும். சோ யாரு? இங்க நைட்ரஜன் அதுக்கு ரெடியா இருக்கு. ஓகே, நான் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. சோ நைட்ரஜன் என்ன அந்த சார்ஜ என்ன, பிகாஸ் நைட்ரஜன் என்ன, நைட்ரஜன் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ரோயிங் குரூப். அப்போ எலக்ட்ரானை என்ன வித்ட்ரோ பண்ணும். ஓகே, எலக்ட்ரான் எங்கேயாச்சும் எலக்ட்ரான் இருந்தா அங்க இருந்து எலக்ட்ரானை எடுக்கும். ஓகே, சோ இங்க என்ன, இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ NO2 என்ன பண்ணும்? NO2 இந்த ஆக்சிஜனை ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் சார்ஜ் எனக்கும் கொடு, கொஞ்சம் எலக்ட்ரான் லைக் டென்சிட்டி எனக்கும் கொடு, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் 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 எனக்குன்னு சொல்லிட்டு என்ன நடக்கும்? NO2 அப்படி சொல்லிட்டே இருக்கும். சோ இங்க இருக்கிற அந்த டென்சிட்டி, ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி NO2 இருக்கிறதுனால கம்மி ஆகும். ஓகே, இங்க இருக்கிற என்ன எலக்ட்ரான் டென்சிட்டி NO2 இருக்கிறதுனால கம்மி ஆகும். ஓகே, சோ என்ன நடக்கும்? அப்போ ஈஸியா இங்க நார்மலி acidic nature. Okay, ஒரு withdrawing group இருந்தா what will happen? Acidic nature will increases. Acidic nature will increases. Appo if a electron withdrawing group is attached, acidic nature will increases. Clear? Okay, so next in case 2, next electron donating group இருக்கு. So electron donating groupனா CH3 group மாதிரி. Okay, already negative charge இருக்கு. So எனக்கு already electron density இருக்கு. So என்ன CH3 ஓட கேரக்டர் என்ன? எலக்ட்ரான் டொனேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. எடுத்தோ என்னோட என்ன எலக்ட்ரான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ, நீ எடுத்தோ என்னோட எலக்ட்ரான் என்ன டொனேட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கு. ஓகே, என்னோட எலக்ட்ரான் டொனேட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கு. தட் மீன்ஸ் CH3 ரெடியா இருக்கு. சோ என்ன அங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் புஷ் இருக்கும். ஓகே, எலக்ட்ரான் புஷ் இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? ஓகே, என்ன நடக்கும்? அப்போ obviously acidity decreases. Acidity. Clear-ஆ? Janvi clear-ஆ? Mukul okay. Okay. So next என்ன chemical properties of phenol. Phenol ஓட chemical properties தான் நாம பார்க்க போறது. So Reimer-Tiemann reaction. Okay, Reimer-Tiemann reaction. Reimer-Tiemann reaction means
ரீமன் ஒரு ட்ரிக். ஓகே, ரீமன்-டீமன் ரியாக்ஷன் எப்படி என யோசிக்கணும்னா, சோ ரீமன்-டீமன் ரியாக்ஷன் உனக்கு என்ன புரியல அது ப்ராப்பரா சொல்லு, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, சோ ரீமன்-டீமன் ரியாக்ஷன் மீன்ஸ் ரீமன் டைம் அவுட். ஓகே, ரீமன் டைம் அவுட் எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, ரீமன் டைம் அவுட் எப்போ ஆகும்? என்ன இங்க குளோரோஃபார்ம் இருக்கு. ஓகே, குளோரோஃபார்ம் கொடுத்தா டைம் அவுட் ஆகும். ஓகே, குளோரோஃபார்ம் கொடுத்தா நம்ம அப்படிதானே சொல்லுவோம், குளோரோஃபார்ம் கொடுத்தா டைம் அவுட் ஆகும். சோ ஃபீனால். ஓகே, சோ ஃபீனால குளோரோஃபார்ம் வச்சு ட்ரீட் பண்ணும்போது இன் பிரசன்ஸ் ஆஃப் NaOH அண்ட் KOH or NaOH or KOH, சோ ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? சாலிசிலால்டிஹைட். ஓகே, சாலிசிலால்டிஹைட். சோ CHO அங்க வரும். ஓகே, கிளியர் ஆயிருக்கா? சோ யூ வெண்ட் அவுட். சோ நீ ஜஸ்ட் என்ன பேக் போய் பாரு. ஓகே, வீடியோ தானே. சோ நோ வரிஸ், நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ ரீமன் டைம் அவுட்னா அங்க என்ன வரும்? அங்க குளோரோஃபார்ம் இருக்கு. ஓகே, சோ குளோரோஃபார்ம் இருக்கு. சோ வேற ஜான்வி, ஐ கான்ட் see ஜான்வி ஒரு 5 minute பிரேக் சொல்லிட்டு போயிட்டுன்னு நினைக்கிறேன் அப்படியே. சோ நெக்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் ரீமன்-டீமன் ரியாக்ஷனோட ரியாக்ஷன், ப்ராப்பர் ரியாக்ஷன் மெக்கானிசம் தான். சோ இது என்ன நமக்கு தெரியும், வாட்டர்ல டிசால்வ் ஆகும் போது என்ன H+ மாறும் அண்ட் இது O- ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் ஏ நியூக்ளியோஃபைல். ஓகே, சோ குளோரோஃபார்ம்னா என்னடா? குளோரோஃபார்ம் CHCl3. சோ இங்க இருந்து ஹைட்ரஜன் போயிருக்கு. ஓகே, இங்க இருந்து ஹைட்ரஜன் போயிருக்கு. அப்போ என்ன இங்க நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. குளோரினுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு, கார்பனுக்கு. சோ குளோரினோட 3 பாண்ட் இருக்கு. ஓகே, சோ குளோரினுக்கு ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, கார்பனுக்கு ஆல்ரெடி நெகட்டிவ் சார்ஜ். சோ கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அவ்வளவு பிடிக்காது. ஓகே, கார்பனுக்கு என்ன நெகட்டிவ் சார்ஜ் அவ்வளவு பிடிக்காது. அப்போ என்ன அங்க இருந்து 1 குளோரின் போயிட்டேன். ஓகே, 1 குளோரின் அங்க இருந்து போயிட்டேன் நெகட்டிவ் சார்ஜ் கம்மி பண்ணுறதுக்காக. So 1 chlorine அங்கிருந்து escape ஆயிருக்கு. So then what will form? Electrophile. Okay, electrophile. So இப்போ என்ன form ஆயிருக்கு? Electrophile form ஆயிருக்கு. Clear? So carbon 2 chlorine இருக்கு, lone pair இருக்கு. Clear? So next என்ன நடக்கும்? So இங்க என்ன இருக்கு? இந்த கார்பன் டைரக்டா இங்க வந்து அட்டாச் ஆகும். எந்த பொசிஷன்ல? ஓர்த்தோ பொசிஷன்ல. ஓகே, ஓர்த்தோ பொசிஷன்ல வந்து அட்டாச் ஆகும் வித் ஹைட்ரஜன். இங்க இருக்கிற ஹைட்ரஜன். சோ H3O plus ஓட பிரசன்ஸ்ல ட்ரீட் பண்ணும்போது அங்க இருந்து என்ன கிடைக்குது? அங்க இருந்து சாலிசிலால்டிஹைட் கிடைக்குது. ஓகே, சாலிசிலால்டிஹைட் கிடைக்குது. கிளியரா? கிளியர்? ஓகே, then we can move to Kolbe's reaction. Kolbe's reaction ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். So Kolbe's reaction கோ இருக்குல்ல, கோ இங்க கோ இருக்கிறதுனால நம்மளோட reagent, ஓகே, ரியாக்டன்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட, ஃபீனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது. So கோ ஓகே, so Kolbe's கார்பன் டை ஆக்சைடு. So okay, Kolbe's reaction. Okay, so Kolbe's reaction. Okay, so இங்க reaction என்ன? இங்க reaction temperature. Okay, temperature 553. Okay, 553 temperature and 5 to 6 atm pressureல தான் reaction நடக்குது. Okay, reaction நடக்கிறது 553 Kelvin. Okay, 553 Kelvin and 5 to 6 atm pressure la da reaction nadakudhu. And what is forming? Salicylic acid. What is forming? Salicylic acid is forming. Okay, and Reimer-Tiemann la enna form agudhu? Salicylaldehyde. Okay, salicylaldehyde. Okay, yes. So in the trick use panna podum called coco. Okay, Reimer-Tiemann reaction means Reimer time out ஆயிடுச்சு. டைம் அவுட் எப்போ ஆகும்? குளோரோஃபார்ம் வைக்கும் போதுதான் டைம் அவுட் ஆகும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் Kolbe's ரியாக்ஷனோட மெக்கானிசம் தான்
என்ன இது ஒரு நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும். C double bond O, C double bond O. So இங்க என்ன நடக்கும்? இங்க bond break ஆகி one double bond one, that means pi bond break ஆகி என்ன நடக்கும்? pi bond break ஆகும். And அப்போ obviously it will act as a electrophile. So இந்த electrophile எங்க டைரக்டா வந்து அட்டாச் ஆகும்? எங்க நம்மளோட மெட்டா சைட்ல வந்து டைரக்டா அட்டாச் ஆகும். So it will form one sideல இந்த double bond break ஆகி OH form ஆகும். clear H3O ஓட presence-ல. okay, then reaction with zinc dust கூட react பண்ணா என்ன? benzene தான் கிடைக்கும். okay, benzene so and ZNO கிடைக்கும். okay, benzene ZNO கிடைக்கும். next halogenation means in presence of bromine ஓட presenceல, இங்க bromine ஓட presenceல reaction நடக்குது and almost 273 Kelvin ல தான் இந்த reaction நடக்குது. அப்போ எப்படி நடக்கும்? என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? so ortho and because ortho benzene sorry நம்மளோட phenolனா that is ortho para directing தான். okay, phenolனா என்ன? that is ortho para directing தான். so ortho and para sideல என்ன? bromine attach ஆகும். okay, so ortho and para sideல bromine attach ஆகும். so major and minor product. why இங்க major product வருது? why இங்க major product? ortho para sideல தான் major product வருது. why para sideல major product வருது? reason என்னன்னா இங்க repulsion கம்மி தான். இங்க repulsion ஜாஸ்தியா இருக்கு. so it is a minor product. so it is a major product. repulsion கம்மி, distance maximum, repulsion கம்மி. so it is a major product. clear? so okay, so aqueous bromine water. okay, bromine water வச்சு ட்ரீட் பண்ணா என்ன நடக்கும்? all ortho and para sideல யார் வரும்? bromine வரும். okay, next halogenation, bromine முடிஞ்சாச்சு. next sulfonation and nitrationல first என்ன? H2SO4 வச்சு ட்ரீட் பண்ணும்போது அதுல இருந்து SO3H form ஆகும். okay, so SO3H form ஆகும். so டைரக்டா ortho and para sideல SO3H attach ஆகும். and இங்க HNO3 வச்சு ரியாக்ட் பண்ணும்போது NO2 form ஆகும். so NO2 ortho and para sideல okay, NO2 ortho and para sideல வரும். okay, clear? next is sulfonation. okay, then we are moving to important point da, or NCERT important point da. the ortho and para isomers can be separated by steam distillation. so உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லா சைட்லயும் என்ன ortho and para compound தான் வருது. so ortho and para compound எப்படி செப்பரேட் பண்ணும்டா? ஜானி இங்க இல்ல, நான் பாத்திருக்கேன். நான் ரொம்ப டைம் உன்னோட நேம் call out பண்ணியாச்சு, but you are not here. I can understand. okay, so ortho and para எப்படி செப்பரேட் பண்ண முடியும்? we can separate through steam distillation. okay, ortho nitrophenol is steam volatile. so steam volatile னா இது steam பண்ணும்போது இது என்ன? boil பண்ணும்போது steamல ஈஸியா யாரு வரும்? ortho nitro. okay, ortho nitrophenol ஈஸியா வரும். okay, due to intra hydrogen bonding. அங்க என்ன இருக்கு? intra hydrogen bonding இருக்கு. and while in the case of nitrophenol என்ன? less volatility தான் இருக்கு. okay, less volatility தான் இருக்கு because அங்க என்ன இருக்கு? intermolecular hydrogen bonding இருக்கு. intermolecular hydrogen bonding. so இங்க பாருங்க இது என்ன? ortho nitrophenol. so ortho nitrophenolல same molecule okay, same molecule hydrogen bonding இருக்கு. so இங்க இருக்கிற OHல இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற ஆக்சிஜனும் என்ன? same molecule hydrogen bonding இருக்கு. அதனால அங்க என்ன இருக்கு? intermolecular hydrogen bonding. same molecule attraction hydrogen bonding என்ன? that is intramolecular hydrogen bonding. clear ஆடா? network problem. okay, that's okay then. and
பாராநைட்ரோல என்ன இருக்கு? பாராநைட்ரோல இன்டர்மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. இன்டர்மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங். இன்டர்மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. கிளியரா? சோ அதனால என்ன, ஆர்த்தோ நைட்ரோஃபினால ஈஸியா volatile பண்ணி என்ன பியூரிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பாரா இருக்கு. கிளியர் 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 கிளியரா? என்ன இன்டர் என்ன இன்ட்ரா கிளியர் இல்ல எல்லாமே? not if it is not clear please mention that என்ன உங்களுக்கு கிளியர் ஆகலன்னு please mention. ஓகே, எந்த டாபிக் கிளியர் ஆகல, என்ன கிளியர் ஆகலன்னு please mention. ஓகே பக்கா. ஓகே, so yes, commercial importance of alcohol. So this is methanol. So first நாம பார்க்க போறது methanol தான். ஓகே, so methanol CH3OH, that is methanol. Okay, methanol is also known as wood spirit. Okay, wood spirit னு சொல்லும். Okay, good spirit இல்ல, wood. Okay, wood spirit. Okay, so was produced by destructive distillation of wood. wood destructive distillate பண்ணிட்டு தான் என்ன கிடைக்குது? methanol கிடைக்குது. அதனால we are saying that we are calling wood spirit. Okay, so today most of the methanol produce catalyst hydrogenation. so எப்படி methanol இப்போ produce பண்றது? catalytic hydrogenation of carbon. so catalytic hydrogenation of carbon வச்சுதான் இப்போ nowadays we are preparing என்ன methanol. okay, so in a high temperature and pressure la da reaction nadakudhu in presence of ZNO and Cr2O3 catalysts use பண்ணிருக்கு. okay, and அந்த reaction da inga irukku, அந்த reaction CO and H2 in presence of ZNO and Cr2O3 and 200 to 300 pressure atm pressure and 573 to 673 Kelvin temperature la. So methanol is a colorless liquid. Methanol na enna colorless liquid da, and it boils at adoda boiling point 337 Kelvin, and it is highly poisonous guys. Idenna highly poisonous da. Idu consume panna enna blindness வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இது கன்சியூம் பண்ணா blindness வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, and large amount consume பண்ணா it's lead to death. okay, large amount என்ன consume பண்ணா it's lead to death. okay, methanol is used as solvent in paint ல varnish எல்லாம் solvent ஆ யூஸ் பண்ண முடியும். okay, and making formaldehyde prepare பண்றதுக்கு. கிளியரா? இது டவுட் இருக்கா? so wood spirit இதுல important wood spirit and destructive distillation of wood வச்சு தான் இது prepare பண்ணும். nowadays என்ன எப்படி prepare பண்றது? catalytic hydrogenation of carbon. okay, and அங்க என்ன zinc oxide and Cr2O3 என்ன catalyst ஆ யூஸ் பண்றது. temperature pressure important now, and இது என்ன ஒரு colorless liquid, அதோட boiling point is 337 Kelvin. okay, it's okay, I can it's okay, உங்களோட எக்ஸாம் தான் எனக்கு important. okay, so பாக்கி எல்லாமே it's okay for me. yes, so next ethanol. okay, methanol இருக்கு, ethanol இருக்கு. ethanol தான் கன்சியூம் எல்லாம் பண்ணுவல நார்மலி, லைக் கன்சியூம் பண்றது ethanol தான். ethanol தான் C2H5OH. okay, so இது commercially by fermentation வச்சு தான் prepare பண்ணும், and this method is like fermentation of sugar. okay, sugar தான் இருக்கு, fermentation of sugar. the sugar is molasses, the sugar cane of fruit. okay, sugar cane இல்லனா fruit. okay, இது எல்லாமே convert to glucose and fructose. இது என்ன glucose and fructose மாறும், and in the presence of enzyme. so இங்க என்ன enzyme ஓட presence ல தான் மாறும். okay, so invertase, இது என்ன மாறும்? invertase மாறும். okay, invertase enzyme invertase இல்லனா zymase எல்லாம் யூஸ் பண்ணலாம். zymase எல்லாம் என்ன enzymes தான். okay, so glucose and fructose undergo fermentation in the presence of another enzyme. so glucose and fructose இருக்கு, again என்ன இதுக்கு another enzyme ஓட presence ல fermentation நடக்கும்.
then that enzyme is the zymase, okay, which is found in yeast. Idu enga kadaikum the zymase you can see in yeast, okay. So next enna reaction. So reaction enna C12H22O11 plus water invertase நடந்துட்டு இது குளுக்கோஸ்ல இருந்து என்ன கிடைக்குது, ஃப்ரக்டோஸ் கிடைக்குது, ஓகே, ஃப்ரக்டோஸ். சோ மேம் C6H12O6 இங்கேயும் C6H12O6 இதோட டிஃபரன்ஸ் என்ன? சோ இதோட டிஃபரன்ஸ் இதோட ரொட்டேஷன்ல தான் இருக்கு. சப்போஸ் ஒன்னு இப்படி ரொட்டேட் பண்ணா இன்னொன்னு இப்படி ரொட்டேட் ஆகும். சோ ரெண்டுமே டிஃபரண்ட் மாலிக்யூல் தான், ஓகே. ஃப்ரக்டோஸ். நெக்ஸ்ட் zymase, again and as zymase வச்சு, zymase is also enzyme. So zymase வச்சு ட்ரீட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், எத்தனால் கிடைக்கும், எத்தனால் கிடைக்கும். So if you are making wine எல்லாம் மேக் பண்ணும்போது என்ன சோர்ஸ் ஆஃப் சுகர் நம்ம என்ன ஆட் பண்ணும், சுகர் ஆட் பண்ணும், ஈஸ்ட் ஆட் பண்ணும். இது எல்லாமே எதுக்காக ஆட் பண்றது, இங்க என்ன நடக்கணும், ஃபெர்மெண்டேஷன் நடக்கணும். சோ கிரஷ் பண்ணி ஆட் பண்ணும்ல, சோ ஈஸியா ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்காக, ஓகே. சோ ஃபெர்மெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் anaerobic condition. ஃபெர்மெண்டேஷன் எப்படி நடக்கணும், anaerobic condition. anaerobic condition மீன்ஸ் absence of airல தான் நடக்கணும், ஓகே. சோ கார்பன் டை ஆக்சைடு, அப்ப என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், ஓகே. ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போது carbon dioxide release ஆகும், okay. The action of zymase is inhibited once the percentage of alcohol formed excess 14%. So இது என்ன, 14% மேல alcohol percentage ஆயிடுச்சுன்னா what will என்ன, zymase is inhibited once, okay. So if air gets into fermentation mixture, the oxygen of air oxidize ethanol to ethanoic acid. Suppose இங்க anaerobic னு சொல்லி இருக்குல்ல, சோ ஆக்சிஜன் aerobic conditionல நடந்தா என்ன சம்பவிக்கும், aerobic conditionல இந்த இது work ஆனா இல்லனா இது நடந்தா என்ன நடக்கும், சோ என்ன எத்தனால்ல இருந்து அது ethanoic acid ஆ மாறும், ஓகே. So which destroy the taste of alcoholic drinks, because of the acid ஆயிடுச்சுல. So ethanol is colorless liquid தான் with a boiling point. இதோட boiling point 351 Kelvin. It is used as a solvent in paint. Paintல யூஸ் பண்ணிருக்கு and industryல paint industryல யூஸ் பண்ணிருக்கு. Preparation of number of carbon compounds, n number of carbon compounds prepare பண்றதுக்காக. The commercial alcohol is unfit to drink by mixing in it copper sulfate, okay. The commercial alcohol is made unfit for drinking by mixing some copper sulfates. Copper sulfate mix பண்ணும்போது it give color, okay, color கிடைக்கும் and pyridine mix பண்ணும்போது ஒரு false smellum வரும். So that is known as denaturization of alcohol. That is denaturization of alcohol, okay. Clear? Then we can move to our last topic. Last topic na ether, okay. Etherல ரொம்ப subtopics இருக்கு. So இது வரைக்கும் clearனு நினைக்கிறேன். So yes, ether. So ethers are organic compound which is derived. So divalent oxygen further bonded with two monocovalent alkyl group. இது எல்லாமே ஓகே. So symmetrical ethers-உம் இருக்கு, unsymmetrical ethers-உம் இருக்கு, ஓகே. Symmetrical ethers-உம் இருக்கு, unsymmetrical ethers-உம் இருக்கு. So symmetrical ethers-னு சொன்னா என்ன, இந்த ஆக்சிஜனோட டூ சைட்லயும் சேம் என்ன alkyl group வந்து அது symmetrical இருக்கு, symmetrical ether. So unsymmetrical ether-னா என்ன, the oxygenோட two sides இருக்குல்ல, so two sides-லயும் different, okay, different என்ன different alkyl group vanda, that is unsymmetrical ether. So ethers are also regarded as anhydrates of alcohol. So anhydrates of alcohols na, so this is a alcohol, okay, idu or alcohol, idu same alcohols, okay. Methanol da rendume. So inga indha methanol la irundhu or hydrogen, indha methanol la irundhu or ஆக்சிஜன் போயிருக்கு, ஓகே. ஆக்சிஜன் எலிமினேட் ஆயிருக்கு. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, சிம்பிளா என்ன கிடைக்கும், ஈத்தர் கிடைக்கும். சோ
ether are also regarded as anhydrous of alcohol. Anhydrous na enna? Anga irundhu water remove panna. Okay, anhydrous. Okay, water remove panna. Adukaprom. Okay, kadaikiradhu. So enna? Yes. So this is a common name. So ether are named after alkyl group attached to the oxygen atom and adding the word ether when the both alkyl group. Okay, so inga rendume same alkyl group. Okay, so eppadi sollalam, dimethyl ether nu sollalam. Okay, dimethyl. Okay, dimethyl ether. So inga rendume enna same alkyl group da irukku. Okay, so same alkyl group da irukku. So we can say dimethyl ether. Okay, di nu pota podum. So inga enna ethyl da irukku. Two side layum ethyl da irukku. So we can write diethyl ether. Okay, diethyl ether. So one side la ethyl irukku, one side la methyl irukku. So appo unsymmetrical ether vanda enna alphabetical order la எழுதலாம். So இது methyl group, இது methyl group, இது ethyl group. methyla ethyla, methyla ethyla, இதுல M methyl, E ethyl. alphabetic order பாக்கும்போது ethyl தான் first வரும். So ethyl, methyl, ether. clear ஆடா? clear ஆ? I hope it's clear. Then IUPAC name alkoxy smaller alkyl plus oxygen. Okay, so idu already na sonnadha. So same method, ethyl, methyl, ether. Okay, yes. So next preparation of ether. Ether oda preparation method da. So first method already solli irukku, from dehydration of alcohol, from alcohol. Okay, dehydration of alcohol na ennada? Clear, easy. anga irundhu OH. Okay, OH, one alcohol la irundhu OH, one alcohol la irundhu enna hydrogen enna eliminate panna namakku easy ah enna kadaikum ether kadaikum. Okay, so same method. Okay, inda alcohol la irundhu OH eduthirukku, inda alcohol la irundhu hydrogen eduthirukku. So enna kadaikudhu? R. Okay, clear. So idoda product enna varum? So idoda product C2H5 O C2H5. Clear? Yes. So dehydration of alcohol. Clear illa? Dehydration of alcohol ku ena oru dehydrating agent theva. Okay, dehydrating agent theva. So here we can use H2SO4 and H3PO4 at 713 Kelvin. Okay, 713 Kelvin le H3PO4 use pannalum adu okay da. Okay, so yes, so same method daanda. H2SO4 and H2SO4 use பண்ணிருக்கு. So clear. Yes, the mechanism. First, protonation of alcohol. Next, a nucleophilic attack on unprotonated alcohol to protonated alcohol. Third step in a deprotonation. Okay, so adu paakalam, detail ah paakalam. We will finish within time enna adichu 42. Yes, within 15 to 30 minutes la nama finish pannum. Okay, yes. Mechanism. So protonation na protonation of alcohol na protonation na addition of hydrogen. So first addition of hydrogen da nadakrom. So idu nammaloda alcohol, addition of hydrogen nadakudhu. Enna oxygen mele yaar varudhu? H varudhu. So next la nucleophilic attack on unprotonated alcohol. Okay, alcohol na one molecule alcohol mattum illa. Okay, and the container la நிறைய alcohols இருக்கு. Okay, அந்த கண்டெய்னர்ல yes da ma'am 10th completed, 10th portion I am studying, 11th and 12th now. I feel proud ma'am reply. Okay, okay da என்ன reply வேணும் ma'am? Completed 12th portions I am studying.
நான் என்ன சொல்லணும் உன்கிட்ட? நீ அதுவும் சொல்லு, நான் சொல்றேன். ஓகே, சோ நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும் அன்ப்ரோட்டோனேட்டட் ஆல்கஹால் மேல. சோ இது என்ன? ஒரு ஆல்கஹால். இட் இஸ் அன்ப்ரோட்டோனேட்டட் ஆல்கஹால். ஓகே, அன்ப்ரோட்டோனேட்டட் ஆல்கஹால் மேல யாரு அட்டாக் பண்ண போற? சோ அட்டாக் ஆன் நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ண போற. சோ அட்டாக் பண்ணும்போது இங்க இருந்து என்ன நடக்குது? ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன் அண்ட் இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. சோ இந்த சேம் சைடு இங்க வந்து அட்டாச் ஆகும், வாட்டர் ரிலீஸ் பண்ணும். ஓகே, அப்ப இங்க ஆக்சிஜனுக்கு என்ன நடந்திருக்கு? ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஆக்சிஜனுக்கு ஆக்சுவலி பாசிட்டிவ் சார்ஜ் பிடிக்காது. ஓகே, சோ ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் பிடிக்காது. சோ வாட் வில் ஹேப்பன்? சோ H பிளஸ் இங்க இருந்து போயிடும் ஹைட்ரஜன். சோ ஹைட்ரஜன் போயிடும். சோ என்ன ஃபார்ம் ஆகும்? என்ன ஃபார்ம் ஆகும்? எஸ்டர் கிடைக்கும். எஸ்டர்ல ஈத்தர் கிடைக்கும். ஓகே, கிளியர்? ஈத்தர். ஓகே, என்ன ஹெல்ப் வேணும்? என்ன ஹெல்ப் வேணும்னு ப்ராப்பரா கேளு. நெக்ஸ்ட் இஸ் வில்லியம்சன் சிந்தசிஸ். வில்லியம்சன் சிந்தசிஸ்ல இட் கிளியர்? ஓகே, சோ இங்க என்ன இருக்கு? சோ RONA இருக்கு. ஓகே, RONA இருக்கு. And இங்க என்ன இருக்கு? So heating. Okay, it involves the heating of alkyl halide. Okay, alkyl halide இருக்கு. So this is alkyl halide with the sodium. Okay, with the sodium or potassium alkoxide. So இங்க sodium alkoxide தான் எடுத்திருக்கு. Okay, sodium alkoxide or alkyl halide எடுத்திருக்கு. So we are going to heat this. So heat பண்ணும்போது இங்க இருக்கிற sodium and இங்க இருக்கிற halogen என்ன combine பண்ணி அங்க இருந்து போகும். அப்போ என்ன கிடைக்கும்? இங்க RO இருக்கு, இங்க ஒரு R' இருக்கு. You will get ether. Okay, என்ன கிடைக்கும்? ether கிடைக்கும். Clear? And இங்க plus NaX form ஆகும். Okay, NaX form ஆகும். So அதோட mechanism. So first என்ன? For primary alkyl halide. For primary alkyl halide first என்ன? CH3 ஒரு alkyl halide எடுத்திருக்கு. So என்ன? மெத்தட். So bromo ஈத்தைன் தான் இருக்கு. ஓகே, ப்ரோமோ ஈத்தைன். சோ ப்ரோமோ ஈத்தைனும் என்ன? ஒரு இந்த குரூப் இருக்கு, ஒரு ஆல்காக்சைடு. ஓகே, ஆல்காக்சைடு, சோடியம் ஆல்காக்சைடு தான் இங்க எடுத்திருக்கு. சோடியம் ஆல்காக்சைடு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன? SN2 ரியாக்ஷன் தான் நடக்கும். சோ இங்க இருந்து என்ன போகும்? இங்க இருந்து சோடியம் அண்ட் புரோமின். ஓகே, சோடியம் அண்ட் புரோமின். சோடியம் அண்ட் புரோமின் இங்க இருந்து போகும். சோ டைரக்டா CH3 CH2O CH3 CH2 CH2 அப்படியே ஃபார்ம் ஆகும். அண்ட் செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும்? செகண்ட் ஸ்டெப்ல ஓகே, இதுதான். ஓ, இது பிரைமரி ஆல்கஹால். ஓகே, சாரி, பிரைமரி அண்ட் செகண்ட். This is primary alkyl halide. So if you're using secondary or tertiary alkyl halide, okay, secondary or tertiary alkyl halide use பண்ணா, secondary or tertiary alkyl halide use பண்ணா என்ன நடக்குது? So same hydrogen இங்க இருந்து eliminate, sodium eliminate ஆகும். So elimination இங்க first primary ரியாக்ஷன்ல என்ன நடக்குது? SN2 ரியாக்ஷன். அண்ட் இங்க என்ன நடக்குது? எலிமினேஷன் ரியாக்ஷன். சோ எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, கிளியர்? ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். Then we can move to chemical properties. Okay, chemical properties. So chemical properties la first property da, I don't know, who are you? Yes, tell me. Clear? இது வரைக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, கிளியர். ஓகேடா. சோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான்
hydrolysis. Hydrolysis na enna? We are treating with water. Okay, we are treating with water. So enna? Ether enna? Alcohol vechu, sorry, water vechu treat panna poren. So ether treat பண்ணும்போது என்ன நடக்கும்? Simple alcohol கிடைக்கும். Okay, alcohol hydrolysis பண்ணும்போது alcohol கிடைக்கும். So ROH and R dash. Okay, inga R dash OH கிடைக்கும். So different type of alcohols கிடைக்கும். Okay, if it is same R same ஆயிடுச்சுனா same alcohol கிடைக்கும். R different ஆயிடுச்சுனா alkyl group different ஆயிடுச்சுனா different type of alcohols கிடைக்கும். So next in action of halogen acid. So halogen acid means HX. So halogen acid கூட react பண்ணும்போது அங்கேயும் என்ன கிடைக்கும்? ப்ராடக்டா ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஓகே, ப்ராடக்டா ஆல்கஹால் தான் கிடைக்கும். அண்ட் சோ இது அயோடைடு இல்லைன்னா புரோமைடு ஆல்கைல் ஹாலைடும் கிடைக்கும். ஓகே, ஆல்கைல் ஹாலைடும் கிடைக்கும். ஆல்கைல் ஹாலைடும் கிடைக்கும். பிளஸ் ஆல்கஹாலும் கிடைக்கும். ஓகே, so next என்ன? So next ring substitution in aromatic ethers. So aromatic etherல ring substitution தான் நடக்குது. Suppose Br2 வச்சு react பண்ணா என்ன? ortho and para sideல ortho para react என்ன directing தான் ortho and para sideல bromine வரும். And HNO3 வச்சு react பண்ணா என்ன? ortho and para sideல NO2 வரும். And ஓகே, அது ரெண்டும் மட்டும் தான் இருக்குல்ல, ஹாலஜனேஷன் நைட்ரேஷன் மட்டும் தான் இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் என்ன? ஃபிடெல்கிராஃப்ட் ரியாக்ஷன். ஸோ ஃபிடெல்கிராஃப்ட் ரியாக்ஷன்ல ஃபிடெல்கிராஃப்ட் அசைலேஷனும் இருக்கு, alkylation இருக்கு. So Fidelcraft reaction is an organic coupling reaction involving electrophilic aromatic substitution. இங்க என்ன actually நடக்குது? electrophilic aromatic substitution தான் நடக்குது. So it is used to attach substituted aromatic ring. ஒரு substituted aromatic ring மேல. So two type இருக்கு, alkylation இருக்கு, acylation இருக்கு. So alkylation means replacement of aromatic proton with the alkyl group. Okay, replacement of aromatic proton with the alkyl group. Acylation means the addition of acyl group to an aromatic ring. Oh, yes, clear? இது வரைக்கும் clear? நான் எதுக்கு தூங்கல? சோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஓகே, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 28க்கு எக்ஸாம் தான். சோ அதனால நான் தூங்கல. ஓகே, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா ரே? சோ பிகாஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 28க்கு எக்ஸாம் தான். ஓகே ஓகே ஷூர். இதுதானா Fidelcraft alkylation and acylation? எடா எது சொல்லணும் ஜானி? Okay, so Fidelcraft acylation means இது organic coupling. Organic coupling அப்படியே வெச்சுக்கோங்க, no issue. It involving electrophilic aromatic substitution, okay, that used to attachment of substituent aromatic group, like substituent aromatic ring. It is used to attach substituent to aromatic ring. So இது என்ன? electrophilic என்ன aromatic substitution reaction தான். Okay, so இது actually two type இருக்கு. Okay, two type இருக்கு. One is alkylation, one is acylation. So alkylation ல என்ன நடக்குது? Aromatic proton with an alkyl group. Okay, aromatic proton with an alkyl group. And acylation ல addition of acyl group and aromatic ring. ஒரு aromatic ring ல என்ன addition of acyl group நடக்குது. Okay, so PYQs எல்லாமே பண்ணலாம். So don't worry, நீங்க சொன்னதெல்லாம் நான் நோட் பண்ணி இருக்கு ஆல்ரெடி. என்ன வேணும்னு எல்லாமே நோட் பண்ணி இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் செஷன்ல போடுங்க. ஓகே, ஸோ நான் அது ப்ராப்பரா உங்களுக்கு தேவை என்னன்னா சொன்னா ஐ வில் மேக். ஓகே, நோட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா இல்லைன்னா கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் வேணும்னா PYQs PDF ஏதாச்சும் வேணும்னா என்ன வேணும்னா கமெண்ட் செஷன்ல, ஓகே, செஷனுக்கு அப்புறம் கமெண்ட் செஷன்ல போடுங்க. ஸோ தென் ஐ வில்
give you. Okay, so இப்போ நீங்க சொன்னது நான் எல்லாமே நோட் பண்ணியிருக்கு. Strategy plus timetable including max and 95 plus mark scoring tips. Chemistryல என்ன tips வேணும்னு, conversion reaction video வேணும், named reaction video வேணும், must repeated topics and most expected question and most repeated topics. Okay, வேற ஏதாச்சும் இது மட்டும் போதும்ல? So yes, I think நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். So most of the topics, yes, எல்லா important topicsம் alcohols, phenols and ethers ல இருந்து கவர் பண்ணிட்டேன். So if you want any other help from my side, just ask me in the comment section. Okay, just comment in the session. Okay, I couldn't remember reagent. I couldn't reagent for which reaction like that. So help me. Could you remember reagent? So அதுக்காக actually for board exam view, okay, board exam view இருக்கு, neat view இருக்கு. For board exam viewல உங்களுக்கு like by heart படிச்சே ஆகணும். ஓகே, neat viewல நீங்க என்ன இந்த reagent வரும்போ இப்படி reaction change என்ன வரும்னு ப்ராப்பரா தெரிஞ்சு படிக்கணும். ஓகே, தெரிஞ்சு படிக்கணும். அண்ட் போர்டு வியூல நீங்க ஜஸ்ட் ஒரு அவுட்டர் லேயர் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே ஓகே, ஜஸ்ட் அந்த அவுட்டர் லேயர் மட்டும் தெரிஞ்சா போதும் போர்டு வியூல. ஓகே, பட் உங்களுக்கு நீட் எக்ஸாம் வரும்போது நீங்க ப்ராப்பரா அது டெப்த்ல தெரியணும். ஓகே, சோ இந்த ரியேஜென்ட் வரும்போது இப்படி பிரேக்கிங் நடக்கும். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் ஃபைல் இல்லைன்னா பிளஸ் ஐ எஃபெக்ட் இல்லைன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட், ஸோ எந்த எஃபெக்ட் வரும்னு அது ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீட் வியூல ஜிஓசி ப்ராப்பரா இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிருக்கணும். பட் உங்களோட போர்ட்ஸ் வியூல இது ப்ராப்பரா நீங்க படிச்சா போதும். ஓகேடா, தேங்க்யூ so much for the session. Kindly take care. You look thank you so much da. Okay, so yani I am asking the board exam view. Okay, not needs to. Okay, so board exam view da, so I will give you. Okay, so board exam 50 plus reaction, there are 50 plus reaction. So make a video which reagent is used. Okay, reagent, so I will make the video, just go and watch. Okay, reagents used in reactions. Which reagent is used in which reaction, which is substitute. Okay, so any other topics or something? இது மட்டுமா? I hope இது மட்டும் தான் நினைக்கிறேன். So I hope it's clear. சச்சலா lovable session. Okay, thank you so much, and hit the like button. Okay, if you like the session, just hit the like button. Clearly understanding and quick response and class. Thank you so much. I regret. Okay, thank you now. Thank you so much for your words. Chapter 6, 7, 8, 9, these are chapter possible type of questions. Okay. Okay, so yes, now crystal clear. Take class on next days also. Yeah, definitely I will take classes on next days also. So chapter 6, 7, 8, 8, 9. Possible questions. Yes, possible questions I will do. Okay. Possible questions in organic chemistry. Chemistry. Okay. Okay, I got it. I will write possible questions in organic chemistry. Got it. I'm kind of weak in organic part. Okay, don't worry. So organic I will give you one session. Okay, reagent used.
strategy. Okay da. So I will put like 2 or 3 video tomorrow. Okay, maximum 2 or 3 video da like one day poda mudiyum. So I will give 2 or 3 video tomorrow, so we can manage. Okay, daily na video I will put videos. Okay, I will upload videos. So I hope you enjoy this session. Thank you so much da. So yeah, that's it. If you like the class, just hit the like button. Okay, so thank you so much. Thank you. Good night. Bye bye. Proper rest edunga. 6 hours proper thunganum and proper படிக்கணும். Okay, bye bye. Thank you da.